கால் வலிக்குது, நான் போய் ஒரு பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்றேன். இந்த மாதிரி நான் ரிப்பீட்டடாக எனக்கு திருப்பி வலிக்கும் போதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் போய் பெயின் கில்லர் வாங்கிட்டே இருக்கேன். வில் திஸ் காஸ் ட்ரபிள் டு மை பாடி? a lot of trouble. என்னோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு வலி வந்ததுன்னா 3 days ஆஃப் ரெஸ்ட், மேக்ஸிமம் 3 days ஆஃப் ரெஸ்ட் தன்னால் சரியாயிடும். ஆகலையா யூ நீட் அ மெடிக்கல் சப்போர்ட். யோர் பேஷன் ட்ரைவ்ஸ் இட். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அதெல்லாமே கற்றுக்கிட்டு அதில் இருக்க மிஸ்ஸிங் ஃபேக்டரை செலக்ட் பண்ணேன். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்த்தேன். ஸோ ஒன்னொன்றுமே நான் மாற்றிட்டு வரும்போது அ நியூ சிஸ்டம் கேம் இன் டு ப்ளீஸ். இதை வந்து அவர் ஒரு டாக்டர் கிட்ட போய் சொல்லியிருந்தாருன்னா அவர் என்ன கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவங்களோடது ஒரு 4 ப்ரோட்டோகால் தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, they'll suggest you பெயின் கில்லர்ஸ், analgesic, muscle relaxant, அது இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, they'll go on for steroids. பாயிண்ட் நம்பர் 3, they'll prescribe you to a physiotherapist. If the pain has not been cured, அப்போ வந்து you have to go on for a surgery. It took it hardly 10 seconds to fix the bone. ஆனால் அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு we took around 30 minutes. இப்போ பெயின் இங்கே ஆஃப் பண்ணோன்னா எங்கேருந்து அந்த பெயின் வந்துட்டு இருக்கோ அங்கே தான் நான் வந்து கை வைக்கணும். பேஷண்ட் வாஸ் கம்ப்ளைனிங் a pain in the knee joint. ஆனால் நான் பார்த்தது கழுத்துக்கு கீழே. So how do you identify it? Okay, because we understand what muscle is responsible for what movement, and also we know எந்த muscle எதோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுன்றது. இது எல்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் பண்ணாங்களா இல்லை நீங்கள் மட்டும் தான் அதை டயக்னைஸ் பண்ணுறீங்க? எனக்கு இன்னுமே வந்து ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தோஸ் கேசஸ் வேர் ஐ டோன்ட் கெட் த ரிசல்ட்ஸ். இன்னுமே எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் வரும்போது ஐ நோ ஹவு டு டயக்னோஸ். நான் உட்காந்து அது பண்ணும்போது ஐ கெட் நியூ பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங். ஈவன் த கிளாத் வாட் யூ வேர் மேட்டர்ஸ். இது வந்து ஒரு பெரிய ஃபைண்டிங்காக இப்போ ஃபைண்ட் பண்ணி அதை வந்து ஹி இஸ் கிவன் இட். அது நிறைய பேர் இப்போ யூஸும் பண்ணி நல்லா இருக்குன்னு போடுறாங்க. ஆனால் அது கீழே போய் கமெண்ட்ஸில் பார்த்தாக்க இதனால தான் செருப்பு போடாமல் நடங்கன்னு சொல்கிறது. ஓகே, இதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து சிம்பிளாக வேட்டி சட்டை போடுறது, கதர் வேட்டி கதர் சட்டை அப்படின்றது போடுறது. நம்ம தான் வந்து வெஸ்டர்னைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு we are spoiling ourselves. அப்போ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் பல வருஷங்களாக வந்து இந்த சிஸ்டம்ஸை வந்து கொஞ்சமாக இன்கல்கேட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரிஸ் வந்து நம்ம பண்ண வேணாம், அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் டாக்டர் பண்ண முற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆர் யூ டெல்லிங் தட் தே ஆர் ட்ரைங் டு மேக் மணி? We can proudly say that you have avoided nearly 40,000 surgeries. அப்போ அந்த நேரத்தில் உங்களை மாதிரியான ஒரு டாக்டர் சர்ஜரியை அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லும் பொழுது, அப்போ சர்ஜரியை அவாய்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கும்போது சர்ஜரியை வந்து முன்னிறுத்தி காட்டுறது வந்து ஒரு தப்பான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். டாக்டர்ஸ் what they are doing is what they learn from the educational system. Welcome back to another episode of BVB. I think this is episode 2. I think I took a very long time before doing the next episode because I wanted to have like a very solid guest from a very professional backing of one particular field. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி the aim of Build with Bharath podcast is to bring out வெரி காம்ப்ளிகேட்டடாக பீப்புளுக்கு ரொம்ப கேட்குறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்க விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து அதை ரொம்ப சுலபமாக பிரேக் டவுன் பண்ணி அவங்களுக்கு புரிகிற மொழியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் பிவிபியோட முக்கியமான ஒரு நோஷன். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் வந்து எந்த அளவுக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் முக்கியமோ அந்த அளவுக்கு மருத்துவமும் ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த மருத்துவத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து சுலபமாக எடுத்து உங்களுக்கு சொல்ல முடியுமோ, அண்ட் நம்ம சரின்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் தப்பாக இருக்குது, நம்ம தப்புன்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் சரியாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் நிறைய நேரங்களில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இன்றைக்கி மொத்தமானு சொல்ல மாட்டேன், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ டுடே ஐ திங்க் இந்த கெஸ்ட்டுக்கு வந்து நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறது வந்து ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். பிகாஸ் ஏன்னா வந்து மீ டூயிங் அ பாட்காஸ்ட் வித் other professionals from various other fields is different, but doing with this particular person is quite close to me because he has also treated my own mother, and she has felt very good after decades of feeling pain with much other professionals. So I would myself be a testimonial for him. So the reason for doing this podcast is completely that I have been prove myself that his treatment has did wonders to my own mother. So yeah, இவங்களோட கிளினிக்கு வெளில போய் நம்ம பார்த்தாலே வந்து அங்கே போட்டிருப்பாங்க ஸ்பெஷலிஸ்ட் இன் ட்ரீட்டிங் ஃபெயிலியர் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம நிறைய தமிழ் படத்துலலாம் பார்த்தோம்னா டாக்டர்ஸ் கைவிரிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி டாக்டர்ஸால் கைவிரிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பேஷண்ட்ஸுக்கு
ட்ரீட்மெண்ட் குடுத்து, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஹோப் எல்லாம் போனக்கப்புறம், அவங்களுக்கு மறு உயிர் குடுத்து, அவங்கள வந்து திருப்பி ஸ்ட்ரென்த்தா ஏந்திச்சு ஓட வச்சு, ஆட வச்சு, ஓட வச்சு, ஆட வச்சுன்னு சும்மா சினிமேட்டிக்கா இருக்கணுன்றதுக்காக சொல்லல. நெஜமாலே பெட் ரிடனா இருந்தவங்கள டான்ஸ் ஆட வச்ச வரைக்கும் கதைகள் இருக்கு. ஸோ we're going to have one of the most interesting medical podcast ever made in Tamil. So here I welcome Mr. Dr. Ahmed, who is the founder of Dr. Ahmed's Apple Clinic, located at Velachery. So, hi sir, வணக்கம். Hello, Bharath. How are you? Great, I'm doing great. Sir, so basically வந்து widely known for widely known as a specialist for treating failure cases. ஸோ இந்த நோஷன் எங்கேருந்து உருவாகுது அண்ட் இதோட லைக் வாட் இஸ் த ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் டெல்லிங் தட் வி ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் ட்ரீட்டிங் ஃபெயிலியர் கேசஸ்? Okay. ஏன்னா ஜென்ரலாக டாக்டர்ஸ் வந்து வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, இது பண்ணிடலாம், அவர் குணமாயிட்டு இருக்காரு. ஸோ தேல் பி மோர் லைக் எப்படி சொல்கிறது, அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்க டு டெல் தட் வி கேன் ட்ரீட் யூ, வி கேன் கியூர் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி. சரியாயிட்டு இருக்காரு, நம்ம 50-50 அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ வை டு யூ டெல் அப்ரப்டாக, ஏன் அப்படி சொல்கிறீங்க? Okay. So, since this is the first question, opening of the podcast, let me start it from my starting. Um, I wanted to become a physiotherapist since I was in my 7th standard. So, I had a lot of expectations in my field. நான் டே 1 காலேஜ்ல உட்காரும்போது எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருந்தது. ஓகே. ஏன்னா லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. இவ்ளோ தான் பண்ண முடியும். இதுக்கு மேல வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட்னால ட்ரீட் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜ் தாண்டிருச்சுனாக்க, யூ ஹேவ் டூ கோ அப்ரோச் அன் ஆர்த்தோபெடிஷியன் ஆர் யூ கேன் பிரிஸ்கிரைப் த பேஷண்ட் டூ அன் ஆர்த்தோபெடிஷியன். தென் தே வில் டேக் கேர். அவங்களோட டேக்கிங் கேர் எப்படி இருக்கும்னாக்கா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சர்ஜரி தான் அது இருக்கும் அது. ஓகே. ஸோ எனக்கு இல்லையே ஃபிசியோதெரபில இன்னும் நெறைய பண்ணலாமே நம்ம. இது இப்படி இருக்காதேன்ற மாதிரி ஐ ஸ்டார்ட்டட் எக்ஸ்ப்ளோரிங் சின்ஸ் மை டே 1 ஆஃப் காலேஜ். அப்போ தெரியும்போது என்ன எனக்கு தெரிய வந்ததுனாக்க, அவங்க வந்து வாட் தே கால் இட் அஸ் அ ஃபெயிலியர். இதுக்கு மேல வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. எய்தர் யூ ஹேவ் டூ ஸ்டார்ட் ரெஸ்ட்ரிக்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் லிவிங், டெய்லி லிவிங் உங்களோடது. ஒண்ணு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்படி இல்லன்னா நீங்க சர்ஜரி பண்ணணும். அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாங்கல்ல, அது ரொம்ப கீழயே செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. ஓகே. ஸோ அது நான் பார்க்கும்போது எனக்கு ஈவன் பீப்பிள் ஹூ ஆர் அட் தியர் 30s, 40s அவங்க வந்து சர்ஜரி பண்ணிருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து சாய்ஸ் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. ஸோ நான் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கும்போது, எஸ் ஐ ஸ்டார்ட்டட் கெட்டிங் சொல்யூஷன்ஸ். அத நான் எடுத்து என்னோட ஸ்டைல்ல இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி, 2, 3 விஷயத்த சேர்த்து புது சிஸ்டம்ஸ கொண்டு வந்து அத வொர்க் பண்ணும்போது பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா வொர்க் சார், ஆச்சு. இப்போ சிஸ்டம்ஸ்னு சொல்லும்போது, ம். இப்போ வந்து நீங்க வந்து ஐ மீன் இப்ப டைரக்ட்டா சர்ஜரி தான் போணுமா? அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கான்னு பார்க்குறீங்களா? இப்ப இத வந்து நீங்களே வந்து டயக்னைஸ் பண்ணி கத்துக்கிட்டதா? இல்ல வந்து வேற யார் மூலியம் புக்ஸ் அந்த மாரிலாம் நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சு நீங்க அத டயக்னைஸ் பண்ணதா? ஓகே. பிசியோதெரபி காலேஜ்ல வந்து ஆல்மோஸ்ட் 5 வருஷம் கோர்ஸ் அது. அந்த 5 வருஷமுமே ஐ கால் இட் அஸ் ஒன்லி அன் இன்ட்ரோடக்ஷன் டூ பிசியோதெரபி. அதுக்கப்புறமா நீங்க படிக்க வேண்டியது நெறைய இருக்கு. நெறைய நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ தே வில் ஒன்லி கிவ் யூ அ ஐடியா வாட் பிசியோதெரபி இஸ். ஓகேவா? அத நீங்க 5 வருஷம் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா நெறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க. நெறைய அ லெஜெண்ட்ஸ் ஆர் தேர் ஹூ ஹவ் கிரியேட்டட் சோ மெனி ட்ரீட்மென்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் புரோட்டோகால்ஸ். அது எல்லாமே நீங்க வந்து கத்துக்கலாம் நீங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமாவும் யோர் பேஷன் டிரைவ்ஸ் இட். ஸோ, அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, அதெல்லாமே கத்துக்கிட்டு, அதில இருக்க மிஸ்ஸிங் ஃபேக்டர செலக்ட் பண்ணேன். இது எங்க ஃபெயில் ஆகுதுன்றத செலக்ட் பண்ணேன். அத ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றத பார்த்தேன். ஸோ, ஒண்ணொண்ணுமே நான் மாத்திட்டு வரும்போது, அ நியூ சிஸ்டம் கேம் இன்டூ பிளேஸ். அது வந்து இட் வொர்க்ட் ரியலி வெல். ஸோ, எனக்கு வந்து ஐ செட் மை ஓன் டயக்னாஸ்டிக் பேட்டர்ன் அக்கார்டிங்லி. ஓகேவா? இப்போ டயக்னோசிஸ்ன்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா, ம். அந்தந்த ஃபீல்டுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு புக் எடுத்துக்கிட்டோம். ஒரு ரொம்ப ஃபேமஸான திருக்குறள் மாரி ஒரு புக் எடுத்துக்கிட்டோம்னா, அத வந்து ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து அ லைக் அதுக்கு வந்து பொருள் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கலைஞர் எழுதியிருப்பாரு. ஆமா, ஆமா, அந்த ஆமா, மாரி வேற ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. ஸோ, அப்ப அந்த மாரி இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு பிசியோதெரபின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆமா. அதுலேருந்து எடுத்து நீங்க உங்களோட கான்செப்ட்ஸ டெரைவ் பண்ணி நீங்க தனியா அத எழுதியிருக்கீங்க. அந்த மாரியா? எக்ஸாக்ட்லி. இப்போ பிசியோதெரபி அப்படின்றது இட் மீன்ஸ் பிசிக்கல் தெரபி. ஓகே. அவ்வளோதான். ஸோ பிசிக்கலா நீங்க என்ன ட்ரீட்மென்ட் பண்ணாலும் இட் கம்ஸ் அண்டர் பிசியோதெரபி. ஸோ ஈவன் பிசியோதெரபில பார்த்தீங்கன்னா, வர்மக்கலை பேஸ்லேருந்து வர ட்ரீட்மென்ட் பேட்டர்ன்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ பிசியோதெரபில பார்த்தீங்கன்னா, இந்த மசியோஸ் யூஸ் பண்ற மசாஜ் டெக்னிக்ஸும் இருக்கு. ஓகே. ஸோ வென் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அ தெரபி, தென் இட் பிகம்ஸ் பிசியோதெரபி. நீங்க பிசிக்கலா அத பண்ணணும். ஸோ அவ்வளோதான் விஷயம் அது. நீங்க பிசிக்கலா பண்ணிட்டீங்கனாக்கா, இட் பிகம்ஸ் பிசியோதெரபி. ஸோ அப்போ வந்து அது எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம்? உங்களோட பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் பிசியோதெரபி என்னென்ன இருக்கு? உங்க பாடியோட பிசிக் எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணும்? அதெல்லாம் வச்சு வி கேன் சேஞ்ச் இட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பைசெப்ஸ் இருக்கு இல்லையா? பைசெப்ஸ் இஸ் அ மசில். ஹவ் யூ வில் ட்ரெயின் இட்?
ஓகேவா? நீங்க எப்பவுமே அத ட்ரெயின் பண்றது வந்து யூ வில் ஹேவ் அ டம்பிள் அண்ட் யூ வில் ஜஸ்ட் டூ அ டம்பிள் கர்ல். ஆ, ஆ, ஆமா. ஓகேவா? ஸோ பைசெப் கர்ல் பண்ணுவோம். ஓகே. பட் இட் இஸ் அ மசில் விச் ரன்ஸ் ஃப்ரம் ஹியர் டூ ஹியர். ஓகேவா? ஸோ பைசெப்ஸ் உங்களோடது வொர்க் பண்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ் மூவ்மெண்ட், பட் ஆல்சோ ஃபார் திஸ் மூவ்மெண்ட். ஓகேவா? அப்போ நீங்க இந்த மூவ்மெண்ட்ல லோட் நீங்க பண்ணோம்னாக்க, நீங்க இப்படி வச்சுட்டு புல் அப்ஸ் பண்ணும்போது, உங்களோட பைசெப்ஸ் வந்து இன்னும் அதிகமா என்கேஜ் ஆகும். ஆர் நீங்க வந்து இதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாக்கா, பைசெப்ஸ் வில் வொர்க் த ரிவர்ஸ் வே. ஓகே. ஓகேவா? இப்போ சம்டைம்ஸ் இஃப் த பேஷண்ட் இஸ் ஃபீலிங் ஸ்ட்ரெயின் ஓவர் பைசெப்ஸ். ஓகேவா? அது வந்து யூனி டைரக்ஷனலா இருக்கிறதுனால அந்த பெயின் அப்படின்னாக்கா, நாங்க வந்து அதோட ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அதுக்கே வொர்க் அவுட் குடுத்து, அந்த பெயின ஓவர் கம் பண்ணுவோம். ஓ! இப்ப வந்து உங்ககிட்ட நான் வந்து லெட்ஸ் சே வந்து ஐ அம் கமிங் ஆஃப்டர் அ ஜிம் லைக் எனக்கு வந்து வலிக்குது அப்டின்னா, நீங்க வந்து என்ன இன்னொரு வொர்க் அவுட் பண்ண வச்சு அத சால்வ் பண்ணுவேன்னு சொல்றீங்களா? That workout is not a workout. We call it as a rehabilitation. Rehabilitation means restoring the normal structure and functions in your body. For example, நீங்க நீங்க இப்ப கேட்கறதுக்கு நான் வந்து சொல்றேன். ஆ, ஆ. ஓகேவா? இப்போ வந்து ப்ரொஃபஷனலி தேர் ஆர் அ ஃபியூ டேமேஜஸ் விச் ஹேப்பன்ஸ் டு அஸ். ஓகேவா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து ஐடி ப்ரொஃபஷனல் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தேர் இஸ் அ கைண்ட் ஆஃப் டேமேஜ் விச் ஹேப்பன்ஸ். ஐ காட் அ பேஷண்ட். ஹி இஸ் அ அத்லீட். ஓகே, ஓகேவா? ஸோ ஹி ரன்ஸ் ஃபார் அரவுண்ட் 10,000 மீட்டர்ஸ் ஈஸிலி. Okay, so that's his profession. He's a professional athlete. He came to me with a left side knee pain and a right side hip pain. ஓகே, நான் வரும்போது அவர்கிட்ட பார்க்குறேன். ஸோ திங்ஸ் ஆர் டேமேஜ். ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் ஆர் டேமேஜ். ஒரு குரூப் ஆஃப் போன்ஸ் ஆர் மிஸ்அலைன். ஸோ இதெல்லாமே நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன். இதை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹி இஸ் அவுட் ஆஃப் பெயின். ஹி இஸ் வெரி ஹாப்பி. அகெயின் ஹி கோ பேக்ஸ் டு ஹிஸ் ரெகுலர் லிவிங். மறுபடியும் ஒரு 3 மந்த்ஸ்ல ஹி இஸ் கமிங் பேக் வித் த சேம் பெயின். மறுபடியும் ட்ரீட் பண்றேன். அகைன் இன் 3 மந்த்ஸ் ஹி இஸ் கமிங் பேக் வித் த சேம் பெயின். என்ன டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தாக்கா, ஹி ட்ரெயின்ஸ் ஹிம்செல்ஃப் இன் அ கிரவுண்ட். ஒரு 400 மீட்டர் ட்ராக். அது வந்து லெஃப்ட் சைட்லயே ஓடணும் அவரு. ஸோ எவ்ரி டைம் ஹி டேக்ஸ் அ கர்வ், லெஃப்ட் சைட்ல அவர் சாஞ்சு ஓடணும். அண்ட் ஹி ரன்ஸ் ஒன்லி இன் த லெஃப்ட் சைட். ஓகே. ஓகேவா? ஸோ த தேர்ட் டைம் ஹி கேம் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஐ வாண்டட் டு நோ வை த பெயின் அக்கர்ஸ் அகைன் அண்ட் அகைன். நான் அவருக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் குடுத்தேன். ஒரு சில கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் குடுத்தேன் வலி வராம இருக்கறதுக்கு. மறுபடியும் வலி வருதுனாக்கா வேற எங்கேயோ டேமேஜ் நடக்குது. ஸோ அது என்ன டேமேஜ் நடக்குதுன்றது பார்க்கறதுக்காக அவரோடது எல்லாமே ஸ்டடி பண்ணும்போது, ஸோ ஹி வாஸ் ஒன்லி ரன்னிங் ஆன் ஒன் டைரக்ஷன். அப்போ லெஃப்ட் சைட்லயே சாஞ்சு அவர் ஓடுறாரு அப்படின்னாக்கா, லெஃப்ட் ஃபுட்ல வந்து கான்ஸ்டன்ட்லி அவர் வந்து லோட் அதிகமா குடுக்குறாரு. ரைட் ஹிப் வந்து அத ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக வொர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அவரோட ட்ரீட்மெண்ட்டே என்ன இருந்ததுன்னா, எவ்ரி டைம் யூ ட்ரெயின் யுவர்செல்ஃப். ஹி ரன்ஸ் அட்லீஸ்ட் 100 சைக்கிள்ஸ். 3 சைக்கிள் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிருங்க முடிஞ்சுச்சு. ஓகே. இப்போ மை கொஸ்டின் ஹியர் இஸ், இப்போ இந்த இடத்துல நீங்க சொன்னது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இத வந்து அவர் ஒரு டாக்டர் கிட்ட போய் சொல்லியிருந்தாருன்னா, அவர் என்ன குடுத்திருப்பாருன்னு நெனைக்கிறீங்க? ஓகே. டாக்டர்ஸ் யூசுவலி அவங்களோடது ஒரு 4 புரோட்டோகால் தான் இருக்கும். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 1 தேல் சஜெஸ்ட் யூ பெயின் கில்லர்ஸ், அனால்ஜெசிக், மசில் ரிலாக்சன்ட் அது இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2 தேல் கோ இன் ஃபார் ஸ்டெராய்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 3 தேல் பிரிஸ்கிரைப் யூ டூ ஃபிசியோதெரபிஸ்ட். நீங்க போயிட்டு ஐஎஃப்டி வைங்க, அல்ட்ராசவுண்ட் வைங்க. ஸோ அது ஒண்ணு பார்ப்பாங்க. அது முடிச்சுட்டு தே ஹேவ் டு கம் பேக். இஃப் த பெயின் இஸ் நாட் பீன் கியூர்ட், அப்போ வந்து யூ ஹேவ் டு கோ இன் ஃபார் அ சர்ஜரி. இந்த 4 தான் சாய்ஸஸ். ஓகே. ஓகே. ஸோ இந்த 4ல அந்த பேஷண்ட் எங்க செட் ஆகுறாங்களோ அங்க பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஆர் தே வில் ஸ்டார்ட் வித் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஸோ பேசிக்கலி உங்ககிட்ட டயக்னோசிஸ் எடுத்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு அவர் சர்ஜரி பண்ணிடுவாரு. இது வந்து திஸ் இஸ் த ஸ்டெப் ஜெனரலி. Usually with other physios. ஓகே, ஓகே. Usually with other physios. பட் வாட் யூ டூ இஸ் இன் த பிசியோதெரபி ஸ்டேட் இட்செல்ஃப் யூ ட்ரை டு ரிவர்ஸ் த ப்ராப்ளம். ஆமா. ஓகே. இன்னுமே வந்து தேர் இஸ் a huge crowd of people. They don't go to a physiotherapist directly. பெயின் வந்தா பிசியோதெரபிஸ்ட்ட போமாட்டாங்க. ஆ இப்போ வந்து ஓரளவுக்கு என்ன அவேர்னஸ் வந்திருக்குன்னா, ஆர்த்தோபெடிஷியன்ட்ட போலான்ற அவேர்னஸ் வந்திருக்கு. என்ன பண்ணுவாங்கனாக்கா, பக்கத்துல இருக்க ஜெனரல் பிசிஷியன்ட்ட போவாங்க, வலின்னு. அவரே வந்து பெயின் கில்லரும், அனால்ஜெசிக், மசில் ரிலாக்சன்ட் இதெல்லாம் அவரே பிரிஸ்கிரைப் பண்ணிருவாரு. அவருக்கு அதுல சரி ஆகலன்றப்போ, ஹி வில் பிரிஸ்கிரைப் டூ அ ஐ திங்க் ஆர்த்தோபெடிஷியன். 99% ஆஃப் கிரவுட் டஸ் தட். ஐ டோன்ட் நோ. பிகாஸ் ஏன்னா வந்து எங்க வீட்ல யாருக்காவது கால் வலி, கை வலினா இம்மீடியட்லி தே கோ டூ த நியர்பை டாக்டர் அண்ட் கெட் அ பெயின் கில்லர் அண்ட் ஓகே. ஸோ அதவே பண்ணக்கூடாதுன்றீங்க நீங்க. ஆ நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. வென் யூ ஹேவ் அ ஸ்பெஷலிஸ்ட், வென் யூ ஹேவ் அ பெர்சன் ஹூ இஸ் டெடிகேட்டட்லி டூயிங் தட், வென் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் விச் கேன் பி சால்வ்ட் இன் அ வெரி சிம்பிள் வே, ஒய் டு காம்ப்ளிகேட் இட்? ஓகே. தட் இஸ் மை கொஸ்டின். ஓகேவா? நீங்க எப்பவுமே வந்து இப்போ ஐ கிவ் யூ த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க வந்து பைக் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னாக்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பி அடிச்சு அடிச்சு பார்ப்பாங்க.
அது பண்ணுவீங்க. அடுத்து ஸ்டார்ட் ஆகல. மெக்கானிக் கிட்ட போவாங்க. நீங்க யூ வில் செக் பெட்ரோல் இருக்கா இல்லையான்றத பார்ப்போம் நம்ம. ஓகே. தட்ஸ் த வெரி நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பெட்ரோல் இருக்கான்றத பார்ப்போம். பெட்ரோல் இருக்குனாக்கா, மேபி அன்டில் 2000 பீப்பிள் வர் செக்கிங் தியர் ஸ்பார்க் பிளக். இப்போலாம் வந்து மெக்கானிக்கிட்ட கொண்டு போயிடுறாங்க. ஸ்பார்க் பிளக்லாம் இப்போ யாரும் இப்போ நாங்க ரிசர்வ் பார்ப்பாங்க பெட்ரோல். ரிசர்வ் இருக்கா இல்லையா? பெட்ரோல் இருக்கா இல்லையா? ஸோ ஓகே. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகலன்னா தான் வந்து தே வில் கோ டூ அ மெக்கானிக். ஓகேவா? எடுத்த உடனே நம்ம வந்து இதுவாயிடுச்சு. பைக் ஸ்டார்ட் ஆகல. நான் வந்து பைக் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேற பைக் நான் மாத்துறேன். ஆர் ஐ வில் டேக் இட் டூ அ டீலர் அப்படின்ற மாரி நம்ம போமாட்டோம்ல. எக்ஸ்சேஞ்ச்ல போட்டுறலாம். அங்க டீலர் கிட்ட போலாம் அப்படின்னு. த பேசிக் திங் நீங்க எங்கேருந்து அத ஸ்டார்ட் பண்ணணுன்றது இருக்குல்ல. ஸோ அந்த பாயிண்ட், அந்த லீஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல. அதுதான் வந்து இந்த விஷயம். நீங்க வந்து ஒரு நாள் டயர்டா இருக்கு அப்படின்றதுனால, யூ வோன்ட் கோ டூ அன் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் செக்கிங் யுவர்செல்ஃப் இஃப் யூ ஹேவ் காட் கேன்சர். ஓகே. லெட்ஸ் சே ஐ அம் கெட்டிங் அ ப்ராப்ளம் அண்ட் ஐ அம் கோயிங் அண்ட் டேக்கிங் அ பெயின் கில்லர். நான் வந்து எனக்கு கை வலிக்குது, இல்ல கால் வலிக்குது. நான் போய் ஒரு பெயின் கில்லர் வாங்கி சாப்பிடுறேன். இந்த மாரி நான் ரிப்பீட்டடா எனக்கு திருப்பி திருப்பி வலிக்கும் போதெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் போய் பெயின் கில்லர் வாங்கிட்டே இருக்கேன். வில் திஸ் காஸ் ட்ரபிள் டூ மை பாடி? அ லாட் ஆஃப் ட்ரபிள். ஓகேவா? என்னோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு வலி வந்ததுன்னா 3 டேஸ் ஆஃப் ரெஸ்ட். மேக்ஸிமம் 3 டேஸ் ஆஃப் ரெஸ்ட். தன்னால சரியாயிடும். ஆகலையா, யூ நீட் அ மெடிக்கல் சப்போர்ட். ஓகேவா? வென் இட் கம்ஸ் வித் அ ப்ரொஃபஷனல் அட்வைஸ், தட் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் கெட். ஓகேவா? ஸோ அப்படி இல்லனாக்கா, நம்ம வந்து வீட்ல பண்ணுவாங்க இல்லையா? சுக்கு 10 போடுவாங்க. இதெல்லாமே நீங்க 3 டேலேருந்து யூ கேன் ஸ்டார்ட் ட்ரையிங். 3 டேஸ் நீங்க ஒண்ணுமே பண்ணல. ஓகே. 3 டேலேருந்து வெத்தல 10 போடுவாங்க, சுக்கு 10 போடுவாங்க. வீட்ல கை வைத்தியம் பண்ணுவாங்க. அ இல்ல டர்மரிக் ட்ரிங்க் குடுப்பாங்க குடிக்கிறதுக்கு, இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்காக. ஆல் தோஸ் திங் வொர்க்ஸ். எப்போனாக்கா சின்ன சின்ன இன்ஜூரிஸ் உடம்புக்குள்ள இருக்கும்போது தீஸ் திங்ஸ் வொர்க். இதுவுமே உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 1 வீக்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் குடுக்கல. எய்தர் த பெயின் இஸ் சேம் ஆர் இட் இஸ் கெட்டிங் அக்ரவேட்டட். யூ ஹேவ் டு இமிடியேட்லி மீட் அ டாக்டர். ஓகே. ஸோ அக்கார்டிங் டூ மை அப்சர்வேஷன் ஆஃப் அவர் பாஸ்ட் இப்போ இப்போ இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணத வச்சு நான் சொல்றேன். இப்போ இந்த பெயின் கில்லர்ஸா இருக்கட்டும், இந்த எக்ஸ்ரேஸா இருக்கட்டும், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸா இருக்கட்டும், சர்ஜரிஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு மெடிக்கல் ப்ராசஸோட ஒரு முக்கியமான அங்கமா தான் ஒரு காமன் பீப்பிள் பார்க்குறாங்க. இப்ப நெறைய பேருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்னா என்னன்னே தெரியாது. பெயின் கில்லர்னா என்னன்னே தெரியாது. ஐ மீன் லைக் ஒரு டாக்டர் குடுக்குறாங்க. அத சாப்பிட்டா நம்மளுக்கு சரியாகும். இல்ல அத யூஸ் பண்ணா அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தா நம்மளுக்கு வந்து அவர் கேட்கிறாரு, டாக்டர் கேட்கிறாரு, நம்ம குடுக்கணும். அந்த மாரி தான் நெறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க. ஐ மீன் லைக் ஐ அம் டாக்கிங் அபௌட் பீப்பிள் ஹூ ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் கேட்கிறாரு. அதனால நம்ம பண்றோம்னு இருப்பாங்க. அது ஏன் பண்றோம்னு நெறைய பேருக்கு தெரியாது. ஆனா இப்போ பீப்பிள் இன் பீப்பிள் ஹூ ஆர் எஜுகேட்டட் அண்ட் எவ்ரிதிங் தே ஆர் லேர்னிங் அண்ட் இது பண்றாங்க. டாக்டர் இதுக்காக கேட்கிறாரு, இதுக்காக கேட்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு யாரும் அத அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டாக்டர் கேட்கிறாரு அப்படின்றதுனால பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு மெடிக்கல் ப்ராசஸோட ஒரு முக்கியமான அங்கமா பார்க்குற ஒரு விஷயத்த வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ண தான் சொல்றீங்க. ஸோ இப்படி இத நம்ம பார்க்கும்போது, இஸ் இட் நாட் லைக் யூ டெல்லிங் தட் வாட் எவர் பீப்பிள் வேர் டூயிங் ஃபார் அ லாட் ஆஃப் இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே அ அ மெடிக்கல் அவேர்னஸ் ரீசென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து முன்னாடிலாம் சிட்டில மட்டும் தான் இருக்கும். அப்புறமா தான் டவுன்ல வர ஆரம்பிச்சது. அப்புறமா தான் கிராமங்கள்ல வர ஆரம்பிச்சது. இப்ப தான் மெடிக்கல் சிஸ்டம் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டியே எல்லாருக்கும் போய் சேர ஆமா, ஆரம்பிச்சிருக்கு. ஆமா. அப்ப இந்த மாரி ஒரு டைம் பீரியட்ல பல வருஷங்களா வந்து இந்த சிஸ்டம்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இன்கல்கேட் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப இதெல்லாம் வந்து நீங்க எடுத்தோனே பண்ணக்கூடாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இஸ் இட் நாட் இன்ஃப்ளூயன்சிங் இன் த பேட் வே ஆர் லைக் அது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரிஸ் வந்து நம்ம பண்ண வேணாம். அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா டாக்டர் பண்ண முற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆர் யூ டெல்லிங் தட் தே ஆர் ட்ரையிங் டூ மேக் மனி வித் திஸ்? லைக் ஐ மீன் லைக் த மெடிக்கல் கவுன்சில் ஆர் த பீப்பிள் இன் த மெடிக்கல் ஃபீல்ட் வாண்ட் டு force a surgery even if there is not a requirement so that they can get money from charging in the surgery. Is it like that? நோ, ஐ கான்ட் புட் இட் தட் வே. ஆம், இப்போ பிரிஸ்கிரைபிங் அ சர்ஜரி யூ ஆர் ஆஸ்கிங் ஆர் இட்ஸ் வித் த டயக்னாஸ்டிக் My டூல்ஸ்? problem here is இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, I think we can proudly say that you have avoided nearly 40,000 surgeries and they are healthy and you have treated them and they are all doing good today. But my question here is, ஸோ இப்போ வந்து ஒரு சர்ஜரி வந்து அந்த இடத்துல அவாய்ட் பண்ண முடியுது. அவங்களால ஹெல்தியா வாழ முடியும் அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல சர்ஜரி பண்றதுன்றது, அம் அந்த பெர்சனுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நார்மலான லெட்ஸ் சே வந்து ஒரு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணும்போது 2, 3 லட்ச ரூவா செலவு பண்றது பெரிய விஷயமா இருக்காது. பட் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்தோ, இல்ல வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லேருந்தோ, இல்ல வறுமை கோட்டுக்கு கீழயோ இருக்கவங்களுக்குலாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையிலே நீங்க நம்ம படங்கள்லயே நெறைய பார்த்திருப்போம். நம்ம நியூஸ்ல நெறைய பார்த்திருப்போம். அவங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனையா வரும்போது, ஏதாவது ஒரு உடம்பு சரியில்ல, ஒரு சர்ஜரினா பல லட்சங்கள் தேவைப்படும். அத செலவு பண்றது அவங்களுக்கு பெரிய இதுவா இருக்கும்.
அப்ப அந்த நேரத்துல உங்கள மாரியான ஒரு டாக்டர் சர்ஜரிய அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லும் பொழுது, அப்ப சர்ஜரிய அவாய்ட் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, சர்ஜரிய வந்து முன்னிறுத்தி காட்டுறது வந்து ஒரு தப்பான விஷயமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். அட் த சேம் டைம் வந்து அது அவங்களுக்கு செலவும், அட் த சேம் டைம் சர்ஜரி பண்றதுல நெறைய ரிஸ்க்கும் இருக்கு பாடிக்கு. ஸோ அதுதான் மெயினா கேட்கணும்னு நெனச்சேன். அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு அது தெரியலையா? அப்படின்றது இன்னொரு கொஸ்டின். ஓகே. I mean, the doctors doesn't know that it can be avoided, or is it like they know, but they don't want to do it, they want to do the surgery? ஃபர்ஸ்ட் திங் இதில வந்து டாக்டர்ஸ் வாட் தே ஆர் டூயிங் இஸ் வாட் தே லேர்ன் ஃப்ரம் த எஜுகேஷனல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இப்போ இந்தியன் எஜுகேஷனல் சிஸ்டம்லன்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறது கம்மி தான். ஸோ வாட் தே லேர்ன் அவங்களோட அந்த எண்ட் பாயிண்ட் சர்ஜரி. அந்த இடத்துல வேற சாய்ஸ் இல்லன்ற இடத்துல தான் அவங்க அந்த சர்ஜரிக்கு போறாங்க. ஓகேவா? வாட் ஐ ஹேவ் லேர்ன்ட் இஸ் வாட் அதர் சாய்ஸஸ் வி ஹேவ் காட். எனக்கு இந்த இடத்துல வேற என்னென்ன சாய்ஸ் இருக்கு அப்படின்றத தான் நான் வந்து பிக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் அத எடுத்து பார்க்கும்போது, ஐ ஹேவ் காட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். ஓகேவா? நீங்க ரேண்டமா யாராவது ஒருத்தர்ட்ட போயிட்டு சர்ஜரி பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நோ, ஹி வில் நாட் பி ரெடி ஃபார் அ சர்ஜரி. அப்போ எங்க வந்து ஒரு பேஷண்ட்டும் சர்ஜரிக்கு ரெடி ஆகுறான்னா, வென் ஹி இஸ் கிவன் வித் நோ அதர் சாய்ஸ். ஓகேவா? எய்தர் யூ ஹேவ் டூ லிவ் வித் த பெயின் ஆர் யூ ஹேவ் டூ கெட் அ சர்ஜரி டன். ஓகேவா? இப்போ அந்த டாக்டர்ஸ் ஹூஎவர் இஸ் பிரிஸ்கிரைபிங் அ சர்ஜரி அவங்க கிட்ட போயிட்டு, இவங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா நார்மல் லைஃப் வாழலாமா அப்படின்னு கேட்டாக்க, இப்போ அந்த நார்மலே தே ஹேவ் செட் அ நியூ நார்மல். Okay. ஓகேவா? பெயின் இல்லாம இருக்கலாம். யூ கேன் டூ யுவர் ஆக்டிவிட்டீஸ் வித் அ லிட்டில் பிட் ஆஃப் காம்ப்ரமைஸ். இதுதான் வந்து அவங்க குடுக்குற ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க வந்து இனிமே நீங்க வந்து அ படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது. இஃப் இன் கேஸ் வந்து நீ சர்ஜரி பண்றாங்க அண்ட் அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி இருக்குன்னா, படிக்கட்டு ஏறி ஹிப் சர்ஜரி எல்லாம் வந்து படிக்கட்டு ஏறியே இறங்க முடியாது. யூ ஹேவ் டூ ஹிப் கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மென்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா, லிஃப்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். தே கான்ட் சிட் டவுன் அண்ட் கெட் அப். ஓகேவா? அவங்களுக்கு வந்து அ ஒரு நியூ டைப் ஆஃப் பெயின் வரும். அதோட ஹேண்ட்லிங் அவங்களுக்கு இருக்கணும். அந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு நெறையவே இருக்கும். வாட் ஐ எம் சேயிங், ஆம், அவங்களுக்கு வந்து பேரபிள் பெயினோ இல்ல வித் ஜீரோ பெயின் ஸ்டில் த சர்ஜரி இஸ் நாட் டன். ஓகேவா? நான் சொல்றது பிட் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் கேசஸே நான் சொல்றேன். ஓகேவா? சர்ஜரி இஸ் நாட் டன் பட் இட் கேன் பி கன்சர்வேட்டிவ்லி மேனேஜ் வித்தவுட் பெயின் ஃபார் அனதர் 30 to 40 இயர்ஸ் அப்படின்னாக்க, வை டோன்ட் வி சூஸ் இட்? Okay. அண்ட் ஸ்டில் யூ கேன் டூ ஆல் யுவர் ஆக்டிவிட்டீஸ் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ். என்னன்னா ஆடட் ஆன் நீங்க வந்து டெய்லி ஒரு 2 ஆர் 3 எக்ஸர்சைசஸ் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் நான் சொல்றது வந்து வென் இட் கம்ஸ் ஃபார் அ கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மென்ட் நான் வந்து 1/2 அன் ஹவர் 1 ஹவர் எக்ஸர்சைஸ்லாம் வேண்டாம். ஸ்பெண்ட் 5 மினிட்ஸ். ஓகேவா? ஸ்பெசிஃபிக்கலி டூ யுவர் பிசிக். அந்த ஒரு பர்ட்டிகுலர் கம்ப்ளைண்ட்டுக்காக நீங்க வந்து அந்த எக்ஸர்சைஸ் மட்டும் பண்ணுங்க. இது மட்டும் நீங்க பண்ணீங்கனாலே போதும். அப்போ இத நீங்க பண்ணீங்கனாலே உங்களால வந்து 30 to 40 இயர்ஸ் புஷ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, யூ கேன் டூ இட். ஆன் தி அதர் டெர்ம்ஸ், ஆ இப்போ டாக்டர்ஸுமே டயக்னோஸ் பண்றது வந்து பெயின் அப்படின்னு போனாங்கனாக்கா, அவங்க எக்ஸ்ரே எடுக்குறாங்க. வாட் தே லுக் இன்டூ இஸ் தேர் போன்ஸ். ஜாயிண்ட்ஸ் பார்ப்பாங்க. போன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்பாங்க. ஜாயிண்ட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றத பார்ப்பாங்க. ஜாயிண்ட் ஸ்பேஸ்ல தேய்மானம் எவ்வளோ இருக்குன்றத பார்ப்பாங்க. ஆனா, அந்த தேய்மானத்துக்கு காரணமான ஒரு மசில் என்னன்றத அவங்க பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஐ டோன்ட் திங்க் எனி டாக்டர் கோஸ் அண்ட் ஸ்டடீஸ் த மசில் அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேவா? ஒரு மசில் என்னோட பார்வையில எப்படின்னாக்க, ஆ உங்க வீட்ல வந்து கரண்ட் போச்சுன்னு வைங்களேன். த வெரி நெக்ஸ்ட் திங் வாட் யூ டூ இஸ் பக்கத்து வீட்ல கரண்ட் இருக்கான்னு பார்ப்போம். தட்ஸ் த இம்மீடியேட் திங் வாட் வி டூ. ஓகேவா? ஏன்னா, பக்கத்து வீட்ல கரண்ட் இல்லன்னா, நம்ம வீட்ல மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. ஓகேவா? ஸோ, அப்போ வந்து இம்மீடியேட் வெரி நெக்ஸ்ட் திங் நம்ம செக் பண்றது ஃபியூஸ் போய் செக் பண்ணணும். அப்போ மோஸ்ட்லி ஃபியூஸ் போயிருக்குனாக்கா, ஃபியூஸ் மட்டும் தான் போடுவோம். ஃபியூஸ் இஸ் த வீக்கஸ்ட் பாயிண்ட் இன் த சர்க்யூட். ஓகேவா? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, டக்குன்னு ஃபியூஸ் அடி வாங்கும். எங்கேயாவது வோல்டேஜ் அதிகமாச்சு, ஒரு மிஸ்ஃபயர் ஆகுதுன்னா, ஃபியூஸ் தான் போகும் உங்களுக்கு. உங்க உடம்புல உங்களோட மஸ்குலர் சிஸ்டம் இஸ் லைக் அ ஃபியூஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகுறது ஒரு மசில் தான் ஆகும். மசில் டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா, அது டேமேஜ் ஆயிருக்குன்றது சொல்லிக்கிட்டே இருக்கும். அன்லெஸ் யூ கோ அண்ட் ஃபிக்ஸ் இட். ஓகேவா? அந்த காலத்தில வந்து தே யூஸ்ட் டூ ஆயில் மசாஜ், ஆயில் பாத் எல்லாமே வந்து ரெகுலரா பண்ணுவாங்க. இப்போ வரைக்குமும் வந்து பொறந்த குழந்தைக்கு ஆயில் மசாஜ் இஸ் அ மஸ்ட் இந்தியன் கல்ச்சர்ல. ஸோ ஆயில் மசாஜ் வந்து பண்ணுவாங்க. ஆயில் பாத் வந்து பண்ணுவாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னாக்க, வயசானவங்க, கிராமத்தில இருக்கவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது வாரத்துக்கு 2 வாட்டி எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணுன்றது இட்ஸ் அ மஸ்ட்ன்னு பார்ப்பாங்க. தட்ஸ் வேர் தே வில் பி ஃபோக்கஸிங் ஆன் த மஸ்குலர் ஹெல்த். இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். ஸோ வென் வி டோன்ட் மெயின்டெயின் இட், த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இட் டேமேஜ்ட் இஸ் வெரி ஹை. அப்போ அது டேமேஜ் ஆகும்போது, நான் என்னோட டயக்னோசிஸ்ல பார்க்கறது மசில் என்ன டேமேஜ் ஆயிருக்குன்றத பார்ப்பேன். அப்போ அந்த மஸ்குலர் டேமேஜ் நான் பார்க்கும்போது, அங்க டெஃபினெட்லி இருக்கும். இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. ஆ ஆல் த வே த்ரூ ஐ ஹேவ் பீன் கோயிங் த்ரூ மை ஃபீல்ட், நான் பார்த்த வரைக்கும் யாருக்குமே வந்து மஸ்குலர் டேமேஜ் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகேவா? எங்கேயாவது ஏதாவது டேமேஜ் இருக்கும்.
இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு த பெயின், இஃப் ஐ ஃபிக்ஸ் இட் அந்த பெயின் போயிடும். ஓகேவா? அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் கரெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கால்ல வலி வந்திருக்கு அப்படின்னா, இட் இஸ் சம்வேர் கனெக்டட் டூ மை ஷோல்டர் ஆர் நெக். இட் குட் பி எனிவேர். இட் குட் பி எனிவேர். அத டயக்னோஸ் பண்றது தான் எங்களோட வேல. தட்ஸ் வேர் த பயோமெக்கானிக்ஸ் கிக்ஸ் இன். ஓகேவா? உங்க உடம்புல வந்து தேர் இஸ் ஸோ சம்திங். இப்ப வந்து இது வந்து நாம வந்து போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி போடுறபோது, இதெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் டாக்டர் கிட்டயே போறதில்ல. சில ம். பேர்லாம் வந்து மெடிக்கல் ஷாப்க்கு டைரக்ட்டா போய் டோலோ 650 குடுங்க, இது குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தே இட்செல்ஃப் கெட் த டேப்லெட்ஸ் அண்ட் யூஸ் இட். எஸ், எஸ். ஸோ, இப்ப அவங்க அப்படி பார்க்கும்போது, அப்ப வலிலாம் வரும்போது, இப்ப நீங்க சொல்ற மாரி முட்டியில வலி வரும்போது, இட் கேன் பி கனெக்டட் டூ சம் அதர் மசில். நெக்ல நெக்ல வலி இருக்கா? அதுவும் இதுவும் கனெக்டடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது, அப்படின்லாம் சொல்றீங்க. ஸோ, இப்போ இது வந்து எப்படி லைக் இது வந்து லைக் ஒரு பிசியோதெரபிஸ்ட்னால தான் டயக்னைஸ் பண்ண முடியுமா? ஆர் எல்ஸ் லைக் இஸ் இட் லைக் ஒன்லி யூ கேன் டூ இட்? ஆர் லைக் அதர்ஸ் கேன் ஆல்சோ டூ இட்? ஓகே. ஆர் பீப்பிள் கேன் இட்செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் தட்? கேன் தே கோ த்ரூ தட் ஸ்டடி ஆல்சோ? பீப்பிள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் டு வெரி மினிமல் போர்ஷன். அதர் டாக்டர்ஸ் ஐ கேன் சே லைக் ஒரு 5% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஐ திங்க் ஒன்லி ஃபிசியோஸ் கேன் டூ இட் பெட்டர். ஓகேவா? ஏன்னா தேர் ஆர் லைக் 600 பிளஸ் மசில்ஸ். அந்த 600 பிளஸ் மசில்ஸ்ல பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் போட்டிங்கனாக்க, இட் பிகம்ஸ் அ லாட் ஆஃப் பாசிபிலிட்டீஸ். ஓகேவா? ஸோ, அப்போ அது வந்து ஒரு மசில் எப்படி வொர்க் பண்ணுது, அதோட பயோமெக்கானிக்ஸ் எப்படி வொர்க் பண்ணுது அப்படின்றது வந்து ஒன்லி எ பிசியோதெரபிஸ்ட் கேன் ஃபிகர் இட் அவுட். பிசியோதெரபிஸ்ட்டுமே வந்து காலேஜ்ல படிக்கிறது மட்டும் வச்சு அவங்க பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, இட் இஸ் லெஸ் தென் 5% தான். ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறமா த வே தே அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ இன்வால்வ் ஆகுறாங்க. தட் மேட்டர்ஸ் அ லாட். ஓகே. இப்ப நீங்க எனக்கு இந்த சர்ஜரிக்கு குடுத்ததா இருக்கட்டும், பெயின் கில்லர்ஸ்க்கு குடுத்ததா இருக்கட்டும், அதுக்கு நீங்க ஏன்னா நீங்க சர்ஜரிக்கு சொன்னது என்னன்னா, நெறைய இடங்கள்ல அந்த சர்ஜரிய அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க குடுத்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எவரிதிங் வாஸ் லைக் குவைட் சாட்டிஸ்ஃபேக்டரி. அண்ட் அட் த சேம் டைம் நீங்க வந்து அ பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணாம பாடியோட எந்த மசில்ல வேணா ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்றது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் ஓகே. பட் வாட்ஸ் வித் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆர் எக்ஸ்ரே? எக்ஸ்ரேன்றது நம்ம பாடிய ஸ்கேன் பண்ணி எடுக்குறாங்க. அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, டாக்டர் அப்படி தானே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ, அதுக்கு ஏன் நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? பிகாஸ் ஹவ் கேன் தட் கோ ராங்? ஐல் கிவ் யூ எக்ஸாம்பிள். ரீசென்ட் டேஸில் என்னோட ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருந்த ஒரு பேஷண்ட்டு. அவர் வந்து ஹி கேம் வித் மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ். அவருக்கு என்னன்னாக்கா, அந்த ம 4, 5 இடத்துல அவர் கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த 4, 5 இடத்துல இருக்க கம்ப்ளைண்ட்டுமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். தட் பெர்சன் வாஸ் வெரி யங், வெரி ஆக்டிவ். ஸோ எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எக்ஸெப்ட் ஒன் பெயின் விச் வாஸ் லிட்டில் அபவ் த நீ ஜாயிண்ட். ஓகேவா? அந்த பெயின் வந்து பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது குறையவே மாட்டேன்து. ஓகேவா? ஸோ எல்லாமே டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. ஃபிகர் அவுட் பண்ணாங்க. நடக்கல. ஸோ தே டுக் டு மை ரிவ்யூ அ அப்பாயின்ட்மென்ட். ஸோ என்னோட ரிவ்யூக்கு வந்திருக்கும்போது, நான் வந்து அவர டயக்னோஸ் பண்ணி பார்க்குறேன். அவரோட தொராசிக் கேஜ்ல T4ன்னு சொல்ற அந்த ஒரு எலும்பு வாட் திரும்பி இஸ் அ இருந்தது. தொராசிக் கேஜ்? தொராசிக் கேஜ் இஸ் லைக் உங்களோட தொராக்ஸ் இருக்கு இல்லையா? அதோட போன்ஸ். அதில இருக்க வெர்டிபிரல் காலம் இருக்குல்ல. வெர்டிபிரல் காலம்ல உங்களுக்கு வந்து தொராசிக் கேஜ்ல வர வெர்டிபிரல் காலம் வந்து T1லேருந்து T12 வரைக்கும் 12 செக்மென்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில T4ன்னு சொல்ற அந்த ஒரே ஒரு விலா எலும்பு. ஓகேவா? அது திரும்பி இருந்தது. ஓகேவா? வி ஃபிக்ஸ்ட் இட் அண்ட் திஸ் பெயின் வாஸ் கான். இட் டுக் இட் ஹார்ட்லி 10 செகண்ட்ஸ் டூ ஃபிக்ஸ் த போன். ஆனா அத டயக்னோஸ் பண்றதுக்கு வி டுக் அரவுண்ட் 30 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இப்போ பெயின் இங்க ஆஃப் பண்ணோம்னா, எங்கேருந்து அந்த பெயின் வந்து வந்துட்டுருக்கோ, அங்க தான் நான் வந்து கை வைக்கணும். ஐ கான்ட் கோ ட்ரீட் இட் ஹியர். ஓகே. பேஷண்ட் வாஸ் கம்ப்ளைனிங் அ பெயின் இன் த நீ ஜாயிண்ட். ஆனா நான் பார்த்தது கழுத்துக்கு கீழ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது எக்ஸ்ரே நீங்க எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த நீ ஜாயிண்ட்ல ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்டே இல்ல. தட் இஸ் த ரீசன் வை நெறைய இடத்துல வந்து எக்ஸ்ரே எடுக்குறாங்க, ஸ்கேன் எடுக்குறாங்க, டெஸ்ட் எல்லாமே எடுக்குறாங்க. பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்குறாங்க. எடுத்து உங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு. இது மோர் ஆஃப் அ சைக்காலஜிக்கல் பெயின். யூ நீட் கவுன்சிலிங். அந்த வேல அது போயிடுது அது. ஓகேவா? என்கிட்ட நெறைய பேர் வராங்க அந்த மாரி பேஷண்ட்ஸ். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அ அதுக்கு சொல்றாங்க. கவுன்சிலிங்கும் எடுத்து பார்த்துட்டேன் எனக்கு வலி குறையல. ஓகே. நீங்க வந்து ட்ரீட் பண்றீங்க. எங்க ஃபெயில் ஆனாலுமே நீங்க ட்ரீட் பண்றீங்கன்றதுனால, நான் ஐ லுக் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ். அதுல இருக்கும். அது அகைன் டே 1 அவங்களுக்கு வந்து அந்த ரிலீஃப் பார்த்துட்டு போவாங்க அவங்க. ஓகேவா? அண்ட் தே வில் பி கன்டினியூயிங் த ட்ரீட்மெண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் அண்ட் தே வில் ஹேவ் அ கம்ப்ளீட் கியூர். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கனாலுமே எப்படி தெரியும்? வென் ஐ அம் லுக்கிங் ஃபார் மஸ்குலர் டேமேஜ், நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மசில்ஸ வந்து ஸ்கேன் பண்ணியோ, இல்ல வந்து வேற வேல டயக்னோஸ் பண்ணியோ நம்ம பார்க்குறோம்.
ஓகேவா? நீங்க லாஸ்ட்டா வந்து மசில ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்றது எங்க கேள்விப்பட்டுருக்கீங்க? ஆனா ஸ்கேன்ஸ் நடக்குதுன்றத கேள்விப்படுறோம்ல. எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் நடக்குதுன்றத கேள்விப்படுறோம். எக்ஸ்ரே எடுக்குறாங்கன்றத கேள்விப்படுறோம். ஓகே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஸோ ஆகட்டும், அப்போ ஃபேமிலில ஆகட்டும் எம்ஆர்ஐ ஸ்கேன்லயோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ரேலயோ மசில ஸ்கேன் பண்ண முடியாது. முடியாது. ஸோ ஓகே. இட் ஒன்லி ஷோஸ் த போன்ஸ் மோஸ்ட்லி. எஸ். ஓகே. இப்போ என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் வேர் யூ கேன் கோ டூ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் டன் ஃபார் தட் பர்ட்டிகுலர் மசில். அது ஃபங்ஷன் ஆகுதா இல்லையா? இத உங்களால பார்க்க முடியும் அது. ஆனா, எந்த மசில்ல நீங்க போய் செக் பண்ணுவீங்க? யூ கேன் பி வெரி ஸ்பெசிஃபிக் டூ யூ தட் நீட் டு ஒன் மசில். ஐடென்டிஃபை த மசில் அண்ட் தென் டூ தட். எஸ். ஓகேவா? அது எந்த மசில்ன்றத செக் பண்றது வந்து ஒன்லி அ குட் பயோமெக்கானிஸ்ட் ஆர் அ குட் பயோமெக்கானிக்கல் பிசியோதெரபிஸ்ட் கேன் டூ இட். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை வி டூ தட். ஆன் த அதர் ஹேண்ட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீலே பெயின் இருக்குன்னு வச்சுப்போம். நீலே ப்ராப்ளமும் இருக்குன்னு வச்சுப்போம் நம்ம. ஓகேவா? வில் அஸ்யூம். ஓகே. நீலே பெயின் இருக்கு, நீலே ப்ராப்ளம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த நீ பெயின் ஏன் வருதுன்ற அந்த காரணம் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் அ பேஷண்ட் ஹூஸ் கம்ப்ளைண்ட் வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். எனக்கு ஜம்ப் பண்ணிட்டு லேண்ட் பண்ணும்போது மட்டும் தான் எனக்கு நீ ஜாயிண்ட்ல பெயின் தெரியுது. He doesn't have pain in any other scenario. He can run, walk, he can do all the activities, he can play, he can do everything. ஆனா நான் எப்போலாம் நான் ஜம்ப் பண்றேனோ, ஜம்ப் பண்ணும்போது ஈவன் வைல் டேக்கிங் ஆஃப் ஹி இஸ் நாட் ஹேவிங் த ப்ராப்ளம். வைல் லேண்டிங் எனக்கு வந்து ஹிட் ஆகும்போது எனக்கு அந்த நீ ஜாயிண்ட்ல பெயின் தெரியுது. ஓகே. ஸோ இப்போ வந்து இவருக்கும் எனக்கு வந்து ம எப்போ பார்த்தாலுமே வலி இருக்கு. நான் நடந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து ஐ அம் டூயிங் ஆல் மை ஆக்டிவிட்டீஸ் ஆனா வித் பெயின் அப்படின்றதுக்கும் தேர் இஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஓகேவா? இன்னும் சிம்ப்ளிஃபைடா சொல்லணும்னாக்கா, எனக்கு படி ஏறும்போது மட்டும் வலிக்குதுன்றவங்களும் இருக்காங்க. படி இறங்கும்போது மட்டும் வலிக்குதுன்றவங்களும் இருக்காங்க. இது 2மே டிஃபரெண்ட். ஓகேவா? இது 2மே நீங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியாது. ஏன்னா இது எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டூ மசில்ஸ். ஓகேவா? இப்போ எனக்கு முட்டி கீழ இருக்க மசிலுமே நீ பெயினுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஓகேவா? அவர் வந்து ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணும்போது வலி வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து முட்டிக்கு கீழ இருக்கிற ஒரு மசில் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்தது. அத நான் ரிலீஸ் பண்ண உடனே அந்த பெயின் போயிடுச்சு. ஸோ ஹவ் டு யூ ஐடென்டிஃபை இட்? Okay, because we understand what muscle is responsible for what movement and also we know எந்த மசில் எதோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுன்றது இது தெரியும். எல்லா பிசியோதெரபிஸ்ட்டும் பண்ணாங்களா? இல்ல நீங்க மட்டும் தான் அத டயக்னைஸ் பண்றீங்களா? நோ நாட் ஆல் ஃபிசியோஸ். ஏன்னா வந்து இது ஒரு டயக்னோஸ்டிக் பேட்டர்னா எங்கேயுமே சொல்லிக் குடுக்குறதில்ல. எனக்கு பிகாஸ் ஐ வாஸ் இன்ட்ரஸ்டட் இன்டு பயோமெக்கானிக்ஸ் ஐ ஸ்டார்ட்டட் டூயிங் திஸ். ஸோ அதனால தான் எனக்கு பேஷண்ட்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு எனக்கு இன்னுமே வந்து ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தோஸ் கேஸஸ் வேர் ஐ டோன்ட் கெட் த ரிசல்ட்ஸ். இன்னுமே எனக்கு வந்து ம், ஒரு பேஷண்ட் வரும்போது ஐ நோ ஹவ் டு டயக்னோஸ். நான் உட்காந்து அது பண்ணும்போது ஐ கெட் நியூ பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங். ஓகேவா? ஸோ ஐ அம் ஆல்மோஸ்ட் மோர் தென் 20 இயர்ஸ் இன்டு திஸ் ஃபீல்ட். எனக்கு இப்பவுமே பார்த்தாக்கா எனக்கு வந்து புது புது பேட்டர்ன்ஸ் எனக்கு தெரியுது எனக்கு. ஸோ அந்த பேட்டர்ன்ல எடுத்து நான் ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் இன்னுமே நல்லா வருது. ஸோ எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் ஃபாலோ ஒன் மந்த்ரா. பேஷண்ட்டுக்கு ரிசல்ட் வரலன்னா நான் பண்ற ட்ரீட்மெண்ட் தப்பு. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ தட்ஸ் இட். நான் வந்து அத தாண்டி எங்கேயுமே போமாட்டேன். Okay, so this quite opens a new stream of medical schooling-ன்ற மாரி. ஐ மீன் லைக் ஏன்னா நம்ம மெடிசன் பத்தி ஐம் நாட் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். பட் லைக் ஒரு 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 காமன் பீப்பிளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, ஒரு பொதுமக்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மாத்திரை சாப்பிடணும், இது சாப்பிடணும், நல்ல இது காய்கறி சாப்பிடணும். ஸோ ஒரு சிம்பிளா என்னென்னலாம் தெரியுமோ அத தான் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இப்ப நீங்க சொல்ற சில விஷயங்கள் வந்து இட் ஓப்பன்ஸ் a totally different lane. இட்ஸ் நாட் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் மை ஃபீல்ட் ஐ கெஸ். இட் இஸ் ஃபார் எவ்ரி ஃபீல்ட். ஐ கேன் நீங்க இப்போ இது கேட்கறதுனால பிகாஸ் த No, why I say this is important is I think this is more related to everybody's body. So, யாஹ் நான் நான் தான் சொல்றேன். இட் இஸ் மைண்ட் செட் வாட் எவ்ரிஒன் கேரிஸ். தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டூ சே. ஏன்னா இது ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம அ ஜெயம் ரவியோட மூவி தனி ஒருவன் படம் வரும்ல. அதில வந்து அந்த தனி ஒருவனோட ஹோல் கான்செப்ட் அந்த ஒரு பஞ்ச் லைன்ல அவங்க குடுத்திருப்பான். மூவி ஸ்டார்ட் ஆகும்போது அது குடுப்பாங்க. யூ ரிமெம்பர் தட் லைன்? uh, movie start. வந்து ஆ உ நண்பன் யாருன்னு சொன்னா, நான் உன்னோட கேரக்டர சொல்றேன். ஆ எதிரி யாருன்ட்டு சொல்லு உன்னோட கெப்பாசிட்டிய பத்தி சொல்றேன் அப்படின்ற ஒரு லைன் வரும். ஓகேவா? ஸோ நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி தான் நம்ம எதிரிய ஹேண்டில் பண்ணுவோன்றது. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் எதிரின்றது ஒரு ஹர்டில்னு வச்சுக்கலாம். வி ஆல் ஃபேஸ் ஹர்டில் இன் அவர் ப்ரொஃபஷன்.
வி ஆல் ஃபேஸ் ஹர்டில் இன் அவர் ரெகுலர் டெய்லி லிவிங் லைஃப். நம்ம ப்ரொசீட் பண்ணி போகும்போது ஒரு ஹர்டில் ஒன்று வருதுல்ல, அந்த ஹர்டிலில் நம்ம அந்த இடத்துல வந்து இல்லை வேண்டாம், இது நம்ம கெப்பாசிட்டிக்கு தாங்காது, நம்ம நிறுத்திக்கலாம், நம்ம நிறுத்திக்கிற இடமும் இருக்குது, இல்லை இதை நம்ம தூக்கி மிதித்து மேலே ஏறி போவோம் அப்படின்ற இடமும் இருக்குது. ஓகேவா? ஸோ தட் டிசைட்ஸ் யுவர் கெப்பாசிட்டி. இட் நீட் நாட் பி எனிமி, இட் மைட் பி அ சுச்சுவேஷன் ஆல்சோ. ஸோ இன் மை கேஸ் இட் இஸ் அ கண்டிஷன். ஓகே. ஓகேவா? ஸோ ஐ நெவர் கிவ் அப். ஓகே, ஓகே. ஸோ பேசிக்கலி வந்து இப்போ ஐ ஃபீல் லைக் யூ கெட் எக்ஸைட்டட் எவ்ரி சிங்கிள் டைம் சம்மன் கம்ஸ் வித் அ நியூ ப்ராப்ளம். ஐ வெயிட் ஃபார் கேசஸ் விச் கம்ஸ் வித் நியூ கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ எனக்கு அதனால தான் வந்து அது ஓப்பனாக அது சொன்னதே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இன் ட்ரீட்டிங் ஃபெயிலியர் கேசஸ்ன்றது. எனக்கு ஃபெயிலியர்ஸ் கொண்டு வாங்க இனிஷியல் டேஸ் நான் வந்து என்னோட ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ யூஸ் டு சிட் ஃபார் அரவுண்ட், நான் வந்து டே ஒன்ல பேஷண்ட் வராங்கன்னாக்கா நான் உட்காந்து என்ன பண்ணுவேன்னாக்கா ஃபுல்லாக எனக்கு என்னென்ன இன்புட்ஸ் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்துருவேன். இட் வில் நாட் பி அ ரெகுலர் அசஸ்மெண்ட் சார்ட் இருக்காது. எனக்கு என்ன இன்புட் வேணும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து டீட்டெயில்ஸ் எடுப்பேன் அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து. இட் மைட் டேக் லைக் ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ நான் உட்காந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் டவுன் பண்ணுறது. ஐ வில் சென்ட் த பேஷண்ட் ஹோம். ஓகேவா? எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நான் இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை ஃபிகர் அவுட் பண்ணதுக்கப்புறமா ஐ வில் கிவ் யூ கால். நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். சம்டைம்ஸ் இட் ஹஸ் ஆல்சோ பீன் லைக் 1 வீக் 10 டேஸ்லாம் ஆயிருக்கு. தென் ஐ வில் கால் தம். இப்போ எனக்கு கிட்ட ஆன்சருக்கு வாங்க, இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் ஐ வில் நோ தட் ஒன் பாயிண்ட் வேர் அதை டச் பண்ணால் சரியாயிடும். ஐ திங்க் அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாரி சொன்னீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு ஆல்மோஸ்ட் 80 இயர்ஸ் ஆன ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்து பெட் ரிடனா இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி, டயக்னைஸ் பண்ணி, ஆ கிட்டத்தட்ட அவங்க அடுத்த பர்த்டேக்கு 81st பர்த்டேக்கு வந்து அவங்க டான்ஸ்லாம் ஆடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்கும்போது நான் என்ன நெனச்சேன், என்னப்பா இது ஏதாவது மார்க்கெட்டிங்காக இப்படி சொல்றாங்களா? பிகாஸ் ஐ டிட்ன்ட் நோ மச் ஆஃப் அபௌட் யுவர் கிளினிக் ஆர் நான் வந்து என்னப்பா இது ஏதாவது சும்மா சொல்றாங்களா? அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. பட் ஆஃப்டர் யூ ஸ்டார்ட்டட் எக்ஸ்ப்ளைனிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் வென் ஐ கேம் ஃபார் மை மதர் ஐ வாஸ் லைக் ஓகே மேபி இருக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ கேன் யூ டெல் அஸ் சம்திங் அபௌட் தட் ஸ்டோரி? எப்படி அவங்கள ஆட வச்சீங்க? ஓகே, ஓகே, ஓகே. அந்த பேஷண்ட் வந்து யூசுவலி வி டோன்ட் டூ ஹவுஸ் விசிட்ஸ். நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அத அவாய்ட் பண்ணுவோம். இந்த பேஷண்ட் வந்து வேற சாய்ஸே இல்ல. ஸோ, அதனால வந்து ஷி வாஸ் பெட் ரிடன் ஃபார் ஆல்மோஸ்ட் 7, 8 இயர்ஸ். ஓகேவா? அண்ட் வித் பெயின். அவங்க வந்து மத்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவங்களுக்கு வொர்க்கே பண்ணல. அவங்களுக்கு வந்து அ அவங்களால தூங்கவே முடியல. பொசிஷன் சேஞ்ச் பண்ண முடியல, தூங்க முடியல. அண்ட் தட் பேஷண்ட் வாஸ் மோர் தென் 120, 130 கேஜி ஆஃப் வெயிட். ஓகே. ஷி வாஸ் ஹெஃப்டி. ஓகே. ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 80 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இது நடந்தது வந்து அரவுண்ட் ஒரு 15 இயர்ஸ் பேக் இஃப் ஐ அம் நாட் ராங். ஓகேவா? ஸோ, அப்போ வந்து நான் சரி ஓகே நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன். போய் பார்க்கும்போது நான் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் அது ரெஸ்பாண்ட் பண்ணல. ஈவன் மை மசில்ஸே இல்ல. எவ்ரி சிங்கிள் மசில் வாஸ் வீக். ஸோ, அவங்க உடம்புல வந்து ஃபுல்லா நீர் கோத்துட்டு இருக்கு. ஓகே. எங்கேயுமே மசிலே என்னால பால்பேட் பண்ண முடியல. ஸோ, நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டே வந்து ஐ அக்செப்டட் மை ஃபெயிலியர். ஐ கேம் பேக். ஐ டோல்ட் தெம் நான் நாளைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றேன். இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட் டே ஐ ட்ரைட் ஃபார் ஆல்மோஸ்ட் 25, 30 மினிட்ஸ். நத்திங் வொர்க்ட். வந்து ஐ ஹேவ் அ ஹேபிட் ஆஃப் டூயிங் மை ஹோம் ஒர்க். பேஷண்ட் எடுத்துட்டு உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுவேன். ஸோ, உட்காந்து ஐ டிட் மை ஹோம் ஒர்க். நெக்ஸ்ட் டே ஐ வென்ட். ஐ டிட் த ட்ரீட்மெண்ட். ஐ காட் த ரிசல்ட். அன்னைக்கு ஷி வாஸ் ஏபிள் டூ ஸ்லீப். பெயின் குறைஞ்சிருச்சு. ஷி வாஸ் ஏபிள் டூ ஸ்லீப். நெக்ஸ்ட்லி அங்க த சேம் டே. சேம் டே அவங்களுக்கு வந்து பெயின் குறைஞ்சிருச்சு. அவங்க வந்து ஹவ் டஸ் தட் வொர்க்? இப்ப நம்ம ஒரு மாத்திரை போட்டோம், மருந்து போட்டோம், இல்ல ஒரு சிரப் குடிச்சோம், எதுனாலுமே 1 டே, 2 டே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லைக் இது எப்படி நீங்க இம்மீடியேட்டா அந்த நாளே வந்து இஸ் இட் பிகாஸ் வி ஆர் ஹேண்ட்லிங் பிசிக்கலி? எஸ். எங்க ப்ராப்ளம் இருக்கோ, அத நம்ம டச் பண்ணிட்டோம் அப்டின்னாக்கா, இங்க டக்குனு ஆஃப் ஆயிடும். ஓகேவா? ஸோ, அதனால தான் என்னால வந்து 2 மினிட்ஸ்ல என்னால ரிலீஃப் காட்ட முடியும். ஓகே. அந்த ரிலீஃப்ன்றது வந்து பெர்மனன்ட் ரிலீஃப், கம்ப்ளீட் ரிலீஃப் கிடையாது. ஓகேவா? நான் கரெக்ட்டா பண்றேன்றதுக்கான அடையாளம் தான் அந்த இடத்துல வந்து என்னால அந்த ரிலீஃப் காட்ட முடியாது. ஓகேவா? ஸோ, நான் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வலி குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு இருந்த அந்த எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் கேம் டவுன். ஓகேவா? ஸோ, 3 டேஸ்ல அவங்களுக்கு வந்து நல்லாவே வலி கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஐடியா வந்து அவங்க பெட்லேருந்து எழுந்திருக்கிறதுலாம் ஐடியாலயே இல்ல. அவங்களோட அஜெண்டாலயே இல்ல. தென் ஐ டோல்ட் நீங்க ஏன் இத பண்ணக்கூடாது? நீங்க எனக்கு கிளினிக் கூப்பிட்டு வந்தீங்கன்னா, என்னால இன்னும் நல்லா ட்ரீட் பண்ண முடியும். கிளினிக் கூப்பிட்டு வரதுக்கு நான் ரெடி பண்ணி விடுறேன். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன் அனதர் ஃபியூ டேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஐ மேட் ஹர் வாக் வித் அ வாக்கர் சப்போர்ட். ஓகேவா? தட் இட்செல்ஃப் ஷி வாஸ் வெரி ஹேப்பி. அதுக்கப்புறமா வாக்கர் இல்லாம நடக்க முடியுமான்றத அவங்களே தான் கேட்டாங்க. அவங்க கேட்டபோது அதுவுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன் அனதர் ஃபியூ மந்த்ஸ் வி மேட் ஹர் வாக் வித்தவுட் அ வாக்கர். இந்த ஸ்டேஜ்ல ஷி ஆஸ்க்ட், அந்த வீடு கட்டி நாங்க வந்ததுலருந்தே நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்ததே இல்ல. அதுக்கு முன்னாடிலேருந்தே ஷி வாஸ் சோ இல். அவங்க வந்து மேல ஏறி
படி ஏறினவே இல்ல. இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் அ பங்களோ. அவங்க பையன் கட்டினது. அது வந்து படியேறி அவங்க பார்த்ததே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு படி ஏறுறதுக்கு ட்ரெய்னிங் குடுத்து, அவங்கள வந்து ஃபுல்லா படி ஏற வச்சு, மேல போய் பார்க்க வச்சேன். ஒரு பாயிண்ட்ல அவங்க நல்லா நல்லா ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. ஈவன் ஷி ஸ்டார்ட்டட் ரெட்யூசிங் ஹர் பாடி வெயிட். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பசங்க என்ட்ட கேட்குறாங்க, "சேர்ல உட்கார வச்சு தூக்கிட்டு போயிடலாம்." அப்படின்னு. நோ, அவங்க ஏறி வரட்டும். தட் வில் பி அச்சீவ்மென்ட் இன் ஹர் லைஃப். அது பண்ணட்டும் அவங்க. அவங்களுக்கே அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அப்படின்னு. ஸோ அது அவங்க கேட்டு இன்னொரு 15, 20 டேஸ்ல ஐ மேட் ஹர் கிளைம் ஸ்ட்ரெஸ். ஓகே. அது வந்து படி ஏறி பார்த்தாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. தேர் வாஸ் அ பாயிண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். நம்ம இதுக்கு மேல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் சொல்லியாச்சு. அந்த டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அந்த பாட்டி கேட்குறாங்க என்கிட்ட இன்னொரு ஃபியூ டேஸ்ல எனக்கு வந்து ஒரு கேதரிங் இருக்கு வீட்ல. விச் இஸ் ஆன் மை பர்த்டே. வெளியூர்ல இருக்க என் பசங்களும் எல்லாருமே வராங்க. ஸோ அவங்களுக்கு 5 பசங்க சம்திங். ஸோ அவங்க எல்லாருமே அவங்க அவங்க பசங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு கேதர் ஆறாங்க. ஐ ஆம் அ டான்சர் அன்னைக்கு தான் அவங்க சொல்றாங்க. ஐ அம் அ டான்சர். நான் சின்ன வயசுல நான் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அ ப்ரொஃபஷனல் டான்சர். ஸோ எனக்கு வந்து அன்னைக்கு என் ஃபேமிலிக்காக நான் டான்ஸ் ஆடணும். எனக்கு அதுக்கு ரெடி பண்ண முடியுமான்னாங்க. ஸோ ஐ ஹேட் லிமிட்டட் டைம். பட் எஸ் வி வொர்க்ட் இட் அவுட். ஓகேவா. அவங்க டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இருந்த ஹாப்பினஸ் அண்ட் அதுவும் வந்து அவங்க பசங்க அந்த எக்ஸைட் ஆயிட்டு, அவங்க அம்மா வந்து இதுக்கு மேல வந்து அவங்க பெட்ட விட்டு எழுந்து வர முடியுமா? ஈவன் லிவிங் ரூம்ல வந்து உட்கார முடியுமா? அவங்க அம்மா ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன்ல வந்து உட்கார முடியுமான்னு நெனச்ச இடத்துல, அவங்க அம்மா அவங்களுக்காக டான்ஸ் ஆடுறாங்கன்றப்போ, ஓகே. தட் வாஸ் அ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் விச் கீப்ஸ் மீ ரன்னிங் அகைன் அண்ட் அகைன். எனக்கு வந்து எனக்கு இது பார்த்துட்டேனாக்கா, எனக்கு அடுத்த பேஷண்ட்ல நான் அத பார்க்கணும். தட்ஸ் மோர் அடிக்டிவ். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வேற எதுவுமே ஞாபகம் இருக்காது. நம்ம போடுற எஃபோர்ட்ஸ்லாம் நமக்கு பெருசாவே தெரியாது. புரியுது. ஸோ இது இஸ் மோர் ஆஃபன் ஃபீல்ஸ் லைக் அ சூப்பர் பவர். பிகாஸ் லைக் ஐ ஃபீல் லைக் என்னன்னா வந்து இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து அஃப்கோர்ஸ் லைக் வித்தவுட் லைக் திஸ் மச் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கேசஸ் நீங்க வந்து இந்த மாரி ஒரு ஒரு ஸ்டோரியை ஹைலைட் பண்ணி சந்தோஷமா சொல்ல முடியாது. ஸோ அப்படி சொல்றீங்கன்ற பட்சத்தில நான் எனக்கு கேட்கும்போது ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ வெரி ஹோல்சம். இட் லுக்ட் லைக் அ மூவி. ஸோ எனக்கு என்னன்னா வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க 15, 20 டேஸ்ல நடக்க வச்சோம். அடுத்த 1 மந்த்ல. ஸோ ஹவ் மச் வாட் இஸ் த பீரியட் ஆஃப் டைம் யூ டுக்? டிஃபைன் இட். அ ஓகே, ஏன்னாக்கா எவ்ரி சிங்கிள் பெர்சன் கம்ப்ளைண்ட்ஸ் வேரி. ஓகே. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் திங் பட் நீங்க வந்து அவங்கள ஒரு 2 நாள்ல நடக்க வச்சேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்து அப்புறம் 15 டேஸ்ல வந்து படியேற அந்த மாரி சொல்றீங்களே, அது எப்படி நீங்க அது டிட் யூ வொர்க் அவுட் வித் அ டைம் பீரியட் ஆர் லைக் டிட் யூ பி லைக் அந்தந்த பேஷண்ட்க்கு வில் செட் அ ப்ராக்னோசிஸ். ஓ! அவங்க ஓகே. பாடிக்கு ஏத்த மாரி. எஸ். அவங்க பாடிக்கு ஏத்த மாரி, அவங்க உடம்பு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றத வச்சு, எங்க ட்ரீட்மெண்ட் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க உடம்பு அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்றத வச்சு, அது எவ்வளோ தக்க வைக்குதுன்றத பொறுத்து. இது எல்லாத்தையும் பொறுத்து வில் ஹேவ் அ ப்ரக்னோசிஸ் டன். ஸோ அந்த ப்ரக்னோசிஸ்ல தான் நாங்க வந்து மோஸ்ட்லி 3 ஸ்டேஜ்ல குடுப்போம் எங்க ட்ரீட்மெண்ட்ட. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. எங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் வி ஹேவ் அவர் ஓன் கோல்ஸ். அத அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் போவோம். அத 3வது ஸ்டேஜ் அச்சீவ் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து வில் டிஸ்சார்ஜ் த பேஷண்ட். அவங்களுக்கு வந்து அது சரி. அவங்க வந்து அத தாண்டி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னாக்க, எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த அ ஸ்டேஜ் 3 தாண்டி எனக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். ஸோ எனக்கு வந்து இப்ப இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்ததுனால ஐ வாண்டட் டு ஆஸ்க் திஸ். ஸோ இப்போ ஒரு 60, 70 வயசு ஆனாலே எல்லாருக்குமே ரொம்ப கூன் போட்டுரும். லைக் இப்போ அந்த பாட்டிக்கு பெட் ரிடன் ஆன மாரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வயசாயிட்டே வருவாங்க. அது ஒரு இயற்கையோட ஒரு லைக் அது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து அ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு மங்கலாவும், காது கேட்காம போவும், கூன் போடுவாங்க. ஒரு மாரி அவங்களோட போஸ்ச்சரே மாறிடும். நடக்கிற விதம், உட்கார்ற விதம் எல்லாமே. இப்படி நெறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம். பட் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீ சொன்னத வச்சு கேட்கிறேன். ஐ அம் வெரி கியூரியஸ். ஸோ இப்போ ரஜினி சார், கமல் சார் மாரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அவங்க அந்த ஏஜ் ஆஃப் 70 70 பிளஸ். 70, 70 பிளஸ் 75 பிளஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் ரொம்ப போஸ்ச்சர் இன்னைக்கு வரைக்குமே வந்து தே ஆர் லைக் வெரி பிரிஸ்க் அண்ட் எவ்ரிதிங். ஸோ ஆஸ் அ பெர்சன் ஹூ ஹேவ் டயக்னைஸ்ட் கேஸஸ் இன் தட் ஏஜ் ஆல்சோ, டெல் மீ ஹவ் தே ஆர் பிரிஸ்க் பட் த அதர்ஸ் அட் தட் ஏஜ் ஆஃப் 70 அவங்களுக்கும் இப்ப இவங்க 70 வயசு, இவங்க 70 வயசுன்னு 2 பேரையும் பக்கத்துல நிக்க வச்சு கேட்டா அடையாளமே தெரியாது. ஸோ ஹவ் டஸ் இட் வொர்க்? அ எங்க அம்மா வந்து நான் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணும்போது, ஷி வாஸ் வெரி வொரிட் அபவுட் ஒன் திங். அ "என்னடா ஃபீல்ட் சூஸ் பண்ணியிருக்க? எல்லாம் தாத்தா, பாட்டிங்க தான் உனக்கு பேஷண்ட்டா வருவாங்க. அ லைஃப் ஃபுல்லா நீ தாத்தா, பாட்டிங்கள மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிட்டே இருக்க போற." அப்படின்ற மாரி அவங்க வந்து அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் இருந்தது. எனக்கு வந்து ஐ வாஸ் ஓகே வித் இட். ஐ லவ் த ஃபீல்ட் ஸோ ஐ ஓகே. வென்ட் பட் இன்டூ இட். அது தி சர்ப்ரைசிங் ஃபேக்ட் இஸ் யூ மெட் யூர் வைஃப் ஆல்சோ டியூரிங் எ ட்ரீட்மென்ட் நெனைக்கிறேன். ஆமா. ஸோ ஓகே. ஆ. எங்க அம்மா வந்து ஷி வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் தட் ஒன் பாயிண்ட். பட் ஐ வாஸ் ஓகே வித் இட். டு ஸ்டார்ட் வித் எனக்கு வந்து இனிஷியலா வந்த பேஷண்ட்ஸும் அப்படிதான் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மிடில் ஏஜ் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பாயிண்ட்ல பார்க்க போனாக்கா எனக்கு ஐ ரிமெம்பர் தட் பெர்சன் ஆல்சோ.
நான் இப்போ தான் ஜாப் ஜாயின் பண்ணேன். 3 மந்த்ஸில எனக்கு வந்து வலி வந்துருச்சுன்னு வந்தாங்க. நான் அன்னைக்கு வந்துட்டு அம்மாகிட்ட சொன்னேன், "அம்மா இங்க பாருங்க, ஐ காட் அ யங் பெர்சன் அஸ் அ பேஷண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸ்லோலி சினாரியோஸ் டர்ன்ட் அவுட். எனக்கு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கலாம் எனக்கு வந்து பேஷண்ட்டா வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா. ஐ சீ அ லாட் ஆஃப் ஸ்கூல் கிட்ஸ் வித் பெயின். ஐ டோன்ட் நோ. நாங்கலாம் ஸ்கூல்ல இருக்கும்போது வலினா எங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. அ ப போவோம், விழுந்து எந்திரிப்போம். நெக்ஸ்ட் டே வில் பி இன் த கிரவுண்ட். அந்த வலியோட மறுபடியும் விளையாடிட்டு தான் இருப்போம். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் மச் ஆஃப் பெயின் யூ ஹேவ் ஃபேஸ்ட் டியூரிங் யுவர் ஸ்கூல் டேஸ். ஆனா ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கவங்க பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்ஸோட தே ஆர் ட்ராப்பிங் இன்டு மை கிளினிக். ஓகேவா. ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது நீங்கள் வயசானவங்க அவங்களுக்கு கூன் விழுதுன்றதை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். வில் கம் டு தட் பாயிண்ட். ஓகே. பிஃபோர் தட் யோசிச்சு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருத்தர் இருப்பார், கூன் போட்டு நின்றுப்பார். ஹி கான் சிட் எரெக்ட். ஓகே. ஓகேவா. இப்போ யங்ஸ்டர்ஸ், ஈவன் பீப்புள் ஹூ ஆர் நாட் மேரிட், ஹூ ஆர் இன் டு தேர் காலேஜ், ஹூ ஆர் இன் டு தேர் ஸ்கூலிங், அவங்களுக்கு கூன் விழுது. ஓகேவா. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் அவங்களோட ஏஜிங் ப்ராசஸ் கிடையாது அது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏஜிங் ப்ராசஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் எப்போ உங்களை வீக்காக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்றது தான் விஷயம். ஓகேவா. ஈவன் நவ் யூ சி ஜிம் மெம்பர்ஷிப்ஸ் கோ ஹை ஒன்லி டியூரிங் த நியூ இயர் டைம். ஆ. ஓகேவா. ஏன்னா அவ்வளோதான், ஒரு ஆசைக்காக போகிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் இட் தி லீவ் இட். ஆனாலும் ஊரில் இருக்க எல்லா ஜிம்மும் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது எங்கன்னாக்கா, டெய்லி யார் வராங்க, கமிட்டடாக யார் அவங்க ஃபிசிக்கை பார்த்துக்கிறாங்க. ஓகே. ப்ரொஃபஷனல்ஸ் லைக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகட்டும், இல்லை நம்ம கமல்ஹாசன் சார் ஆகட்டும், இவங்க 2 பேருமே வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அவங்க உடம்ப. ஓகேவா. ஸோ ஈவன் நீங்களும் நானும் சரி, இல்லை நம்ம தாத்தா பாட்டியோ சரி, மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஏஜ் இஸ் நாட் அ நம்பர். அட் எனி ஏஜ் யூ கேன் ஸ்டார்ட் ரிவர்சிங் இட். உங்களோட ஃபிசிக் ஆகட்டும், உங்களோட பாஸ்சர் ஆகட்டும், யூ கேன் ஸ்டார்ட் ரீபில்டிங் யுவர் மசில். ஓகே. ஓகேவா. இப்போ மை there கொஸ்டின் ஹியர் இஸ் there are ஆ. something called as structural muscles and there are something called as functional muscles. Structural muscles are those which keeps your structure in a right way. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபார் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் சேயிங், இப்போ ஒரு டம்பிள் எடுத்து ஒர்க் பண்ணால் பைசப்ஸ் பெருசாகும் இல்லையா, ஸ்ட்ராங்காக மாறும். யூ அக்ரி டு த பாயிண்ட். எந்த ஏஜ் வரைக்கும் ஆகும்? 40. அதுக்கு மேலே I mean, like, we do have stars at 60, 70. எனி ஏஜ். இஃப் யூ லிஃப்ட் அ டம்பிள் இட் இஸ் கோயிங் டு ரெஸ்பாண்ட். ஓகே. ஓகேவா. வென் இட் இஸ் ஃபார் த பைசப், ஐ நோ விச் மசில் டு ஒர்க் டு கீப் யுவர் போஸ்டர் ரைட். ஸோ புரியுது, புரியுது, புரியுது. ஸோ நீங்க வந்து பைசெப் எப்ப எப்ப வந்து நீங்க பைசெப் கர்ல் பண்ணாலும் பைசெப் வந்து அதிகமாக போகுது. ஸோ அந்த மாரி வந்து போஸ்ச்சருமே வந்து எப்ப அதுக்கேத்த எக்சர்சைஸ் குடுத்தாலும் போஸ்ச்சரும் மேக்ஸ் சென்ஸ். ஓகே. தட்ஸ் இட். இப்போ நீங்கள் வந்து என்னால் வந்து இந்த வெயிட்டை தூக்க முடியல, போச்சுடா உனக்கு வயசாயிடுச்சு அவ்வளோதான், ஸோ என்னால் தூக்கவே வாட் முடியாதுன்னு இஸ் சொல்ல த முடியாது. ஏஜ் தட் இப்போ இப்போ இதெல்லாம் ஏஜ் அஃபெக்ட் பண்ணாதுன்னா, வாட் ஏஜ் டஸ் அஃபெக்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சி அ லாட் ஆஃப் ஃபாரின் பாட்காஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் இது ரிப்பீட்டடா நெறைய பார்த்துருக்கேன். ஐ மீன் லைக் ஒன் லேடி டாக்ஸ், இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நம்ம பாடி வந்து சிக்கன் மாரி. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கரைஞ்சுக்கிட்டே போய் கடைசியில அது ஃபுல் குக்ட் ஆயிடும். அப்பதான் நீங்க இறந்து போவீங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து இட் இஸ் லைக் மெடிக்கலி ரைட்? நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே. They say like your நம்ம platelets go like cook, keep cooking and it like turns brown. இப்படி ஒரு சிக்கன் ப்ரௌன் ஆகி அது இல்லை குக் இல்லை ஆயிடுச்சு. ஐல் கிவ் யூ அ பெட்டர் எக்ஸாம்பிள். இது வந்து சைனீஸ் கான்செப்டில் இருக்குது. ஓகே. சைனீஸ் கான்செப்டில் இன் யாங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. யூ ஷுட் ஹவ் ஹர்ட் அபவுட் இட். அது வந்து நம்மளோட தமிழ் பாரம்பரிய மருத்துவத்துலேயும் அதே கான்செப்ட் இருக்குது. கரு உரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா. சேம் ரெண்டு விஷயம். அதில் வந்து இன் இஸ் மோர் ஃபிசிக்கல் அண்ட் யாங் இஸ் மோர் லைவ்லி திங், உங்களோட லைஃப் எனர்ஜி மாதிரி. ஸோ அந்த கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது எப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் எனர்ஜி ஒன்று கொடுத்துருக்கும் அண்ட் யூ வில் பி ஸ்பெண்டிங் இட் த்ரூ அவுட் யுவர் லைஃப். அதை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நாள் அதிகமாக வாழ்வீங்க. எப்போ ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்களோ யூ வில் பி டன். ஓகேவா. ஸோ யாங் எங்கெல்லாம் நீங்கள் வந்து வேகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ உங்களோட லைஃப் டைம் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் தட் இன், வாட் இஸ் தட் யாங்? இது ஒரு தனி பாட்காஸ்ட்டாக போய்டும்னு நினைக்கிறேன். இல்லை, யூ ஜஸ்ட் கிவ் மீ லைக் ஒரு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அது என்னன்னு கேட்குறேன். இன் அண்ட் யாங்ன்றது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெர் இஸ் அ சைனீஸ் சிம்பிள். ஒரு சர்க்கிளில் ஒரு எஸ் கிராஸ் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பிளாக் இருக்கும், ஒரு பக்கம் ஒயிட் இருக்கும். விச் சேஸ் லைக் தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ்
ஒண்ணா மெர்ஜ் ஆயி ஒரே ஃபார்ம்ல இருக்கு. அதுலயும் வந்து அந்த பர்ட்டிகுலரா அந்த ஷேப் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆம் அ இஃப் வி டேக் இட் அஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ்க்குள்ள ஒரு நெகட்டிவ் வந்து இண்டல்ஜ் ஆயிருக்கும். நெகட்டிவ்க்குள்ள ஒரு பாசிட்டிவ் வந்திருக்கும். ஸோ அது வந்து 2யுமே புஷ் பண்ணிட்டு ஒண்ண ஒண்ணு அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் நிக்கும் அது. இது கம்ப்ளீட்டா சேர்ந்தா தான் இட்ஸ் அ லைஃப் ஃபார்ம். ஓகே. ஓகேவா? ஸோ அதுல வந்து இன் இஸ் மோஸ்ட்லி கன்சிடர்ட் ஆஸ் யுவர் பிசிக்கல் பாடி. யாங் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் யுவர் லைஃப் எனர்ஜி ஆர் யுவர் ஸ்பிரிச்சுவல் பாடி. ஓ! இஃப் ஐ யூஸ் மை யாங் மோர் ஐ வில் டை ஃபாஸ்டரா? இஃப் யூ கன்சியூம் யுவர் யாங் மோர். ஓகே. ஸோ ஓகேவா? நான் இப்போ என்னோட அந்த லைஃப் எனர்ஜி அதிகமா யூஸ் பண்ணா நான் சீக்கிரம் இறந்துருவேன்னு எஸ். சொல்றீங்க. அந்த ஆ. அந்த யாங்க வந்து நீங்க வந்து சஸ்டெயின் பண்ண வைக்கிறதுக்கு தான் யூ டூ யோகா, யூ ஈட் சாத்விக் ஃபுட்ஸ். உங்களுக்கு வந்து அ அதிகமா ஸ்பைசியா இல்லாத சாப்பாடு நீங்க சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து நீங்க யாங்க கன்சர்வ் பண்ணி வைக்கிறது. ஓகே. ஸோ ஓகே. அதான் சொன்னேன். இது தனி டாபிக். ஓகே. ஸோ இல்ல. ஐ வாண்டட் டூ ஆஸ்க் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த சாத்விக் ஃபுட் சாப்பிடுறதுனாலயோ, இப்ப யோகா பண்றதுனாலயோ, யூ சே தட் ஐ அம் லைக் ஹேவிங் மை லைஃப் எனர்ஜி மோர் ஆர் ஐ அம் லைக் இன்கிரீசிங் இட் ஆர் லைக் ஐ அம் புட்டிங் இட் இன்கிரீஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து யூ ஆர் அத சஸ்டெயின் ரிசர்விங் இட். பண்ணிக்கிறேன். எஸ், யூ ஆ. ஆர் சஸ்டெய்னிங் இட். ஸோ ஐ கேன் லிவ் லாங்கர். எஸ். பட் இஃப் ஐ யூஸ் மை நீங்க பிசிக்கல் நீங்க வந்து ஜஸ்ட் டு புட் இட் இன் திஸ் வே அதிகமா மைலேஜ் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே. ஆ. ஓகே. ஸோ இஃப் ஐ யூஸ் மை பிசிக்கல் பாடி மோர் லெட்ஸ் சே ஐ லைக் ரன் மோர் ஆர் லைக் ஐ நோ வொரிஸ். ஓகே. ஓகேவா? ஸ்டில் யூ வில் பி கன்சியூமிங் யுவர் யாங் வெரி லெஸ். ஓ! ஓகேவா? நீங்க உட்காந்துக்கிட்டே ஐடியலா உட்காந்துருந்தீங்கன்னா கூட யாங் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? த ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் ஸோ வில் வில் அத டேக் த நான் எப்ப ஹெல்த்தியஸ்ட் ஃபுட். அதிகமா ஸ்பெண்ட் பண்றேன்? யாங் எப்ப அதிகமா ஸ்பெண்ட் அதுதான். அது பண்றேன் நானு? வந்து அகைன் உங்க பாடிக்கு ஏத்த மாரி மாறும். உங்க பாடியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? அ. உங்க பாடியோட கன்சம்ப்ஷன் எப்படி இருக்கு? நீங்க So எந்த do you mean மாரியான if I eat அட்மாஸ்பியர். junk food or if I don't sleep எஸ், well, I எஸ், am எஸ், consuming it more? எஸ், எஸ், எஸ். Oh, it is helping me to sustain my life by using more of its energy. கரெக்ட். ஓகே. இப்ப நான் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணல. ம். இப்ப வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இந்த நைட் உட்காந்து நான் வந்து நான் டிவி இப்படி நான் பார்க்கறது. இப்படி ஆ. பிரசன்ட் பண்றேனே. நீங்க வந்து ம். யூ வாண்ட் டூ ஈட் லேஸ். ஓகேவா? நீங்க வந்து கடையில போய் வாங்குறீங்கல்ல. ஹவ் மச் டூ யூ ஸ்பெண்ட்? ₹5, ₹10. இல்ல 5 டேஸ் ஆர் 10 டேஸ் ஆஃப் யுவர் லைஃப் டைம். ஓ! ஓகே. இல்ல ஒரு படம் இருக்கு. ஒரு சீரிஸ் இருக்கு இந்த மாரி. நான் வந்து அதுல பார்த்தேன் இந்த மாரி வந்து நீங்க டை டைம குடுத்து தான் ஒரு சில விஷயங்கள பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாரியா? ஆல்மோஸ்ட் லைக் தட். ஸோ இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க வில் வேல்யூ இட். No, this seems like where like if I buy something or if I eat some junk food, I feel like I'm going to give away 2-3 days of my life. Okay, seems very terrorizing. நீங்க இது வந்து இன்னுமே சொல்லப்போனாக்கா யூ கேன் ஈவன் ரைட் இட் டவுன். நீங்க வந்து 80 இயர்ஸ்ன்னு நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கனாக்கா, நீங்க அன்னைக்கு வாங்குற அன்னைக்கு அத 80 அழிச்சுட்டு நீங்க வந்து கம்மி இல்ல, பண்ணி my எழுதலாம். question அது here is வந்து let's say I'm ஆ putting the age as 150. So அதுக்கு வந்து நான் வேற லைஃப் ஸ்டைலே இன்கார்ப்பரேட் பண்ணணுன்றீங்களா? எஸ். ஈவன் த கிளாத் வாட் யூ வேர் மேட்டர்ஸ். ஓ! ஓகே. ஒன் கை ஃப்ரம் மகாராஷ்டிரா ஆர் ராஜஸ்தான், இங்க இந்தியா தான். ஹி ஹஸ் ஃபவுண்ட் நம்ம கிளாத் வந்து நம்மளோட எவ்வளோ லைஃப் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுதுன்னு. So is there a recommendation I can wear some clothing? வாட் ஹீ டஸ் இஸ் அவரோட அவுட்புட் என்னன்னாக்கா, ஹீ டேக்ஸ் இந்த மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரிசிட்டி செக் பண்ணுவாங்க. வாட் மீட்டர் இஸ் இட் கால்ட் அஸ்? இது இந்த ஐம் நாட் ட்ரூத் அன் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஃபால்ஸ் சொல்ற மீட்டரா? இல்ல. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி செக் பண்ணுவாங்கல்ல. நம்ம நார்மலி என்ன மீட்டர் சொல்லுவோம்? ஓகே. ஸோ அந்த எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இருக்கு, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ரன் ஆகுதுன்றது அந்த ஒரு மீட்டர் வச்சு செக் பண்ணுவாங்கல்ல. அவர் வந்து உடம்புல வச்சு அந்த மீட்டர் வச்சு செக் பண்றாரு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா சிந்தெடிக் கிளாத்ஸ் போடுறீங்க, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா வந்து பாலிஸ்டர் இருக்கிறது போடுறீங்க, அதெல்லாம் நீங்க வந்து உங்க உடம்புல ரப் ஆகும்போது, அது இருக்கும்போது, உங்க உடம்புல ஸ்டாட்டிக் எனர்ஜி நெறைய வந்து ஜெனரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது முடிச்சுட்டு அங்கேருந்து வாட் ஹி பிரிங்ஸ் அவுட் அஸ் அ சொல்யூஷன் இஸ், நீங்கள் உங்கள் உடம்புல இருக்க எனர்ஜியை ஐ மீன் அந்த எலக்ட்ரிசிட்டியை ஜீரோ ஆக்கி வைங்க. ஜீரோ ஆக்குனீங்கனாக்கா உங்கள் பாடி வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஆர்கன்ஸ் பெட்டராக ஃபங்க்ஷன் பண்ணும். ஓ! So ஓகேவா? if I wear a cotton shirt, I will அது வந்து live அது long. வந்து ரொம்ப கம்மியா தான் ஜெனரேட் ஆகும். ஸோ அவரோட சொல்யூஷன் என்ன இருக்குனாக்க, ஹி இஸ் டேக்கிங் அ காட்டன் கிளாத், அதில ஃபுல்லா காப்பர் வயர்ல ஸ்டிட்ச் பண்ணிட்டு, அந்த காப்பர் வயர எடுத்துட்டு போயிட்டு கிரவுண்ட்ல 1 ஃபீட் டவுன் டிக் பண்ணி வச்சுடுறாரு. இவர் எங்க ரொம்ப நேரம் உட்கார்றாரோ, ஹி இஸ் ஹேவிங் அ கிளாத். இட் கேன் பி பிளேஸ்ட் இன் ஒன் பிளேஸ் அவ்வளோதான். ஏன்னா வந்து இட்ஸ் அ காப்பர் வயர் அட்டாச்ட். ஓகேவா? அவரோட ஆஃபீஸ் டெஸ்க்லலாம் ஹி இஸ் ஹேவிங் இட். ஓகேவா? பேர் ஃபுட் எடுத்து அது மேல வச்சுருங்க. அது வச்ச செகண்ட் உங்களுக்கு டக்குனு இது 0 ஆயிடுது. ஓகேவா? இட் இஸ் எர்த்திங் டவுன். ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய ஃபைண்டிங்கா இப்போ ஃபைண்ட் பண்ணி, அத வந்து ஹி இஸ் கிவன் இட். அத நெறைய பேர் இப்போ யூஸும் பண்ணி நல்லா இருக்குன்னும் போடுறாங்க. ஆனா, அது கீழ போய் கமெண்ட்ஸ்ல பார்த்தாக்க, இதனால தான் செருப்பு போடாம நடங்கன்னு சொல்றது. ஓகே. ஆ.
இதுக்காக தான் அந்த காலத்தில வந்து சிம்பிளா வேட்டி சட்டை போடுறது, கதர் வேட்டி, கதர் சட்டை அப்படின்றது போடுறது. ஓகேவா? நம்ம தான் வந்து வெஸ்டர்னைஸ் ஆகுறோம்னு சொல்லிட்டு வி ஆர் ஸ்பாயிலிங் அவர்செல்ஃப். ஓகே. ஸோ யூ டெல் மீ தட் லைக் இப்ப நான் இங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸே வந்து இஃப் இட் இஸ் லைக் லெட்ஸ் சே திஸ் இஸ் காட்டன் அண்ட் திஸ் இஸ் ஐ டோன்ட் நோ திஸ் இஸ் அ கோட் கிளாத். ஸோ அப்போ வந்து யூ ஆர் டெல்லிங் மீ தட் இப்போ திஸ் இஸ் இரிட்டேட்டிங் மை ஸ்கின். ஐ அம் ம். யூசிங் மை யாங். அதாவது இட் லைஃப் இஸ் எனர்ஜி நாட் மோர். ஈவன் இரிட்டேட்டிங் யுவர் ஸ்கின். இப்ப நீங்க வந்து ஒரு வெல்வெட் கிளாத் யூஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், அது வந்து உங்க ஸ்கின்ன இரிட்டேட் பண்ணாது. பட் ஆனா அது ரப் ஆக உங்க உடம்புல ஒரு எனர்ஜி ஜெனரேட் ஆயிட்டே தானே அந்த இருக்கு. லைஃப் எனர்ஜிய நான் அதிகமா யூஸ் பண்றேன். எஸ். இந்த எனர்ஜி அது அழிக்கும் அது. த ஸ்டாட்டிக் எனர்ஜி விச் கிரியேட்ஸ் ஸ்பாயில்ஸ் மை யாங் அப்படின்றீங்க. அதாவது லைஃப் எனர்ஜி. அதனால வந்து ஓ! ஓகே, ஓகே. சீம்ஸ் ஸோ லைக் அதான் சொல்றேன். இது எல்லாமே ஃபீல்ட தாண்டி seems போயிடும். like a movie topic, but like yeah, very interesting. We will have a separate discussion on this. And so கமிங் பேக் டு ஃபிசியோதெரப்பி. ஸோ உங்கள் கிளினிக்லேயே நீங்கள் வந்து டயக்னைஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லைக் இப்போ இதெல்லாம் நாங்களே வந்து டயக்னைஸ் பண்ண ஃபிசியோதெரப்பி பேட்டர்ன்ஸ் லைக் நாட் அதர் ஃபிசியோதெரபிஸ்ட் டூ இட், வி டூ இட் அண்ட் வி சால்வ் த ப்ராப்ளம்ஸ். அந்த மாதிரி தான் நீங்கள் ஆல்மோஸ்ட் மொத்த பாட்காஸ்ட்டுமே வேற ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி தே டூ, மேபி தே டோன்ட். பட் நீங்கள் சொன்னதான் நிறைய பெக்யூலராக யூனிக்காக இருந்தது. ஸோ அதில் வந்து மெயினாக வந்து அன்னைக்கு மென்ஷன் பண்ணது வந்து ஜாயிண்ட் ரீஅலைன்மெண்ட். ஸோ ஜேஆர்ஏ. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ வாட் இஸ் தட் அண்ட் லைக் நீங்களே வந்து ஃபிசியோதெரபிக் பேட்டர்ன்ஸ், அதாவது நீங்களே வந்து புதுசாக வந்து எடுத்துகிட்டு வரும்போது டு யூ ஓன் லைக் டு யூ ஹேவ் லைக் காப்பி ரைட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் டெக்னிக்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆர் டு யூ லைக் பேட்டன்ட் இட் ஆர் லைக் இஸ் இட் லைக் தட் ஆர் லைக் இஸ் இட் லைக் யுவர் ஸ்கூல் ஆஃப் லைக் டாக்டர் அகமத் ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி? ஓகே. நோ வி டோன்ட் ஹேவ் காப்பிரைட்ஸ் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இது எப்படி ஆரம்பிச்சதுனாக்கா, பேஷண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் வரல. அப்படின்னா வில் சிட் அண்ட் டூ அ ஹோம் ஒர்க். நம்ம என்ன பண்ணால் ரிசல்ட் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அப்படி உட்காந்து தேடும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். இந்த ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணோம், இது இப்படி மாறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இமேஜின் ஒரு பென் இருக்குது, நம்ம பாக்கெட்டில் வைக்கிறோம். இந்த பென்னு கிராஸாக இருக்குன்னா அது ஸ்ட்ரைட்டாக வச்சா தான் அது பார்க்கறதுக்கு ப்ரெசென்டபுளாக இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து ஒரு ஃபோட்டோல ஓவராலா நம்ம பார்க்கும்போது அந்த பெர்சன் வந்து சரியா இல்ல. இல்ல அந்த பென்னு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வச்சுருங்க. ஓகே. இப்போ கொஞ்சம் அப்போ அந்த எந்த ஒரு ஃபேக்டர் வந்து அவங்கள வந்து அங்க அசிங்கமா காட்டுது அப்படின்றத பார்க்கணும்ல. அந்த மாரி எந்த ஒரு ஃபேக்டர் வந்து பெயின் காஸ் பண்ணுதுன்றத பார்ப்பேன். வி ஹேவ் அ நார்மல் அனாட்டமி. ரெகுலர் அனாட்டமின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ அத விட்டு என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்து மாறி இருக்குன்றத பார்ப்போம். அத பார்க்கும்போது எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மாறி இருக்கோ, அத கரெக்ட் பண்ணணும். அது இதுக்கு ரிலேட்டபிளா இருக்கான்றத பார்ப்பேன். அப்போ இத கரெக்ட் பண்ண உடனே அது சேஞ்ச் ஆகுது. ஓகே டன். தி வொர்க் இஸ் டன். ஸோ அந்த மாரி அப்படி வரும்போது இனிஷியலி ஐ வாஸ் வொர்க்கிங் ஒன்லி இன் வித் த மசில்ஸ். ஐ வாஸ் நாட் இன்டு போன்ஸ். அப்போ வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து போன கன்சிடர் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா வந்து போன்னால சேஞ்சஸ் இருக்கு. மசில்னால இல்லன்றத பார்த்தேன். அப்போ போன நான் சேஞ்ச் பண்ணாக்க எனக்கு இங்க வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ எப்படி நான் வந்து அத அலைன் பண்ணணும்? எப்படி வந்து ஒவ்வொரு போனா வந்து நான் வந்து கொண்டு வரணும்? அண்ட் போன் அலைன் பண்றதுல என்ன ஆயிடுதுனாக்கா, நான் ஒரு போன கரெக்ட் பண்ணுவேன். இந்த போன காம்பன்சேட் பண்றதுக்காக மேல கரெக்ட்டா இருந்த போன் தப்பா மாறும். ஓகே. ஓகேவா? அப்போ வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது. த வே இஃப் ஐ ஹேவ் டூ சே இப்போ நீங்க வந்து ஒரு காருக்கு போய் வீல் அலைன்மென்ட் பண்றீங்கன்னு வைங்களேன். ஓகேவா? ஒரு டயர் வந்து தப்பா தேஞ்சுகிட்டு இருக்கும். ஓகே. அப்போ நீங்க வந்து அதுக்கு வீல் அலைன்மென்ட் பண்ணணும்னு ஒரு டயர்ல வந்து ஒரு ராட்லிங் நாய்ஸ் ஒண்ணு வரும். நீங்க அதுக்கு வீல் அலைன்மென்ட் பண்ணணும்னு போனீங்கன்னா, 4 வீலுக்கும் சேர்த்து தான் பண்ணுவோம். ஏன்னா, இது 1 மட்டும் நம்ம பண்ணோம்னாக்க, இது கரெக்ட் ஆயிடும். மீதி 3 தப்பா தேய ஆரம்பிக்கும். ஸோ 4யும் சேர்த்து அட் அ டைம் ஒண்ணா பண்ணி, ஒண்ணா மெர்ஜ் பண்ணும்போது மட்டும் தான் அது கரெக்ட்டா ஃபங்ஷன் ஆகும். ஸோ அந்த பேட்டர்ன்ல நாங்க வந்து பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஐ ஹேட் மை ஓன் டயக்னாஸ்டிக் பேட்டர்ன். ஓகே. அந்த டயக்னாஸ்டிக் பேட்டர்ன் என்னன்னாக்கா, தேர் இஸ் அ யுனிவர்சல் வே ஆஃப் டயக்னோசிங். ஃபர்ஸ்ட் திங் இஸ் வைல் டேக்கிங் த ஹிஸ்டரி. பேஷண்ட் கிட்ட இருந்து ஹிஸ்டரி வாங்கும்போது என்னன்றத வி கேன் ஃபிகர் இட் அவுட். வி கேன் நேரோ இட் டவுன் டூ அ லிட்டில் பிட். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆன் அப்சர்வேஷன். நம்ம வந்து அந்த பேஷண்ட்ட பார்க்கும்போது தேர் ஆர் அ ஃபியூ இன்புட்ஸ் விச் வி கேன் டேக். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆன் பால்பேஷன். நம்ம அந்த பேஷண்ட்ட பால்பேட் பண்ணி பார்க்கும்போது, அத பேஸ் பண்ணி வி கேன் சி வாட் இஸ் கோயிங் ராங். ஸோ அந்த அது எம்ஆர்ஐக்கு பதிலா நீங்க அந்த பால்பேட், ஆம் ஐ ரைட்? பால்பேட். யா ஐ வில் டெல் யூ. ஸோ அதுதான் நீங்க அந்த வந்து பால்பேட் பண்ணி நாங்க பார்ப்போம். 4த் ஒன் இஸ் ஆன் எக்ஸாமினேஷன். ஓகேவா? எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். அந்த எக்ஸாமினேஷன்ல தான் வந்து அ எக்ஸாமினேஷன் தாண்டி தேர் ஆர் ஸ்பெஷல் டெஸ்ட். எக்ஸாமினேஷன்ல நெறைய விஷயம் வருது. ஓகேவா? ஸோ அதில வந்து எக்ஸ்ரே இருக்கட்டும், ஸ்கேன்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எக்ஸாமினேஷன்ல வந்துரும். பிளட் டெஸ்ட் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எக்ஸாமினேஷன்ல வந்துரும். ஓகேவா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியா நம்ம டயக்னோஸ் பண்ணிடுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சிம்ப்ளிஃபைடா டயக்னோஸ் பண்றோமோ, தட் ஷோஸ் ஆர் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஆ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல வந்து சூப்பரா சமையல் பண்ற ஒரு ஆள் இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ்ல. செம்மையா சமையல் பண்ணுவாங்க. ஓகேவா?
On the other hand, there'll be a person who will be using measuring cups, measuring everything, அளவு கரெக்ட்டா பார்த்து, ஓகேவா? அந்த சூப்பரா சமையல் பண்றவங்களுக்கு வந்து, அவங்க கையில அப்படி எடுத்து போடுவாங்க, இது பண்ணுவாங்க. டேஸ்ட் எப்பவுமே மாறாது. ஓகேவா? அவங்க வந்து ஒரு சிம்பிள் சமையல் ஒண்ணு பண்ணோம்னா கூட, அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஓகே. இட் ஷோஸ் தியர் கெப்பாசிட்டி. அப்போ ஹவ் கேப்பபிள் டாக்டர் ஐ அம், ஹவ் கேப்பபிள் மை டீம் இஸ் அப்படின்றது வந்து, நான் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸாமினேஷன்ல கம்மியா ரிலை பண்றேன். ஸோ என்னோட இப்ப இத நீங்க கெப்பாசிட்டிய பண்ணுவீங்க. ஸோ ஹவ் டு யூ மேக் யுவர் அதர் பிசியோஸ் I ஆல்சோ? train them to do so. So, இப்போ there is no proper system which trains us to be diagnosis பண்றதுக்கு, ரொம்ப நல்ல டயக்னோசிஸ் பண்றதுக்கு நம்மள வந்து அப்படிலாம் உருவாக்குறதில்ல. காலேஜ்ல they will teach us how to do சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆகட்டும், சிம்பிள் டயக்னோசிஸ் ஆகட்டும், அது எப்படின்றத அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. இன் டெப்த்தா டயக்னோஸ் பண்றதுக்கு சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ, அது வந்து நானா ஃபிகர் அவுட் பண்ணது தான். ஏன்னா, என் ஃபேமிலில நெறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அதில என்னோட தாய்மாமா. அவர் வந்து நம்மளோட கெப்பாசிட்டி நம்ம டயக்னோஸ் பண்ணணும். ஓகே. ஹி டயக்னோசஸ் இன் அ ரியலி வெரி நைஸ் வே. இஸ் என்னோட ஆல்சோ மேஜர் பிசியோ? இன்ஸ்பிரேஷன். நோ, ஹி நோ. ஹி வாஸ் அ பல்மனாலஜிஸ்ட். வாட் இஸ் மீன் பை தட்? செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, லங்ஸ். ஓகே. ஹி இஸ் அன் எம்பிபிஎஸ். He is a MBBS pulmonologist. ஓகே. He was a passionate pulmonologist. Okay. யூ ஆர் ஃப்ரம் அ டாக்டர்ஸ் ஃபேமிலி யூ ஆர் லைக் யாஹ்! ஸோ, ஓகே, அதனால வந்து அவர் வந்து சொல்லுவாரு. அவர் கூட சின்ன வயசுல அவர் கூட கிளினிக் போவேன். "இதோ பார் இதுதான் கம்ப்ளைண்ட்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அவர் வந்து ஹில் நாக் இட் டவுன் டூ ஒன் பர்ட்டிகுலர் பாயிண்ட் சேயிங் தட் இங்க இந்த ஒரு இடத்துல தான் கம்ப்ளைண்ட் இருக்கு. எக்ஸ்ரே எடுத்துட்டு வா நான் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பால் பாயிண்ட் பென் எடுத்து ரவுண்ட் பண்ணி காமிப்பாரு. "இதோ பார் நான் சொன்னேன்ல இந்த இடத்துல தான் ப்ராப்ளம்." ஓகே, ஹி டசன்ட் நீட் எக்ஸ்ரே. பட் வாட் ஹி டஸ் இஸ் ஹில் ஹேவ் அ ஸ்டெத்தோஸ்கோப். ஹில் சிட் வித் த பேஷண்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் கண்ண மூடி அப்படி உட்கார்ந்தாருனாக்கா ஒரு 5, 10 மினிட்ஸ் உட்கார்ந்திருப்பாரு. கம்ப்ளீட்லி ஹில் ரெசனேட் வித் த பேஷண்ட். அங்க இன் டெப்த்தா என்ன நடக்குதுன்றத அவ்ளோ போய் அனலைஸ் பண்ணுவாரு அத. அவர் உட்கார்றது வந்து அவ்ளோ ஃபோக்கஸ்டா உட்கார்ந்திருப்பார். அண்ட் ஐ கேன் சீ அதர் டாக்டர்ஸ் ஸ்ட்ரெத் வச்சுட்டு திரும்பி உட்காருங்க டக் டக் டக்ன்னு வைப்பாங்க. ஓகே. எனக்கு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி அவர் ஃபுல்ஃபில் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகே. பிகாஸ் ஐ ஹேவ் சீன் திஸ் பெர்சன் டூயிங் இட் சச் அ நைஸ் வே அண்ட் ஹில் ஃபிகர் இட் அவுட். கம்ப்ளீட்டா முடிச்சுருவாரு அவரு. அவரோட டயக்னோசிஸ் முடிஞ்சிரும் அங்க. ஒரு பேஷண்ட் முன்னாடி உட்காரும்போது டயக்னோசிஸ் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிறது கூட பேஷண்ட் கிட்ட ப்ரூஃப் காட்டுறதுக்காக எடுப்பாரு. ஓகே. ஓகேவா? ஸோ, அ அ அன்னைக்கு வந்து அத முடிச்சுட்டு என்கிட்ட கிளினிக்ல அவர் சொன்னது தான் இட் இஸ் மை லைஃப் லெசன். அண்ட் அதே டைம்ல எனக்கு வந்து நான் வென் ஐ எம் என்டரிங் இன்டூ பிசியோதெரபி எனக்கு ஒரு சில அட்வைசஸ் அவர் குடுத்தாரு. அப்போ அவர் சொல்லும்போது 80% ஆஃப் யுவர் சக்சஸ் லைஸ் இன் த டயக்னோசிஸ். ஓகே. இட்ஸ் நாட் வித் த ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன். ஒன்ஸ் யூ ஆர் ரைட்லி டன் வித் த டயக்னோசிஸ், நீ ட்ரீட்மெண்ட் அதுக்கு என்ன பண்ணாலும் சரியாயிடும். பிகாஸ் யூ நோ ஃபார் வாட் யூ ஆர் டூயிங். அதுக்கு நீ என்ன பண்ணணும்ன்றது தெரியும். ஓகேவா? உங்களுக்கு அது இல்லன்னா தான் இட் இஸ் கோயிங் டூ டேக் அ லாட் ஆஃப் டைம். ஓகேவா? அப்போ தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ஸ்ல போவாங்க. ஸோ, நான் வந்து டயக்னோசிஸ் கரெக்ட்டா பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ டயக்னோசிஸ்ல இஃப் ஐ அம் ஃபைண்டிங் திஸ் இஸ் ராங் அத நான் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து போன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. அத வந்து நம்ம வந்து அலைன் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். போன் வந்து மிஸ்அலைன் ஆகுது. அத ரீஅலைன் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் இது பண்ணணும் அப்டின்னாக்கா, ஐ ஹேவ் காட் அ லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ் விச் ஹேண்டில்ஸ் த போன்ஸ். ஓகேவா? அதுல வந்து மல்லிகன் இருக்கு ஒண்ணு, மெய்ட்லண்ட் ஒண்ணு இருக்கு, சிரியாக்ஸ் ஒண்ணு இருக்கு, மெக்கன்சின்னு ஒண்ணு இருக்கு. நெறைய இருக்கு பிசியோதெரபிலயே. ஓகேவா? அ வெரி காமன் சிஸ்டம் இஸ் த கைரோபிராக்ட். ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் தெரியும். கைரோபிராக்டிஸ் இஸ் வாட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். உடைச்சு உடைச்சு விடுறது. ஓகேவா? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்கிட்ட நெறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. நான் இதுல எத சூஸ் பண்ணலாம் அப்படின்றத எடுத்து நான் ஒண்ணொண்ணும் நான் ஸ்டடி பண்ணி பார்க்குறேன். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. நான் எல்லாத்துல இருக்க ப்ரோஸும் எடு, எல்லாத்துல இருக்க கான்ஸையும் தள்ளு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுவோம் நம்ம. இது எனக்கு பேஷண்ட்டுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணும். இதுல சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. டெஃபினட் ரிசல்ட்ஸ் இருக்கணும். இதனால காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வரக்கூடாது. அப்படின்ற மாரியான ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணேன். அப்போ அதுவுமே ஒரு சில இடத்துல லேக் ஆச்சு. அதுல என்னோட இன்புட்ஸ் குடுத்தேன். அத இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணாக்கா, இட் ஃபைனலி கேம் அவுட் அஸ் அ ஜேஆர்ஏ. ஓகேவா? இட் வொர்க்ஸ் அமேசிங்லி வெல். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் பேஷன்ட்ஸ் அப்படின்றதும் வந்து நான் பார்க்கறது வந்து இந்த ஜேஆர்ஏ பேஷன்ட்ஸ் தான். ஜாயிண்ட் என்கிட்ட ரீஅலைன்மென்ட். ஜாயிண்ட் ரீஅலைன்மென்ட். ஸோ இப்போ நீ பெயின்னு உங்ககிட்ட வரும்பொழுது, ம். யூ ஆர் டெல்லிங் மீ தட் மோர் தேன் யூ கோயிங் டு அ டாக்டர் அண்ட் கெட்டிங் இட் டன், கமிங் டு சம்மன் லைக் யூ வுட் ஆக்சுவலி கிவ் அ பெர்மனன்ட் ரிலீஃப். ஆம், யாஹ்! ஐ குட் சே லைக் நாங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அப்ரோச்சா இருந்தோம்னாக்கா, சிம்பிளா எங்க முடியணுமோ அங்க முடிஞ்சிரும். இன்கேஸ் அது வந்து காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. வொர்ஸ்ட் சினாரியோக்கு அது போயிடுச்சு அப்படின்றப்போ, ஈவன் இஃப் சர்ஜரி ஹேஸ் டூ பி டன். அத நாங்க சொல்லிருவோம் அந்த இடத்துல.
ஏன்னா எங்களுக்கு வந்து வி வில் சே லைக் 99%ல 1% தான் சர்ஜரிக்கு நாங்க சொல்லுவோம். Have you recommended anyone for surgery till date? ஹார்ட்லி 1 ஆர் 2. எனக்கு வந்து அந்த இடத்துல வேற வழியே இல்ல. அண்ட் த பேஷண்ட் டசன்ட் வாண்ட் டூ டூ மச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஹி இஸ் ஓகே வித் அ காம்ப்ரமைஸ்டு லைஃப் அப்படின்ற இடத்துல ஐ ஹேவ் டோல்ட் ஹிம். ஸோ ஹியர் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் சம்திங். இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்து இஸ் லைக் to listen to looks great, looks very flowery to know, because like என்னன்னா வந்து நம்ம இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ஹார்ஷா நினச்ச நிறைய விஷயங்கள், ஏன்னா சர்ஜரின்றது நிறைய பேருக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். அண்ட் தென் வந்து பெயின் கில்லர்ஸாக இருக்கட்டும், எல்லா மெடிசன்ஸாக இருக்கட்டும், we know we are putting something inside our system just because someone recommends it, just because a doctor who is certified does it. But அங்க என்னன்னா, if something goes wrong, I can go to the doctor and question him, because he is under a board called MBBS. He is under a medical board. But when I'm doing a physiotherapy with you, let's say if something goes wrong to me, is there a I have to come back to you, and I can't, there is not a board to come and question you, right? So how does that work? If like a majority audience are going to trust this process, would you recommend a board regulating, because this is your own school of therapy and system? So if you are going to give like that, is going to, is there a regulation of a board? Is there I don't know, அதனால கேக்குறேன். தெர் இஸ் அ போர்ட் ஃபார் ஃபிசியோதெரப்பி. ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி அட்வான்ஸ் ஃபிசியோதெரப்பிக்கு இருக்கா அப்படின்னாக்கா நோ. ஓகே. அதுக்கு ஆக்சுவலி கிரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதோட அவேர்னஸ் இன்னும் நிறைய So that நிறைய டாக்டர்ஸ். பேருக்கு எஸ் ட்ரஸ்ட்டும் எஸ் எஸ் வரும். எஸ். ஏன்னா ஈவன் மெனி டாக்டர்ஸ் வில் கெட் இன் டு இட். யா எக்ஸாக்ட்லி. இப்போ என்னன்னா வந்து இப்போ ஒரு டாக்டர் வந்து லெட்ஸ் சே ஹி இஸ் ஈவன் there are very good doctors there may be some bad doctors, we can't term it, so but let's say வந்து on any case he is under a board of a medical board, so we can say that uh, he has to be very righteous. But when it comes, no, I know you are very right. Yes, I know you are doing great. I have seen results with my own people, so I can trust you. But from a common man's perspective, what would you give? Let's say I am a common person. I know there is no board which is going to question you if you do a wrong service to me. So how will I trust the school of service Dr. Ahmed has created in physiotherapy? இஃப் இட் ஹேஸ் டு பி த்ரூ அ போர்ட், ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள் ரைட் நோ. இப்போ நம்ம அந்த ஒரு போர்ட் ஃபார்ம் பண்ணோம், அதை ரெகுலேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்தாலுமே வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் அ லாட் ஆஃப் டைம். இட்ஸ் அந்த லீகல் ப்ராசஸ். அகெயின் சம் ஒன் ஹேஸ் டு டேக் த இனிஷியேட்டிவ். ஈவன் இஃப் ஐ மைசெல்ஃப் ஐம் டேக்கிங் இனிஷியேட்டிவ்ன்ற மாதிரி அது வச்சா கூட இட்ஸ் கோயிங் டு டேக் அட்லீஸ்ட் லைக் another 5 years ஆஃப் டைம் டு ஃபார்ம் அ ப்ராப்பர் போர்ட் அண்ட் தென் எவ்ரி திங் டு ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் இட் ப்ராப்பர்லி. ஆன் தி அதர் ஹேண்ட், எனக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்க பேஷண்ட்ஸ் நெவர் ஹேட் அ கம்ப்ளைண்ட் ரிகார்டிங் திஸ். அவங்க வர்றதே எப்படி வருவாங்கனாக்கா, டே ஒன் தேல் கம் ஃபார் அ டயக்னோசிஸ். ஓகேவா? அன்றைக்கி டயக்னோஸ் பண்ணும்போதே தேல் ஆல்சோ ட்ரை மை ட்ரீட்மெண்ட். ஓகேவா? ஸோ அன்றைக்கே அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அண்ட் அரவுண்ட் 80-90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஹூ கம் டு மீ இஸ் ஒன்லி த்ரூ ரெஃபரன்ஸ். ஆல்ரெடி வந்திருப்பாங்க. இப்போ சின்ஸ் யுவர் மாம் கேம் டு மீ ஃபார் த ட்ரீட்மெண்ட், இப்போ நீங்களே வந்து யாராவது வந்து ஃபிசிக்கல் பெயின் யாராவது சொன்னாங்கனாக்கா, யூ வில் டெல் கோ மீட் தட் பர்சன் ஃபர்ஸ்ட். நீங்கள் அவரோட சஜஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ யூ வில் டெல் திஸ். இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணி. எஸ் எஸ். ஸோ அப்போ தே ஆல்ரெடி கம் வித் அ பாயிண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் தான். அவங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இங்கே பண்ணுற டயக்னோசிஸ் வில் மேக் தம் எக்ஸ்பிளைன், வில் எக்ஸ்பிளைன் டு தம் சேயிங் தட் என்ன அவங்களுக்கு வந்து தப்பாயிட்டு இருக்கு, என்ன கரெக்ட் பண்ணால் அது சரியாகும், எத்தனை நாள் சரியாகுன்ற ஒரு ப்ரொக்னோசிஸ் அங்கே கொடுப்போம். அந்த ப்ரொக்னோசிஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ரிலீஃபும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனி திங் இஸ் மிஸ்ஃபயர்ட் ஆஸ் ஆஃப் நவ். இல்லை, நான் ஐ திங்க் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் மேனர். என்னன்னா இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு மெடிசன் கொடுக்குறாருன்னா அதை நம்ம வாய்க்குள்ளே போடுறோம். இட்ஸ் கோயிங் இன்சைட் த பாடி அண்ட் வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் த பாடி. அண்ட் இஃப் வி டேக் அ டாக்டர் doing a surgery, he is going to open the body physically and do something. But in your case, you are going to only do workouts and like do the muscles. Like அது வந்து ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் லைக் அ மசாஜ் or ஆல்மோஸ்ட் லைக் ஒர்க் அவுட் ட்ரைனிங் மாதிரி தான். ஸோ அப்போ வந்து அது மேலே பண்ணுறதுனால லைக் இஸ் இட் லைக் அவுட்டர் த பாடி ஸோ தட் இஃப் இட் ப்ரொடியூசஸ் ரிசல்ட்ஸ் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள், இஸ் இட் லைக் மோர் ட்ரஸ்டபிள்? அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா வந்து இப்போ ஒரு டாக்டர்னா வந்து அவர் இட் இஸ் சம்திங் டேக்கன் இன் த மெடிசன் அண்ட் உடம்ப வந்து ஆப்ரேட் பண்ணி தே ஆர் டூயிங் இட். என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஓகே. ஸோ அதுக்கு நான் சொல்லுவேன் இருக்குது அப்படின்னு. விச் இஸ் லைக் சைட் எஃபெக்ட் இஸ் அ சைட் எஃபெக்ட், இட் நீட் நாட் பி நெகட்டிவ். ஸோ நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும்.
ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரஸ்ட் வந்து இன்னும் அதிகமா தான் ஆகும். ஓகே. ஸோ நான் அதான் சொல்றேனே, என்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ் வந்து அந்த பெயின் சரியாயிட்டு போறதுன்றது இல்லாம, அவங்களோட டெய்லி லிவிங் இன்னும் பெட்டர் ஆகும். அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இன்னும் பெட்டர் இல்ல ஆகும். அதான் ஆல்மோஸ்ட் அவங்களோ இட் இஸ் லைக் அ எக்சர்சைஸ் மாரி தான் எஸ். இருக்கு. அது வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த இடத்துல. ஆமாமாமா. எங்களுக்கு தான் அது வந்து அதாவது இட் இஸ் நாட் அபவுட் வாட் வி ஆர் டூயிங், வேர் வி ஆர் டூயிங், வென் வி ஆர் டூயிங், ஹவ் மச் வி ஆர் டூயிங் இதெல்லாம் தான் மேட்டர்ஸ். இல்ல அதுதான் யூ ஆர் நாட் டேக்கிங் தி ரிஸ்க் ஆஃப் கட்டிங் அ லிம்ப் ஆர் கட்டிங் அ மசில் ப்ராபப்லி ஆர் நாட். லைக் பிரேக்கிங் ம். அ போன். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் பேசிக்லி ட்ரைங் டு ரெகுலேட் இட். எஸ். பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஜென்சி ஐ வுட் ப்ரௌட்லி சே நாங்கள் வந்து ரொம்ப மோர் தேன் த பிஃபோர் ஜென்ரேஷன் நாங்கள் எப்படி பார்க்கறக்கு ஹவு டு வி லுக் அப்படின்றதுல we are வெரி கான்ஷியஸ். அதனால தே பிகம் ஹெல்த் கான்ஷியஸ்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் முடி நல்லா வளரணும், நிறைய வயசு வரைக்கும் இருக்கணும், சொட்டை விழுந்துடக்கூடாது. ஏன்னா half ஆஃப் அவர் ஃபாதர்ஸ் ஆர் பால்டு, ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். அண்ட் தென் வந்து ஃபேஸில் எந்த ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. நிறையா இப்போ எங்களை விட பெரியவங்க நிறைய பேருக்கு இந்த ஃபேஸில் நெட்டு விழுந்திருக்கும். அதெல்லாம் நிறைய இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் பார்க்கும்போது நான்லாம் ரொம்ப பயந்தேன். பீர் பைசப்ஸ் பாட்காஸ்ட்லலாம் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நெட்டு விழுந்துரும் ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் இந்த பிம்பிள்ஸ்லாம் பாப் பண்ணிங்கன்னா. ஐ ஸ்டாப்டு ஈவன் டச்சிங் எனி பிம்பிள். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் நான் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும், சோப் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணணும், நல்ல ஷாம்பு யூஸ் பண்ணணும், இந்த பேரபன் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், நான் சரியாக சொல்கிறேன் தப்பாக சொல்கிறேன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி முடியெலாம் வந்து அப்படி பார்த்துக்கணும். அண்ட் தென் உடம்பு இந்த ப்ரோட்டீன் இவ்வளோ எடுக்கணும். ஐ திங்க் ப்ரோட்டீனோட அவேர்னஸ் வந்து அதிகமாக வந்ததும் வந்து எங்களோட ஜென்ரேஷனில் தான். பிகாஸ் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் மை ஃபாதர் லைக் அவங்களுக்கு வந்து டே டு டே மீல்ஸ் என்னவோ அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, ஆமா. ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா ஐ திங்க் இந்த இந்தியன் டயட் இட் செல்ஃப் ப்ரோட்டீன் இஸ் வெரி லெஸ் overall. I'm not sure about it, but like as we are more perceived towards like carbohydrates, protein. So இப்போ இதெல்லாமே வந்து we are quite aware and we are doing இது டே டு டே. ரொம்ப ஓரளவுக்கு ஜென்சி ஆர் லைக் கேர்ஃபுல் வித் வாட் எவர் they eat and what ever they use for as their cosmetics, அவங்களோட இந்த ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், ஷாம்புவாக இருக்கட்டும், எவ்ரி திங். ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க, ஆல் ஓகே. பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக தினந்தோறும் பாடியை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தேவை. ஆஸ் யூர் physiotherapist, physically you want to do all this. They are doing weight lifting, they are doing physical exercises, all that they are doing. But what do you think is more important than all this on the fundamental basis? Because we know people who are healthy without doing all this. இப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், ஹெல்த்தியாக இருப்போமா இல்லையா, all that is debatable. But we know people in the past generation who didn't do all this, who did live till 90. We know Warren Buffett, who drinks Coke and who he eats burger every single day and lives until 90 and does stock exchange and being a billionaire all through. So how does it even work? நைஸ் கொஸ்டின். நான் வந்து ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் யூ கொஸ்டின் ஃப்ரம் திஸ். நீங்களே வந்து அதுக்கு என்னன்னாக்கா, எஸ் ஆஸ் யூ செட் லைக் ஜென்சி பீப்புள் ஆர் மோர் ஹெல்த் கான்ஷியஸ், பட் ஆர் தே ஹெல்தி? ஓகே. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்தவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஆஸ் யூ செட் இந்தியன் குசீனில் வந்து ப்ரோட்டீன் இஸ் வெரி லெஸ் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்களா? அது இந்தியன் குசீனை நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறீங்கன்ற கொஷின் வருது இங்கே. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மீல்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா, ஈவன் நேரோயிங் இட் டவுன் டு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம், ஈவன் சவுத் இந்தியா கூட வேணாம், தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம வந்து மீல் சாப்பிட்றதோ, இட்லி தோசை சாப்பிட்றதோ, நம்ம வந்து இது எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட cuisine கிடையாது. அது நம்மளோட cuisineல வராது. இதெல்லாமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஃபுட் இது. ஓகேவா? ஒரு நீங்க சொல்ற இட்லி, தோசை இது எல்லாமே ஃபெஸ்டிவல் ஃபுட்ன்றீங்க. இதெல்லாம் ஃபெஸ்டிவல் ஃபுட் இது. இது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 80 இயர்ஸ் பிஃபோர், 100 இயர்ஸ் பிஃபோர் இது ஃபுட்டே கிடையாது இது. அந்த பீரியடோட ஸ்நாக்ஸ் இது. இது வந்து ஒரு 7ஆம் அறிவு கிளைமாக்ஸ் மாதிரி ஆயிட்டு இருக்கு. பட் ஓகே. அந்த பீரியடோட ஸ்நாக்ஸ் இது. அந்த பீரியட்ல வந்து 3 விஷயம் தான். களி, கஞ்சி, கூழ். இந்த 3 விஷயம் தான் வந்து ரெகுலர் ஃபுட்ல இருந்தது. ஓகேவா? இது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஐ அவங்க மீன் லைக் இது மட்டும் தான், இதுதான் மெயின் டிஷ் சொல்றீங்க. இது இதுதான் கூட மெயின் டிஷ். எதுவும் சாப்பிட மாட்டாங்களா? இது கூடயுமே வந்து அதிகபட்சம் துவையல் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா? அவங்க ஊறுகாய் கூட அவ்வளோ எடுத்திருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. ஓகே. ஓகேவா? அம்மியில டக்குன்னு அரைச்சு ஒரு துவையல கூட வச்சுப்பாங்க. இல்ல ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் வச்சு தே வில் ஃபினிஷ் ஆஃப். அவங்க வந்து தே வில் ஈட் ஃபார் கமிட்மெண்ட். ஓகேவா? காலையில எழுந்து ம். தே வொன்ட் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆல். ஓகேவா? ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிட்டு வயலுக்கு இறங்கிடுவாங்க வேலைக்கு. ஓகே. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அதான் சொல்றேன்ல, இந்த களி இருக்கும், கூழ் இருக்கும், கஞ்சி இருக்கும்.
இந்த 3 விஷயம் தான் வந்து அவங்க வந்து ரெகுலர் அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸே இருந்தது. ஓகே. இது இந்தியன் குசின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல வந்து நீங்க தமிழ்நாடோட ஃபுட்டுன்னு சொல்றீங்களா? நான் ஒத்துக்கிறேன். ம். ஓகேவா? அதுலயும் ரீஜனுக்கு பொறுத்த மாரி அது வந்து அதுல புரோட்டீன் இருக்கா நெறையா? அதுல ஆல் த இருக்கு, டயட்ஸ் ஆர் தேர்? இருக்கு. இதுலயும் வந்து அவங்க வந்து வீட்லயே வந்து ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க. அவங்க அத சாப்பிடுவாங்க. அவங்களே போயிட்டு மீன் புடிச்சிட்டு வந்து மீன சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ எஸ் புரோட்டீன் வாஸ் தேர். ஓகேவா? ஒரு Is it பாயிண்ட்ல like இப்ப recently we saw, I think, the CEO of Instagram and like Instagram Meta, ம், Mark Zuckerberg, he ம். was challenging that challenging இல்ல அவர் வந்து I think he took it as a diet option where like அவர் ஹண்ட் பண்ற மீட்ட மட்டும் தான் அவர் சாப்பிடுவாரு. அவர் பிடிக்கிற ஃபிஷ், அவரு இட்ஸ் a very good கொல்ற thing. It's ஆ a very good thing. அவரே போய் ஹண்ட் பண்ற ஃபுட்ட தான் சாப்பிடுவார். ஸோ இட்ஸ் a very good thing. I ஆ haven't seen the podcast yet. இந்த இன்டர்வியூ நான் பார்க்கல. பாட்காஸ்ட் இல்ல. அது வந்து அவர் ஐ திங்க் டிட் இட் as a diet following. I don't know ஓகே, whether ஓகே. this is true or not, பட் நெறைய மீம் பேஜஸ்ல ஓகே. பார்த்தேன். எனக்கு தெரியாது. நான் இன்னும் கேள்விப்படல. பட் இஃப் இன் தட் கேஸ் இட் இஸ் a very good thing. ஓகே. நான் சொல்றது என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்து நான்வெஜ் அப்படின்றதுமே ஈஸிலி அவைலபிள் தான் அந்த பீரியட்ல. ஓகே. வீட்லயே கோழி வளர்ப்பாங்க. ஓகேவா? அ வாரத்துக்கு 1 நாளோ, 2 நாளோ அவங்க வந்து வீட்ல ஒரு கோழி அடிச்சு சாப்ட்டுருவாங்க. முட்டை டெய்லி கிடைக்கும். ஓகேவா? நாட்டுக்கோழி முட்டை டெய்லி கிடைக்கும். ஓகேவா? நம்ம வந்து இப்போ ஹெல்த் கான்ஷியஸா இருந்து, நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுறோமா அப்படின்னாக்கா, இட்ஸ் a பிக் கொஸ்டின் மார்க். இல்ல அதெல்லாம் டிஃபரன்ஸ் மேக் பண்ணுவோம். ஒரு நார்மல் எஸ் பிராய்லர் எக்கும் இட் நாட்டுக்கோழி. மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். நீங்க வந்து பிராய்லர் கோழி ஒரு பண்ணையில இறக்குங்க. அந்த ஒரு பண்ணையில நீங்க எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம். தண்ணி மட்டும் வந்து இந்த பண்ணையில இருக்க ஒரு 10 கோழிக்கு தனியா பிரிச்சு, அந்த 10 கோழிக்கு மட்டும் தண்ணி மட்டும் ஒரு டிஃபரண்ட் சோர்ஸ்ல இருந்து குடுங்க. தே வில் பெர்ஃபார்ம் இன் அ டிஃபரண்ட் வே. அந்த முட்டையில வர நியூட்ரிஷன் வில் பி டிஃபரண்ட். ஓகேவா? அதோட லைஃப் டைம்க்கு அதுக்கு வந்து தண்ணி மட்டும் டிஃபரண்டா குடுத்து பாருங்க. ஓகேவா? இட் வில் மேக் அ டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓ! அப்போ வந்து நான் வந்து ஒரு புரோட்டீன் பெர்ஸ்பெக்டிவா பார்க்குறேன். ஆர் எல்ஸ் வந்து இந்த முட்டையிலேருந்து எனக்கு புரோட்டீன் வருது அப்படின்றதெல்லாம் தாண்டி, நான் என்ன முட்டை சாப்பிடுறதிலும் இருக்கு அப்படின்றீங்களா? தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நீங்க என்ன பால் குடிக்கிறீங்கன்றது இருக்கு. ஓகே. அகைன் தட் இஸ் டிபேட்டபிள். ஐ வுட் சே லைக் பால் வந்து ஒரு சூப்பர் ஃபுட்ன்னு சொல்லுவேன் நான். ஓ! ஓகேவா? இன்னைக்கு வந்து பால் வந்து குடிக்கக்கூடாது, விஷம் அப்படின்றதெல்லாம் ஐ ரிமெம்பர் வென் ஐ ஹர்ட் இட் வி ஃபர்ஸ்ட். கேன் சீ எ லாட் ஆஃப் வீகன்ஸ் டெல்லிங் நோ எஸ். மாட்டுப்பால் நம்ம குடிக்கக்கூடாது. அது குடிக்கக்கூடாது. அது கரு பால்லாம் வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அது. ஓகேவா? ஸோ நீங்க வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபுட். நீங்க வந்து பால் அதனால தான் வந்து ஈவன் ஐ ஐ ரிமெம்பர் மகேந்திர சிங் தோனி இன் ஹிஸ் ஏர்லியர் டேஸ் இன்டர்வியூஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து என்ன ரீசன்னு கேட்டாக்கா, நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர் பால் குடிப்பேன் அப்படின்றத அவரு அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பார். வென் ஹி என்டர்ட் இன்டு த ஃபீல்ட். ஓகே. ஸோ பால்னா நீங்க அதுலயும் ஏதாவது வேரியேஷன் இப்ப நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்றீங்களா? அந்த எஸ், மாரி அதுல எஸ், ஏதாவது எஸ், வேரியேஷன் எஸ். வச்சிருக்கீங்களா? இப்போ நீங்க வந்து நம்ம பழைய தமிழ்நாட்டு பாரம்பரிய வகையில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீட்ல குழந்தை பொறந்துருச்சுனாக்கா, தாய்ப்பாலுக்கு அப்புறமா பசுமாட்டு பால் குடுப்பாங்க. அந்த பசுமாட்டு பால் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல தே வில் செலக்ட் ஒரு மாடு செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாட்டோட பால் தான் வந்து அந்த குழந்தைக்கு குடுக்கணுன்ற மாரி. பசுமாட்டு பால் இருக்கும். அதுவும் ஒரு மாட்டு பால் இருக்கும். அந்த பால் மிக்ஸும் பண்ண மாட்டாங்க. அந்த மாட்டோட பால் மட்டும் தான் அந்த குழந்தைக்கு குடுப்பாங்க. அந்த தாய்ப்பால் நிறுத்தி அந்த இந்த பால் ஆரம்பிக்கும்போது, பசுமாட்டு பால் இருக்கும். அதுவும் ஒரு மாட்டு பால் இருக்கும். அந்த மாடுக்கு என்ன குவாலிட்டீஸ் இருக்கணுன்றத அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாடோட பால் தான் குடுப்பாங்க. அந்த மாடு என்ன சாப்பிடணுன்றத அவங்க டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இட் வில் பி டேக்கன் கேர். இப்போ அதெல்லாமே எதுவுமே இல்ல. ஆர் வி ரியலி ஹெல்த் கான்ஷியஸ்? ஐ வுட் சே நோ. ஓகேவா? வி ஆர் கான்ஷியஸ் இன் அ டிஃபரண்ட் வே. என்ன ஆச்சுன்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் ஜெனரேஷன்ல தான் டிவி என்டர்ட். ஓகேவா? அண்ட் தே ஸ்டார்ட்டட் எஜுகேட்டிங் இட். நம்மள எஜுகேட் பண்ணது எல்லாமே அவங்க தான். ஓகேவா? அந்த டிவி கமர்ஷியல்ஸ் தான் நம்மள எஜுகேட் பண்ணுது. ஓகேவா? 99% ஜெர்ம்ஸ கில் பண்ணணும். ஓகேவா? ஐ ரிமெம்பர் ஒன் கை சேயிங் இன் இன்டர்வியூ, அந்த 99% ஜெர்ம்ஸுமே நம்மளுக்கு தேவைப்படுற ஜெர்ம்ஸுங்க. நம்மளுக்கு தேவையில்லாத அந்த ஒரு ஜெர்ம் அது விட்டுருது அப்டின்னாரு. ஓகே, ஓகே. ஓகே. ஒரு இந்த சோப் அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லுவாங்கல்ல, 99% ஜெர்ம்ஸ் கில் பண்ணிரும் அது அப்டின்றது. ஸோ நம்ம வந்து வி ஸ்டார்ட்டட் சானிடைசிங் அவர் செல்ஃப். We started using a lot of things to keep ourselves restricted from the infections. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹெல்த் அவேர்னஸில் வந்திருக்கோமே தவிர, ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுன்றதுல ஹெல்த் அவேர்னஸில் வந்திருக்கோமே தவிர, உள்ளேருந்து நம்ம ஹெல்த்தி ஆகிறதுக்கு ஹெல்த் அவேர்னஸில் வந்திருக்கோமானா இல்லை. அதனால தான் வந்து இல்னஸுமே அதிகமாயிருக்கு. ஓகே. அப்ப நான் என்னோட கொஸ்டினே வந்து இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் த டெலிவிஷன் மார்க்கெட்டிங் டுவர்ட்ஸ் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ்ன்றீங்க. அதாவது வந்து என்னோட கொஸ்டினே எப்படி இருந்ததுன்னா நான் அதுதான் எனக்கு வந்து நம்ம ஐ டோன்ட் நோ உங்களுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்களா வீட்ல? இருக்காங்க, இருக்காங்க. இருக்காங்க. ஆ. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க வந்து
இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு வந்து தே வில் ஹேவ் அ ரொட்டீன். அது நீங்க நெறைய 2 வாட்டி சொல்ட்டீங்க பாட்காஸ்ட்ல. எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுல என்ன வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி வித் ரிலேட்டட் டூ ஃபிசியோதெரபி, மசில்ஸ் ஹேண்டில் பண்றதுல எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அது. இப்ப நெறைய டாக்டர்ஸ்லாம் தலையில எண்ணெய் வைக்காதீங்க. எண்ணெய் வைக்கிறதுனால ஒரு பெனிஃபிட்டும் இல்ல. இப்ப நானே வந்து என்னோட ஹேர் ட்ரீட்மெண்ட் ஐ ஐ ஐ ஹேட் மைல்ட் ஹேர் ஃபால் லைக் ஐ திங்க் ஒரு வென் ஐ கம்ப்ளீட்டட் அ ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் ஆஃப் காலேஜ். அப்போ வந்து ஐ ஹேட் லைக் மைல்ட் ஹேர் ஃபால். அப்போ வந்து த டாக்டர் ஃபர்ஸ்ட் செட் எண்ணெய் வைக்காதீங்க தலையில. நான் ஏதோ மினாக்சிடில்னு ஒரு அ இது குடுத்தாங்க. அண்ட் தென் வந்து தே கேவ் மீ சம் கம்மீஸ் எவ்ரிதிங் அண்ட் இட் வொர்க் ஆவலன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க எண்ணெய் வைக்காதீங்கன்னு சொன்னா அன்னையிலேருந்து நான் எண்ணெயே வைக்கிறதில்ல. தலைக்கு எண்ணெய் வைக்கிறது வந்து, நீங்க வந்து தலை முடிக்கு கிடையாது. ஓகே. ரெஸ்ட் ஆஃப் யுவர் பாடி. ஓகேவா? ஸோ அதில நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுல நெறைய ஆம், ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட். தலையில எண்ணெய் சொட்ட விடுவாங்க தெரியுமா? ஆ மேல ஒரு பாட்ல இருந்து தலையில எண்ணெய் சொட்ட விட்டுட்டுருப்பாங்க. அந்த சிரோதயாவா அந்த ட்ரீட்மெண்ட் பேர். ஸோ உங்களுக்கு வந்து தலையில எண்ணெய் ட்ரிப் ஆகுறது இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட். நீங்க தலையில எண்ணெய் வைக்கிறது இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட். எண்ணெய் வைக்கிறீங்கன்றது இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட். நீங்க வந்து இது எல்லாமே வந்து ரெகுலரா உங்க பாடியோட மெயின்டனன்ஸ்ல அவங்க அதெல்லாமே கொண்டு வந்துட்டுருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனாக்க, அ எனக்கு ஐ ரிமெம்பர் என்னோட பாட்டி பண்ணிட்டு இருந்தது. எவ்ரி சண்டே மார்னிங் ஷி வில் ஹேவ் அ ரொட்டீன். ஓகேவா? அங்க வீட்ல இருக்க குழந்தைங்க, ஆ குழந்தைங்கன்னு நான் சொல்றது அவங்க குழந்தைங்க. ஆ நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கும் அந்த வேப்ப இலைய அரைச்சு சாப்பிட குடுக்கறது. அவங்க வந்து ஒரு கசாயம் போட்டு அத குடிக்க குடுக்கறது. உங்களுக்கு வந்து பேதி மாத்திரை வந்து ரெகுலரா ஒரு வாட்டி எடுக்க வைக்கிறது. மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு வாட்டி பேதி மாத்திரை எடுத்துடணும். வயிறு கிளீன் பண்ணிறணும் அப்டின்னுவாங்க. இது எல்லாமே வந்து அந்த காலத்துல அந்த பீப்பிள் தே வர் டூயிங் இட். ஓகேவா? எப்போ டெலிவிஷன் என்டர் ஆச்சோ, எப்போ வந்து இந்த கமர்ஷியல்ஸ் வர ஆரம்பிச்சதோ, அத ஸ்டாப் பண்ணிட்டு தே ஸ்டார்ட்டட் புரமோட்டிங் அ டிஃபரண்ட் திங். தே ஸ்டார்ட்டட் எஜுகேட்டிங் தெம் இன் அ டிஃபரண்ட் வே. ஓகே. ஓகேவா? ஐ வுட் சே பீப்பிள் காட் எஜுகேட்டட் இன் அ ராங் வே. ஓ! ஓகேவா? Oh, so you are saying any the modern form of ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எண்ணெய் வைக்கிறது நீங்க சொல்றது அண்ட் தென் இந்த பேதி மாத்திரை குடுக்கறது அண்ட் தென் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் அ லாட் ஆஃப் திங்ஸ் தே சே இட் அஸ் அ மித். லைக் இப்ப இதெல்லாம் மித் நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதெல்லாமே வந்து ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு நீங்க சொல்றீங்களா? ஐ நான் மீன் வந்து எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல ஆ மாட்டேன். ஐ மீன் ஓகே. லைக் நீங்க சொன்னது ஆக்சுவலி யூ கேவ் அ ரைட் ம். ஆன்சர் அப்பவே. அது முடி வளர்றதுக்கு இல்ல, அது உடம்புல வேற சில எஸ், விஷயங்களுக்கு எஸ். எதுக்கு நம்ம குளிக்கிறோம்? லைக் டு ஹேவ் மை பாடி கிளீன் அண்ட் தென் இல்ல? ஆ இதுதான் தட்ஸ் வாட் இஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஓகேவா? ஆனா உடலை குளிர்வித்தல் தான் குளியல். ஓகே. அதனால தான் குளிக்கிறது அப்படி சொல்லுவோம். அத வந்து பாடிய கூல் பண்றது. நீங்க வந்து எப்பவுமே நைட்டு தூங்கி எந்திரிக்கும்போது, உங்க பாடில ஹீட் ஸ்டாக்னேட் ஆயிருக்கும். தேர் இஸ் அ கைண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் விச் ஹேப்பன்ஸ் இன் அவர் பாடி. நீங்க வந்து சாப்பிட்டீங்கனாக்கா பாடி ஹீட் ஆகும். ஹீட்டான ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா, பாடி வந்து அதிகமாவே ஹீட் ஆகும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹேவ் அப்ப ட்ரைட். நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணக்கூடாதா காலையில? அதனால தானே கூழானாலும் குளித்து குடி. ஓகே. ஐ டூ நாட் ஈட் பிகாஸ் ஐ அம் ஆல்ரெடி அதாவது என் பாடி ஆல்ரெடி ஹீட்டா இருக்கு. ஸோ நான் திருப்பி சாப்பிட்டேன்னா திருப்பி ஹீட் ஆகும். எஸ். அதாவது இப்போ ஹீட்லயுமே பார்க்க போனாக்க, தேர் இஸ் அ பாடி விச் அப்சர்வ்ஸ் ஹீட். இட் ப்ரொடியூசஸ் ஹீட். இட் டைஜஸ்ட் ஹீட் அண்ட் தென் இட் எக்ஸ்கிரீட்ஸ் ஹீட். ஓகேவா? இது எக்ஸ்கிரீட் ஆகுறது எந்தெந்த வழியில எக்ஸ்கிரீட் ஆகுது? த்ரூ யூரின் மோஷன், தென் த்ரூ யுவர் பிரீதிங். ஓகேவா? இது எல்லாமே அண்ட் அவுட்டர் லேயர் ஆஃப் யுவர் பாடி. சூடா இருக்கும். உங்களோட எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சரோட அந்த மேட்ச் பண்ணும்போது, அது வந்து ஹீட் எக்ஸ்கிரீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இந்த வேல இது எக்ஸ்கிரீட் பண்ணுது. ஆனா, நீங்க இப்போ எக்ஸ்டர்னலா ஃபுட் சாப்பிடுறீங்கன்னு வைங்களேன், அது அப்போ வந்து ஹீட் அதுக்குமே டைஜெஸ்ட் பண்றதுக்கும் தேவைப்படும். ஓகேவா? அப்போ ஹீட் வந்து இங்க ஃபோக்கஸ் ஆகும். இதுல எக்ஸ்கிரீட் பண்ற ஹீட்டு, எக்ஸ்கிரீட் பண்ற டைம்ல இப்போ வந்து அது என்ன பண்ணியிருக்கும்னா, வெளில கொண்டு வந்து அத ஸ்டாக்னேட் பண்ணி வச்சிருக்கும். அப்போ போய் நீங்க குளிச்சீங்கன்னாக்கா, அது எல்லாமே எக்ஸ்கிரீட் ஆயி வெளில போயிடும் அது. ஆனா, நீங்க அத பண்ணாம எக்ஸ்கிரீட் ஆக வேண்டிய அந்த ஹீட்ட, நீங்க வந்து அந்த டைம்ல நீங்க சாப்பிடுறீங்கன்னாக்கா, என்ன ஆகும்னாக்கா, நீங்க சாப்பிட்ட உடனே இந்த ஹீட் வந்து உங்களுக்கு வந்து அந்த டைஜெஷன் ப்ராசஸ்க்கு உள்ள வர ஆரம்பிச்சுரும். ஓகேவா? விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் நீங்க எக்ஸ்கிரீட் பண்ண வேண்டிய விஷயத்த மறுபடியும் உடம்புக்குள்ள கொண்டு வரது. ஆ. ஓகே. ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் டூ புட் இட் இன் அ மச் டிஸ்கஸ்டிங் வே. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஓகேவா? ஸோ, அது வந்து தமிழோட பாரம்பரிய வைத்திய முறைகள எடுத்து நீங்க படிச்சீங்கனாக்கா, அவ்ளோ அழகா குடுத்திருப்பான். யூ வொன்ட் பிலீவ் ஐ ஹவ் டேக்கன் அ லாட் ஆஃப் மை பிசியோதெரபி இன்புட்ஸ் ஃப்ரம் தேர். ஓகே.
ஸோ ஓகேவா? உங்களோட ஸோ ஸ்கூல் ஆஃப் அந்த ஃபிசியோதெரபி நீங்க அந்த டெவலப் பண்ணியிருக்க மெத்தட்ஸ் எல்லாமே லைக் நான் வந்து ஐ ஹேவ் ஸ்டடிட் த பேசிக் ஆஃப் அதில நெறைய ஆயுர்வேதா. இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கீங்களா? எஸ். நான் ஓகே. பேசிக் ஆஃப் ஆயுர்வேதா அந்த கான்செப்சுவல் புக்ஸ் இருக்கு இல்லையா? அத எடுத்து படிச்சிருக்கேன். பேசிக் ஆஃப் யூனானி எடுத்து படிச்சிருக்கேன். பேசிக் ஆஃப் அரபிக் மெடிசின் எடுத்து படிச்சிருக்கேன். பேசிக் ஆஃப் இஸ்லாமிக் மெடிசின் எடுத்து படிச்சிருக்கேன். பேசிக் ஆஃப் தமிழ் மெடிசின் எடுத்து படிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் தான் அத நான் என்னோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல அத இன்கார்ப்பரேட் பண்ணி கொண்டே வருவேன். அப்படி இல்லாட்டி பண்ண மாட்டேன். 2 விஷயத்துல 2 இடத்துல கான்ட்ராடிக்ட் ஆகுது அப்படின்னாக்கா, நான் அது பண்ண மாட்டேன். இப்போ எம்ப்டி ஸ்டொமக்ல இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு 2 பேர் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, நான் ஒரு கன்க்ளூஷன் வர வரைக்கும் இவங்க ஏன் பண்ணலாம்னு சொல்றாங்க, இவங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு 10 சிஸ்டம் நான் செக் பண்றேன். 10லயுமே இது பண்ணலான்றது மட்டும் தான் இருக்குனாக்கா, எஸ் ஐ வில் டூ இட். ஓகேவா? அப்படி இல்லனாக்கா 2 இடத்துல வந்து கான்ட்ராடிக்ட் ஆகுதுன்னாலே, ஐ வில் ட்ரை டூ ரீசன் இட் அவுட். ரீசன் கிடைச்சிருச்சுனா ஐ வில் பிராக்டிஸ். அப்படி இல்லாட்டி ஐ ஒன்ட் பிராக்டிஸ் தட். ஓகே. ஸோ அதனால வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்டடி விச் ஐ ஹேவ் டன் பிஃபோர் பில்டிங் திஸ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, வில் கம் டூ த ஜென்ஸீஸ் ஆர் தே ஹெல்தி? தே ஆர் மோர் ஹெல்த் கான்ஷியஸ். அகைன் தமிழ் பாரம்பரிய வைத்திய முறையில போம்போது, ஆ நீங்க சொல்றீங்கல்ல, வி ஷுட் லுக் மோர் பிரசன்டபிள்ன்றது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஓகேவா? உங்களோட இன்டர்னல் பியூட்டி தான் வெளியில தெரியும். நீங்க இன்டர்னலி எவ்ளோ ஹெல்தியா இருக்கீங்களோ, அவ்ளோ ஹெல்தியா நீங்க வெளில பிரசன்ட் ஆவீங்க. ஓகேவா? ஆ இன்னுமே வந்து ஐ பிலீவ் நீங்க வந்து வெளியில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, ஆம் ஈவன் ஃபார் யுவர் ஸ்கின், ஈவன் ஃபார் யுவர் ஹேர், அத அப்ளை பண்ணாம நீங்க வந்து அதுக்கு ஈக்குவல் இன்டேக்ஸ் எடுத்து பாருங்களேன். ஓகேவா? ஒய் வி ஈட் அவர் ஃபுட் இஸ் ஃபார் 4 டிஃபரண்ட் ரீசன்ஸ். ஓகேவா? நம்ம வந்து அந்த ரீசன்ஸ் எதுன்னே தெரியாம வி ஆர் நாரோவிங் இட் டவுன் டூ ஒன் சிங்கிள் ரீசன். ஓகேவா? வி ஆர் ஒன்லி ஃபியூலிங் அப் அவர் பாடி. வி ஈட் ஃபார் கெட்டிங் த ஃபியூயல். வி டோன்ட் நரிஷ் அவர் பாடி. ஓகே. நரிஷ்மெண்ட்ஸ் இப்போ கம்மியாயிடுச்சு. நம்ம உடம்ப நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நரிஷ் பண்றோம்னு வி ஸ்டார்ட்டட் நரிஷிங் அவர் ஸ்கின் செப்பரேட்லி. வி ஸ்டார்ட்டட் நரிஷிங் அவர் ஹேர் செப்பரேட்லி. ஓகேவா? வி டோன்ட் நரிஷ் அவர் பிசிக். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன சாப்பிடணும்? இதெல்லாமே வந்து நம்ம வந்து விட்டோம். ஸோ வாட் டூ யூ ஈட்? ஸோ வாட் இஸ் லைக் ஐ ஹேவ் மை ஓன் ரொட்டீன். ஐ ஹேவ் மை ஓன் ரொட்டீன். அகைன் தட் வில் பி அ வெரி ஹியூஜ் டாபிக் இஃப் வி கெட் இன்டூ இட். ஓகேவா? ஸோ நோ லைக் கேன் யூ கிவ் அன் எக்ஸாம்பிள் லைக் நான் இப்படி தான் அதை ஃபாலோ பண்ணுறேன் பிகாஸ் லைக் என்னன்னா வந்து யூ கிவ் அஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் கொடுக்கும்போது அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து லைக் அந்த பர்சன் எப்படி பண்ணுறாருன்னு தெரியும் போது எங்களுக்கு ஒன்றும் யூஸ் இல்ல. வெல் பிஃபோர் கெட்டிங் இன்டூ தட் பாயிண்ட் லெட் மீ ஃபினிஷ் திஸ் ஆன்சர். இப்போ வந்து நீங்க என்ன சாப்பிடணுன்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் எப்போ சாப்பிடணுன்றதும் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அத பத்தி இப்போ வந்து ஜென்ஸி பீப்பிள் ஆர் அவேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்ல. ஓகேவா? ஐ ஐ குட் சீ அ லாட் ஆஃப் ஜென்ஸி பீப்பிள் ஹூ ஆர் கன்சியூமிங் அ லாட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் தீஸ் டேஸ். ஓகேவா? நீங்க சொன்னீங்கல்ல, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புரோட்டீன் நாங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாரி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கொலாஜன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைட்டமின் இ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னன்னாக்கா, அதுக்கு எல்லாமே பில்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி. மல்டி வைட்டமின் டேப்லெட்ஸ் வந்து எடுத்து ஆகணும். இதுக்கு நம்மளுக்கு தேவ. வைட்டமின் டி3 நம்ம கன்சியூம் பண்ணி ஆகணும். அது நம்மளுக்கு தேவ. அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நெறைய சப்ளிமெண்ட்ஸ் ஈஸியா எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ஸி பீப்பிள் தான். இன்னுமே பார்க்க போனாக்கா, புரோட்டீனுமே வந்து பவுடர் ஃபார்ம்ல அதிகமா எடுக்க ஆரம்பிச்சதும் வந்து ஜென்ஸி பீப்பிள் தான். அதுக்கு முன்னாடி வந்து மேபி பாடி பில்டர்ஸ் வேர் கன்சியூமிங் இட். ஆனா, இப்போ வந்து ரெகுலரா டயட்ல புரோட்டீன் ஆட் ஆயிருக்கணும். மார்னிங் ஒரு புரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு நம்ம போணும். இல்ல புரோட்டீன் பாராவது சாப்பிடணும். இது நம்மளோட ரெகுலர் டயட்ல நம்ம கொண்டு வரணும். வி நீட் புரோட்டீன் அப்படின்றத அந்த பாயிண்ட் கொண்டு வராங்க. ஆம், எனக்கு நான் எப்பவுமே என்னோட டாக்டர்ஸ் கிட்ட நான் எக்ஸ்ப்ளைன் பண்ற அதே வேலைய நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். விவசாயம் பண்றோம் இல்லையா? ஓகேவா? ஃபார்மிங். ஃபார்மிங் பண்ணும்போது ஃபார்ம் லேண்ட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபார் த ஃபார்மிங். ஓகேவா? எனி லேண்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் போவாங்க. ஈவன் அறுவடை பண்ணதுக்கு அப்புறமாவும் தே வில் கோ ஃபார் அ ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, நிலத்த ஃபர்ஸ்ட்டு சுத்தப்படுத்துவாங்க. ஓகே. அதில ஏதாவது கல்லு இதெல்லாம் இருந்ததுன்னா, இல்ல பழைய அறுவடை பண்ண குப்பை ஏதாவது இருந்தா, அது எல்லாத்தையும் எடுப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிலத்த உழுவாங்க. உழுது அதுக்கு வந்து அவங்க நீர் பாய்ச்சுவாங்க, உரம் சேர்ப்பாங்க. ஓகே. மக்குற குப்பைகள் எடுத்துட்டு வந்து போட்டு அத மக்க விடுவாங்க. அப்படி இல்லன்னா தேர் ஆர் சோ மெனி வேஸ் அவங்க வந்து அ இது நம்ம பஞ்சகாவியா ஆகட்டும், மீன் அமிலம் ஆகட்டும், இல்ல அவங்க வந்து அ சாணம் ஆகட்டும், இது எல்லாத்தையும் அவங்க வந்து எடுத்துட்டு வந்து போடுவாங்க. அத வந்து அவங்க வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. அந்த நிலத்துக்குள்ள வந்து அவங்க வந்து போட்டு மண்ணு மேல ஒரு லேயர் கொண்டு வந்து அவங்க வந்து அந்த ஃபெர்டிலைஸ் ஆக விடுவாங்க அந்த சாயில. மண்புழுக்கள் அப்பதான் அதிகமா வரும். நீர் பாய்ச்சி விடுவாங்க. இதெல்லாம் பண்ணி தே வில் பிரிப்பேர் த லேண்ட். ஓகேவா? இமேஜின் நான் வந்து ஐ அம் ஹேவிங் 2 லேண்ட்ஸ், 2 பீசஸ் ஆஃப் லேண்ட்ஸ். ஒரு லேண்ட நான் வந்து இந்த எல்லா ப்ராசஸும் நான் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த லேண்ட் எதுவுமே நான் பண்ணல. ஓகேவா? நான் 2 மூட்டை நெல்லு வாங்கிட்டு வரேன்.
ஓகேவா? இந்த நிலத்துல 1 மூட்டை நெல்லு. இந்த நிலத்துல 1 மூட்டை நெல்லு. இது ஃபுல்லி ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பரா ரெடியா இருக்கு. இது எதுவுமே பண்ணல. இட்ஸ் அ ட்ரை லேண்ட். இதுல நான் போட்டேன். இதுவுமே நான் வந்து போட்டேன். இதுல விளைச்சல் நல்லா வரும். The one you used a lot of. எது நான் ப்ரிப்பேர் பண்ணேனோ, அதில தான் வந்து நல்லா விளைச்சல் வரும். இது ஹார்ட்லி ஏதோ 1, 2 ஓகே முளைக்காம இருக்காது. ஆனா, நான் 1 மூட்டை போட்டு, இதில வந்து நான் 1 மூட்டை போட்டு ஒரு 100, 150 மூட்டை எடுக்கலான்னு வைங்களேன். இதில நான் 1 மூட்டை போட்டேன்னா, அந்த 1 மூட்டை திரும்ப வந்தா பெரிய விஷயம் தான். ஓகேவா? இல்ல ஒரு 1 1/2 மூட்டை, 2 மூட்டை அவ்வளோதான் வரும்ல. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த லேண்ட பத்தி தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பெர்ட் கிட்ட போறேன். அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பெர்ட். யார்கிட்டயாவது போயிட்டு, "நான் எனக்கு இந்த லேண்ட்ல எனக்கு விளைச்சல் வரல." அப்படின்னு நான் போய் சொல்றேன். ஓகேவா? வில் கால் ஹிம் அஸ் அ லேண்ட் டாக்டர். ஓகேவா? அவர் எனக்கு அட்வைஸ் பண்றாரு. "நீங்க வந்து இந்த லேண்ட்ல போட்ட அந்த விதை குவாலிட்டி இருக்குல்ல, அது பத்தல. இன்னும் நல்ல குவாலிட்டி போடுங்க." ஓகேவா? "நான் வந்து இந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ண விதை இருக்கு. அது ரொம்ப நல்லது. ஓகேவா? அத நீங்க வந்து போடுங்க." அப்படின்ற மாரி அவர் போட சொல்றாரு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னாக்கா, 10 டைம்ஸ் மோர் காஸ்ட்லியர் ஒரு மூட்டைய கொண்டு வந்து போடுறேன். ஓகேவா? எனக்கு என்ன ஆகும்? 1 1/2 2 மூட்டை வந்த இடத்துல மேபி 3 மூட்டை, 4 மூட்டை கிடைக்கும் எனக்கு. ஓகேவா? இல்ல நீங்க வந்து 1 மூட்டை போடாதீங்க. 2 மூட்டையா போடுங்கன்றாரு. ஓகேவா? நான் 2 மூட்டை போடுறேன். எனக்கு எண்ட் ஆஃப் தி டே இங்க கிடைக்கிற அந்த இன்புட் எனக்கு இங்க கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்காது. ஏன்னா, திஸ் லேண்ட் இஸ் ரெடி ஃபார் டைஜஷன். திஸ் இஸ் நாட். ஓகேவா? சேம் திங் இந்த லேண்ட் எடுத்துட்டு இங்க ஒரு பெர்சன் வைங்க. இந்த லேண்ட் எடுத்துட்டு இங்க ஒரு பெர்சன் வைங்க. ம். ஓ! ஓகே. ஓகேவா? இப்போ வந்து யூ கிவ் ஹிம் சப்ளிமெண்ட்ஸ். யூ கிவ் ஹிம் ஃபுட் டு ஈட். இஸ் தட் பெர்சன் ரெடி டு டைஜஸ்ட் தட்? நோ. இங்க நான் வந்து ஒரு பெர்சன ஒரு கிளாஸ் பால் குடுக்குறேன். ஓகேவா? தட் கை இஸ் ஹேவிங் கால்சியம் டெஃபிஷியன்சி. பால் குடிக்கிறது எந்த டிஃபரன்ஸுமே மேக் பண்ணாது இஃப் தட் பிசிக் இஸ் நாட் ரெடி டு டைஜஸ்ட் த ஃபுட். ஓகே. ஓகேவா? அப்போ உங்க உடம்புல ஒரு டிமாண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். பசி இருக்கணும். இழுக்கணும். அந்த பசிய தூண்டுறதும், அந்த டிமாண்ட கிரியேட் பண்றதும் இட்ஸ் யுவர் மஸ்குலர் ஆக்டிவிட்டி. ஓகே. ஓகே. ஓகேவா? நீங்க ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இஃப் ஐ எம் நாட் ஹேவிங் த ஹங்கர் ஆர் லைக் இஃப் மை பாடி நோ இஸ் ஐ அம் நாட் நேச்சுரலி சேயிங் ஆ ஹங்கர் நேச்சுரலி நாட் ஹேவிங் த கிரியேட்டிங் அ டிமாண்ட் வித்தின் யுவர் பாடி. அதான் அததான். இட் இஸ் நாட் ஹேவிங் த நீட் டூ கன்சியூம் சம்திங். ம். இட் வோன்ட் It டைஜஸ்ட் இஃப் it ஐ will ஈவன் புட் இட். definitely not consume. It ஓகே. will definitely not consume. I'll give you ஓ! a better அப்ப நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப எல்லாரும் வந்து தே ஆர் சேயிங் லைக் 1 கிலோக்கு யூ ஹேவ் டூ டேக் 2 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஆர் 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் சொல்றாங்கல்ல. சொல்றாங்கல்ல. ஆ, ஆனா நீங்க அத சாப்பிட்டாலுமே அது உங்க உடம்பு எடுத்துக்கணும்ல. ஆ, ஆ, நீட் இருக்கலாம். ஆ. ஓகேவா? ஆனா இஸ் இட் ரெடி டூ டேக் இட் இன்? ஓகேவா? நீங்க வந்து இப்போ ம் மேஜர் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் உங்க உடம்புல எங்க பார்ப்பீங்க? இட்ஸ் இன் மசில்ஸ். மசில்ஸ் ஆர் மேட் ஆஃப் புரோட்டீன் இல்லையா? நீங்க மசில் நல்லா பில்ட் ஆகணும்னாக்கா, அப்போ அதிகமா புரோட்டீன் சாப்பிடணுமா? இல்ல ஜிம்முக்கு போய் வொர்க் அவுட் பண்ணணுமா? ஒர்க் அவுட் பண்ணணும். 2மே பண்ணணும்ல. எப்போ நீங்க ஜிம்முக்கு போய் வொர்க் அவுட் பண்றீங்களோ, ஐ வில் டேக் 2 சினாரியோஸ். தேர் இஸ் ஒன் கை ஹூ கோஸ் டூ ஜிம் ரெகுலர்லி, ஈட்ஸ் த ரெகுலர் டெய்லி ஃபுட். அதாவது பால்லாம் சாப்பிடுறாரு, கீரை, பழங்கள்லாம் சாப்பிடுறாரு. வீட்ல நல்லா ஹெல்த்தியா வந்து அவர் சாப்பிடுறாரு. ஹி இஸ் ஹேவிங் த ரெகுலர் ஃபுட். அனதர் கை ஹி இஸ் நாட் கோயிங் டூ ஜிம் அட் ஆல். ஹி இஸ் டேக்கிங் ஆல் தி சப்ளிமெண்ட்ஸ். ஹூ வில் பில்ட் அப் ஃபாஸ்டர்? தி கை ஹூ கோஸ் டூ ஜிம். எஸ். ஏன்னா தேர் இஸ் அ டிமாண்ட். இப்போ அவர் குடிக்கிற அந்த ஒரு கிளாஸ் பால்ல இருந்து எப்படி வந்து புரோட்டீன் எடுக்கணும், எப்படி வந்து கால்சியம் எடுக்கணும்ன்றத அந்த உடம்பு டைஜஸ்ட் பண்ணி எடுக்கும். பிகாஸ் ஹி ஹஸ் கிரியேட்டட் அ டிமாண்ட் இன்சைட் ஹிஸ் பாடி. ஓகேவா? இங்க அந்த டிமாண்ட் கிரியேட்டே ஆகல. ஓகே. கிரியேட்டே ஸோ ஆகாம நீங்க என்ன இஃப் யூ ஆர் சொல்றீங்கன்னா, இந்த புரோட்டீன் இன்டேக், சப்ளிமெண்ட் எல்லாமே வந்து ஒரு டு ஃபாஸ்டன் அப் த ப்ராசஸ், நாட் த ப்ராசஸ் இட்செல்ஃப். எஸ். ஆனா ஐ ஹேவ் மை ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்க உடம்புக்கு நீங்க இப்போ வந்து கீரை சாப்பிட்டீங்கன்னா, கீரையில இருந்து அதுக்கு கால்சியம டைஜஸ்ட் பண்ணி எடுத்து அத யூஸ் பண்ண தெரியுமே தவிர, டைரக்ட்டா நீங்க கால்சியமே குடுத்தீங்கன்னா, கன்ஃப்யூஸ் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா தேர் இஸ் அ ப்ராசஸ் விச் ஹாஸ் டூ பி அண்டர்கான். ஓகேவா? நீங்க வந்து அத குடுத்தீங்கனாக்கா, அது வந்து டைஜஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி அப்புறமா தான் அப்சார்ப்ஷன் போகும். நீங்க டைரக்ட்டா குடுத்தீங்கனாக்க, இட் வில் கோ ஆன் ஃபார் அ ப்ராசஸ் ஆஃப் கன்ஃப்யூஷன். தென் இட் வில் ஸ்டார்ட் அடாப்டிங் டூ இட்செல்ஃப். டைரக்ட்டா இது குடுத்தா மட்டும் தான். அப்போ யூ ஆர் ஆக்சுவலி மேக்கிங் யூர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வீக்கர். ஓ! ஓகே. ஓகேவா? வை டூ டூ தட்?
ஸோ அப்ப நம்மளோட சப்ளிமெண்ட் எடுக்கிறதுன்றது யூ ஆர் மேக்கிங் யுவர் ஓன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்போ வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட் எடுக்கலான்றது இருக்கு. நாட் இன் யுவர் டெய்லி when there is லிவிங். a excessive requirement. Yes, when there is an excessive requirement, when you are in a place where that source is not available at all. ஓகேவா? இப்போ வைட்டமின் ஈன்றது உங்களுக்கு வந்து மத்த விஷயங்கள்ல கிடைக்குது. we need not take it in a pill form. ஓகேவா? கால்சியம், புரோட்டீன் யூ ஆர் ஆஸ்கிங் எதுல அவைலபிள் இல்ல. ஓகேவா? ஒரு பக்கம் பால் குடிக்கிறத நிறுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து தே ஆர் சேயிங் கோ ஈட் புரோட்டீன் பவுடர்ஸ் அண்ட் கால்சியம் பில்ஸ் அப்படின்றது. ஓகே. அப்போ இந்த லைக் த நியூ ஏஜ் மார்க்கெட்டிங் ஆஃப் வீகன் டயட்ஸ் அண்ட் லைக் ட்ரைங் டு பி ஹெல்தி வித் தட் இஸ் லைக் இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? ட்ரைங் டு பி ஹெல்த்தின்றதுல தான் பார்க்குறேன். நாட் ஹெல்த்தி. ஓகே, ஓகே, ஸோ ஓகே. ஐம் நாட் மச் இன்டு இட். எனக்கு தெரிஞ்சு அதனால தான் ஓல்டர் பீப்பிள் வர் மச் ஹெல்த்தியர். ம். அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், அதான் ஒரு 100 இயர்ஸ் பேக் கிராண்ட் பேரண்ட்ஸோட ஜென்ரேஷன்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது அதனால தான். எஸ், அஃப்கோர்ஸ் அவேர்னஸ் அப்போ இருந்த கார்டியாக் அரெஸ்ட் ஆகட்டும், ஸ்ட்ரோக்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் கம்மியாக இருக்குது இப்போது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இருக்கிற அந்த அவேர்னஸ் ஆகட்டும், இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணலாம். நாட் இன் எவ்ரி சிங்கிள் பிளேஸ். ஓகேவா? நீங்க வந்து அ ந உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து தலைவலி வந்தா, ஜுரம் வந்தா நீங்க பேராசிட்டமால் சாப்பிடலாம். அது வரைக்கும் அக்செப்டபிள். ஓகேவா? ஐ ஹவ் பெர்சனலி சீன் பீப்பிள், ஓகேவா? டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பேராசிட்டமால் போட்டு தூங்கணும். அதுதான் உடம்புக்கு நல்லது. அப்படின்ற அளவுக்கு நான் ஆளுங்கள பார்த்துருக்கேன். விச் இஸ் நாட் அக்செப்டபிள். ஓகே, ஓகே. நோ, இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ அதுதான் சொல்றேன். நீங்க எங்க வந்து அத அலோவ் பண்ணிக்கிறீங்கன்றது தான் விஷயம். ஓகேவா? அவர் வந்து அவர் மட்டும் அவர் குடும்பத்தையே சாப்பிட வைப்பாரு அவரு. ஓ! எல்லாருக்குமே ஒரு எல்லாருமே பேராசிட்டமால் ஸ்ட்ரிக்ட். நைட்டு போட்டு டெய்லி நைட்டு ஒரு பேராசிட்டமால். அது போட்டா உங்களுக்கு நோயே வராது. டெசர்ட் சாப்பிடுற மாரி சாப்பிடுவேன். ஸோ அது வந்து அதான் சொல்றேன். நீங்க எங்க உங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, எந்த இடத்துல உங்க ஸ்டாண்டர்ட நீங்க செட் பண்ணிக்கிறீங்கன்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதனால எவ்வளோ தூரத்துக்கு உங்க பாடியோட நேச்சுரல் ப்ராசஸ நேச்சுரலாவே நீங்க வைக்கிறீங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. டூயிங் அ பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேவா? நீங்க வந்து ஒரு வாக் போறீங்க, ஒரு ரன் போறீங்க அப்படின்னாக்கா, உங்க ஹார்ட் பீட் அதிகமாகுதா? யாஹ்! உங்களோட ரெஸ்பிரேஷன் ரேட் அதிகமாகுதா? ஓகேவா? நெறைய பேர் காலையில வாக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு மோஷன் ஃப்ரீயா போகுதுன்னு சொல்றாங்களா? எஸ். ம். ஆ, நெறைய பேர் வந்து ஒரு வொர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அன்னைக்கு டே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்றாங்களா? நெறைய பேர் வந்து நான் இன்னைக்கு போய் ஒரு விளையாடினேன். நான் இன்னைக்கு ஐ பிளேட் ஃபார் சம் டைம். இன்னைக்கு நைட் நான் நல்லா தூங்குனேன்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. டோன்ட் யூ திங்க் அ பிசிக்கல் ஆக்டிவிட்டி டேக்ஸ் கேர் ஆஃப் சோ மெனி ஸ்டஃப் இன் யுவர் பாடி? யாஹ்! அப்போ வந்து பிரைமரிலி இத நீங்க பண்ணணும்ல. ஓகே. அத விட்டுட்டு நம்ம மத்த நெறைய விஷயங்கள பண்றது, இட்ஸ் நாட் குட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நான் அதான் சொல்றேன். நீங்க இட் ஃபர்ஸ்ட்டு இஸ் நாட் நிலத்த குட்ன்றத விட இஸ் இட் நீடட் அப்படின்றது தான். குட் தான் ஐ வுட் சே. ஓ! இப்போ நான் சொல்றேன்ல, இந்த நிலத்த வந்து நீங்க ஃபுல்லா உழுது, ரெடி பண்ணி, அதுக்கப்புறமா நீங்க ஒரு பேசிக்கா இருக்கிற ஒரு வெத நெல்ல குடுத்தீங்கன்னா கூட, அது வந்து விளைஞ்சு வந்துரும் அது. ஓகேவா? ஆன் தி அதர் ஹேண்ட் நீங்க வந்து இங்க பண்ணிட்டு இருக்கிறது, இட் இஸ் நாட் குட் பிகாஸ் யூ ஆர் பர்னிங் யுவர் மனி தேர். இட் இஸ் நாட் குட் பிகாஸ் யூ ஆர் ஸ்பாயிலிங் யுவர் லேண்ட் தேர். ஓகேவா? இட் இஸ் நாட் குட் பிகாஸ் யூ ஆர் நாட் கெட்டிங் த அவுட்புட் தேர். இதே தானே நம்ம உடம்புல நம்ம இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே. இன்னொரு இடத்துல பார்க்க போனீங்கன்னாக்கா, there are Gen Z people who go work out on a daily basis, who do பாடி பில்டிங். இன்னொரு இடத்துல வந்து ஜிம்மிங்ன்றது மட்டும் இல்லாம, இப்போ வந்து ஃபிட்னஸ் சென்டர்ஸ் ஆர் அப். CrossFit ட்ரெய்னிங்ஸ் ஆர் தேர். இப்போ அதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஸோ காலஸ்தெட்டிக் ஒர்க் அவுட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நெறைய வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. வெறும் வந்து பாடி பில்டிங் மட்டும் இப்போ பண்றதில்ல. இட்ஸ் அ குட் திங். இது வந்து பழைய ஜெனரேஷன்ல இருந்தத விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அதுவுமே ஒரு நோஷன்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலிஸ்தெனிக்ஸ் இந்த மாரி ரொம்ப லைக் ஆக்டிவிட்டீஸ் லைக் திஸ் இஸ் லைக் ஃபார் மோர் ஹெல்தியர் தேன் வெயிட் லிஃப்டிங்ன்றாங்க. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ், அதுதான். இப்போ வந்து வில் அஸ்யூம் கோயிங் அண்ட் டூயிங் அ பாடி பில்டிங். ஓகேவா? பாடி பில்டிங் ஐ வுட் சே இட் இஸ் அ சொஃபஸ்டிகேஷன். ஓ! அது பாடி பில்டிங் இஸ் அ ஸ்போர்ட். இட்ஸ் அ செப்பரேட் ஸ்போர்ட். ஓகே. அண்ட் யூ ஆர் பில்டிங் இட். த மோர் யூ பில்ட் இட், த மோர் யூ நீட் டு மெயின்டெயின் இட். ஓகேவா? இட்ஸ் லைக் யூ ஆர் ஓனிங் அ ஸ்போர்ட்ஸ் கார் ஃபார் யுவர் ரெகுலர் யூஸ். யூ ஹாவ் அ பர்ப்பஸ் வேர் யூ கேன் ஈவன் டூ இட் வித் அ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஓகேவா? ஆனா, யூ ஓன் அ ஃபெராரி. ம். இட்ஸ் ஓகே. இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆனா, அத மெயின்டெயினும் பண்ணணும்ல. இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் ஃபார் தட் மச், இஃப் யூ ஆர் ரெடி டு மெயின்டெயின் இட்,
ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க இது ஃபியூல் வந்து ஒரு பண்றதுக்கு ரெடி. மோட்டிவேஷனா எடுத்து நெறைய பேர் வர ரீல்ஸ் போடுவாங்க இத கட் பண்ணி. நான் ஃபெராரியா தான் இருக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல. அவங்க வந்து ஃபெராரி வாங்கிக்கிட்டும், வச்சுக்கிட்டும் ஐ டோன்ட் மைண்ட் அட் ஆல். அவங்க வந்து அந்த ஃபெராரி அவங்க மெயின்டெயின் பண்றாங்க எல்லாமேனா ஓகே. ஓகே. ஆனா நெறைய பேர் என்ன பண்றாங்கனாக்க, தே பை த ஃபெராரி. ஓகேவா? அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. தே லீவ் இட். ஜிம்முக்கு போவாங்க, வொர்க் அவுட் பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. ஓகேவா? அந்த விடுறதுனால ப்ராப்ளம்ஸ் நெறைய வரும். ஓ! ஓகே. இப்ப நான் ஓகேவா? நல்லா வொர்க் அவுட் பண்ணி இப்போ பாடி பில்ட் பண்ணிட்டு அத நீங்க மெயின்டெயின் பாடி பண்ண பில்ட் ஆ. பண்றீங்கல்ல, அந்த பில்ட் பண்ணத பில்ட்டா வச்சிருக்கிறதுக்கு யூ ஹேவ் டூ ஸ்டில் டூ வொர்க் அவுட்ஸ். ஓகேவா? நீங்க அந்த அ பில்ட் பண்ணி வச்சிருக்க பாடிக்கு அதுக்கு ஏத்த அளவுக்கு நீங்க வந்து புரொவைட் பண்ணணும் ஃபுட் எல்லாமே. ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு நீட் இருக்கா? நீங்க அத தனியா பராமரிக்கணும். அதுக்கு தனியா ஒரு அட்டென்ஷன் குடுக்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்க வந்து சிம்பிளா உங்க பாடிய நீங்க ஆக்டிவா வச்சிருந்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஆ யூ ஆர் லைக் 23, 24. 21. ஓகே. இப்போ யூ ஆர் 21. ஐ அஸ்யூம் யூ ஷுட் பி த அட் யுவர் ஏஜ் வேர் யூ ஆர் மோஸ்ட்லி ஆக்டிவ். ஓகேவா? உங்களோட பீக் ஏஜ்ன்னு கூட நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? பட் ஸ்டில் ஐ கேன் பின் பாயிண்ட் அட்லீஸ்ட் 50% ஆஃப் யுவர் இன்ஆக்டிவ் மசில்ஸ் இன் யுவர் பாடி. ம், ம், ஓகேவா? 50% மசில்ஸ் உங்க உடம்புல இன்ஆக்டிவா இருக்குன்றத என்னால பின் பாயிண்ட் பண்ணி எடுக்க முடியும். ம், ம். ஹவ் டு யூ டூ தட்? என்னால பார்க்க முடியும். யூ கான்ட் டூ அ ஸ்ப்ளிட். ஓகே. யூ கான்ட் டூ அ 180 டிகிரி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கல்ல. ஆ, விச் இஸ் லைக் அந்த ரேஞ்ச்ல அந்த ஜாயிண்ட் போ முடியும். ஹியூமனுக்கு அந்த எபிலிட்டி இருக்குன்றது தானே அங்க காட்டுறாங்க. ஆ, ஆ, ஆ. யூ அஸ்யூம் யூ ஆர் ஃபுல்லி ஆக்டிவ். யூ கான்ட் டூ அ ஸ்ப்ளிட். விச் ஐ டேக் இட் இன் திஸ் வே. உங்க ஹிப்ல இருக்க எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங் எனஃப் டு டூ த மூவ்மெண்ட். ம், 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 ம். ஸோ அந்த மாதிரி என்னால வந்து இன்ஆக்டிவ் மசில்ஸ்ன்றது நெறைய எடுக்க முடியும். ஓகேவா? ராதர் தென் கோயிங் அண்ட் ஹிட்டிங் த ஜிம் அண்ட் பில்டிங் த மசில் ஃபார் த சேம் மசில்ஸ் விச் ஆர் ஆல்ரெடி ஆக்டிவ். நீங்க வந்து இன்ஆக்டிவா இருக்கிற மசில்ஸ நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கனாக்க, யூ வில் ஹேவ் அ பெட்டர் லைஃப் ஸ்டைல், பெட்டர் லைஃப் டைம் அண்ட் யூ வில் பி ஸ்பெண்டிங் வெரி லெஸ் ஆஃப் யுவர் யாங். ம். யூ ஆர் ரன்னிங் அ கம்பெனி. ஓகேவா? நீங்க அந்த இடத்துல வந்து வில் அஸ்யூம் யூ ஆர் ஹேவிங் அரவுண்ட் 100 எம்ப்ளாயீஸ். ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சர்ல. ஸோ யூ அஸ்யூம் வி ஆர் ஹேவிங் 100 எம்ப்ளாயீஸ். 100 எம்ப்ளாயீஸ்ல வில் டேக் 80 எம்ப்ளாயீஸ் ஆர் நாட் டூயிங் தர் வொர்க் ப்ராப்பர்லி. ஓகேவா? 20 ஆஃப் தெம் ஆர் ஓவர் ஒர்க்கிங் பிகாஸ் தே ஹாவ் டு கம்ப்ளீட் த ரெஸ்ட் ஆஃப் த 80 பீப்புள் ஒர்க் ஆல்சோ. அப்போதான் அந்த கம்பெனி வந்து அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் ஸ்ட்ரெயின்ட். தீஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் ஃபட்டீக். ஓகேவா? ஆஃபன் சிக் லீவ்ஸ். ஓவர் ஒர்க் பண்ணுறதுனால. இல்ல. இப்போ யூ ஆஸ் த பாஸ் யூ ஆர் டிசைடிங் எனக்கு இந்த கம்பெனி இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடணும்னு. இந்த 20 பேர் போய் இன்னும் நல்லா வேலை பாரு, இன்னும் நல்லா வேலை பாருன்னு சொன்னா என்ன ஆகும்? தேர் பி மோர் வியர் அண்ட் டேர் லைக் தேர் பி லாட் ஆஃப் இன்ஜுரிஸ். ஓகேவா? ராதர் ஐ எம் சேயிங் இந்த 80 பேர் சும்மா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, தட்டி எழுப்பி டேய் உன் வேலைய நீ பார்றா அப்படின்னு சொன்னா, இவங்க இன்னும் ஃப்ரீ ஆயிடுவாங்களா? இவங்க பண்ண வேண்டிய வேலைய இன்னும் நல்லா பண்ணுவாங்களா? கம்பெனி இன்னும் நல்லா க்ரோ ஆகுமா? அப்போ அந்த இடத்துல நீங்க பார்க்கறது தூங்கிட்டு இருக்க பெர்சன எழுப்பி வேலை பாருன்றது தானே. தூங்கிட்டு இருக்க மசில எழுப்பி வேலை பாருன்றது தானே பார்க்கணும். 21 இயர்ஸ் ஓல்ட்ல என்கிட்ட 10 பேர நீங்க உட்கார வச்சீங்கன்னா, 10 பேருக்கும் சேம் மசில் தான் வந்து அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ல இருக்குமான்றது எனக்கு தெரியாது. நான் இன்ஆக்டிவா இருக்கிற மசில்ன்னு சொல்றது, இட் இஸ் லிட்டரலி ஸ்லீப்பிங். ஓகேவா? அண்ட் வி கால் இட் அஸ் மஸ்குலர் ஆக்டிவேஷன்ஸ். ஓகேவா? அது ஹார்ட்லி 1, 2 ஆர் மேக்ஸிமம் 3 டேஸ் ஆஃப் டைம்ல நாங்க ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம் அந்த மசில. ஒன்ஸ் த மசில்ஸ் ஆர் ஆக்டிவ், யூ வில் ஃபீல் அ டிஃபரண்ட் யூ. ஓகே. ஸோ அப்போ வந்து யூ வில் ஆக்சுவலி ஃபீல் ஆஸ் இஃப் லைக் யூ ஆர் ஹேவிங் அ சூப்பர் பவர். யூ ஆர் செம்மையா அப்படியே வந்து கியர் அப் ஆயிட்டீங்கன்ற மாரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ வென் ஐ ஆக்டிவேட் ராதர் ஆல் த தென் மசில்ஸ். எஸ். ஆல் த மசில்ஸ்ன்றது டிஃபிகல்ட். அட்லீஸ்ட் இன்னொரு 10 மசில், 20 மசில், 30 மசில் நீங்க அவ்ளோ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கனாலே இட் இஸ் சூப்பர்ப். ம். ஓகேவா? இஃப் யூ ஹேவ் டைம், யூ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம். எஸ், யூ கேன் கெட் மோர் நம்பர் ஆஃப் மசில்ஸ் ஆக்டிவேட்டட். ஒன்ஸ் ஆல் யுவர் மசில்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 80% ஆர் மோர் தென் மசில்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட், நவ் யூ கேன் திங்க் அபவுட் புட்டிங் இன் மோர் ஸ்ட்ரெங்த் ஃபார் தட். பட் ஆனா அந்த ஸ்ட்ரெங்த் மட்டும் காம்பனன்ட்டா இருக்கக்கூடாது. ஈவன் ஃப்ளெக்சிபிலிட்டி ஷுட் பி தேர், ஸ்டாமினா ஷுட் பி தேர், ஸ்பீட் ஷுட் பி தேர், எஜிலிட்டி ஷுட் பி தேர், கோஆர்டினேஷன் ஷுட் பி தேர். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் ட்ரெயின்ட் இன் அ ஜிம். ஓ! ஓகே. வெயிட் லிஃப்ட் பண்றதுனால இது எல்லாமேலாம் இது வராது. எல்லாமேலாம் வராது. ஸோ வாட் டஸ் கம்? அவங்களுக்கு வெறும் ஸ்ட்ரெங்த் மட்டும் தான் இன்கிரீஸ் ஆகும். பவர் இன்கிரீஸ் ஆகும். ஓ! ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்க ஈக்குவலா எல்லா மசிலுக்கும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நீங்க இத பண்றீங்க அப்படின்னாக்க, எஸ் நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ண போறீங்க அத வச்சு?
ஒய் யூ கெட்டிங் ஆல் தோஸ் திங்ஸ் ரெடி? இல்லைனா நீங்கள் டெய்லி லிவிங்க்கு உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ யூ ஒன்ஸ் நீட் இதெல்லாம் நாட் ரெடி திங்க் பண்ணிட்டா ஆஃப் அதுக்கேத்த எனிதிங். ஃபுட் எல்லாமே நான் வந்து பண்ணணும். அண்ட் ரெகுலரா அத வந்து நான் வந்து எஸ், நீங்கள் எக்ஸர்சைஸ் அதெல்லாமே பண்ணிட்டு. பண்ணீங்க. அதனால தான் ஜிம்முக்கு போகிறவங்க அதெல்லாமே பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து எப்படி எஜுகேட் ஆகிட்டாங்கனாக்கா, ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஜிம்முக்கு போகணும். ஆ. ஓகே. தட்ஸ் அ ராங் திங். தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். ஓகே. ஹெல்தியா ஐ இருக்கணும். டோன்ட் கோ டு ஜிம். ஹெல்தியா இருக்கணும்னா ஜிம்முக்கு போணுன்றது வந்து இட்ஸ் அ ராங் திங் இட்ஸ் அ அப்படின்னு. ராங் திங். யா. ம். இட்ஸ் அ ராங் திங். ஐ டோன்ட் கோ டு ஜிம். ஓகேவா? என்கிட்ட என்னோட ஆ, ரொம்ப பிடிச்ச ப்ராக்டிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஜாயின் எனி மார்ஷல் ஆர்ட். ஓ! அவங்களோட பேசிக் ட்ரெய்னிங் ஒண்ணு குடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ். ஜாயின் எனி மார்ஷல் ஆர்ட். ஓகே. அவங்க கிட்ட கத்துக்கோங்க. அவங்க ஒரு பேசிக் சிஸ்டம் ஒண்ணு குடுப்பாங்க. அதுலயும் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரைட்ன்னு எடுத்தீங்கன்னா, களரிப்பயட். ஓகேவா? செகண்ட் ஃபேவரைட் எடுத்தீங்கன்னா, சிலம்பம். ஓகேவா? இட் ரியலி மேக்ஸ் யூ இன் அ டிஃபரண்ட் பெர்சன். ஓகேவா? நீங்க அத நீங்க பட் எனி மார்ஷல் ஆர்ட் இஸ் ஓகே. வாட் இஸ் தட்? சிலம்பம்? இன்னொன்னது? களரிப்பயட். களரிப்பயட். அப்படின்னா? களரி இஸ் நம்ம தமிழ்நாட்டோட மார்ஷல் ஆர்ட். இப்போ கேரளால இருக்கு. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஓகேவா? ஸோ இஸ் இட் வெப்பன் ஆர் சம்திங்? என்ன ஏதாவது யூஸ் இல்ல. பண்ணுவாங்களா? அதாவது ம், ஆம், இந்த ட்ரெடிஷ்னலா இதுலலாம் காட்டுவாங்கல்ல, களரிப்பயட். மூவிஸ் நெறைய மூவிஸ்ல வந்திருக்கு களரிப்பயட்லாம். இந்தியன் மூவில வரதெல்லாம் களரிப்பயட் தான் அது. ஓ! அந்த இந்த இது கை வச்சு அதெல்லாம் வந்து பண்றது. ஓ! களரிப்பயட் தான் அது. ஓகே. ஸோ அந்த அவங்க அந்த இந்தியன் தே மூவில டச் வந்து சம் நர்வ் அண்ட் இந்தியன் மூவில வந்து அவங்க வந்து ம், ஒரு மடத்துக்கு போவாங்கல்ல. போயிட்டு அங்க ஒரு குரு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்பாங்க. அங்க ஒரு கைண்ட் ஆஃப் மார்ஷல் ஆர்ட் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. அதுதான் லைக் அவங்க அது நர்வ டச் பண்ணாங்கன்னா அவரு பயங்கி இல்ல. உந்துருவாரு. அது வந்து அந்த படத்துல அந்த மாரி காமிச்சிருந்தாங்க. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி தட். பட் களரிப்பயட் இஸ் ஏன்ஷியன்ட் மார்ஷியல் ஆர்ட். நம்ம தமிழ்நாட்டோட மார்ஷியல் ஆர்ட் அது. ஸோ இப்போ கேரளால இருக்கு அது மேஜர்லி. இங்கேயுமே நெறைய களரிப்பயட் சென்டர்ஸ் ஆர் தேர். நீங்க நல்ல இஸ் இட் லைக் ரியலி யூ ஃபைட் வித் சம்மன் யூ கீப் த ஃபிங்கர்ஸ் அண்ட் தட் பெர்சன் வில். நீங்க ஃபிங்கர்ஸ் டச் பண்றதே கிடையாது. நீங்க வந்து அந்த மார்ஷியல் ஆர்ட் கத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி எக்ஸர்சைசஸ் நெறைய குடுப்பாங்க அத. நீங்க அந்த பேசிக்ஸ் நீங்க கத்துக்கிட்டு, நீங்க வீட்டுல அத பண்ணீங்கனாலே போதும். யூ வில் பி வே மோர் ஃபிட்டர் தேன் வாட் யூ ஆர் கோயிங் கெட்டிங் யுவர்செல்ஃப் இன் அ ஜிம். ஓகே. லைக் லெட்ஸ் சே வந்து இது ஏன்னா ஜிம் போறது வந்து ஐ திங்க் மோர் தென் கெட்டிங் ஹெல்தி. நெறைய பேர் போறது வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஒல்லியா இருந்திருப்பாங்க. போடுற சட்டெல்லாம் லூஸா இருக்கும். தே வாண்ட் டூ பல்க் அப். ம். இல்ல சில பேர் ரொம்ப குண்டா இருந்திருப்பாங்க. தே வாண்ட் டூ கெட் ஃபிட். ஸோ அந்த மாரி தான் மேஜரா போற ஆடியன்ஸ். அப்படி தான் மோட்டிவேட் ஆயி மேஜரா ஆடியன்ஸ் போறாங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் மார்ஷியல் நான் ஆர்ட்ஸ்லாம். வந்து ஐல் புட் இட் இன் அ டிஃபரண்ட் வே. அம் ஒரு கரு ஃபார்ம் ஆகுது இல்லையா? யூ நோ வாட் இஸ் அ கரு? ஒரு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபார்ம் ஆகும் அங்க? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுறது, இட்ஸ் அ ஆர்கன் கால்ட் அஸ் ஃபேஷியா. ஆ. ஓகே. ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி கன்சிடர்ட் அஸ் யுவர் செகண்ட் ஸ்கின். ஓகே. ஓகேவா? ஒரு பாக்கெட் மாரி அது ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ள தான் எல்லா ஆர்கன்ஸும் அந்தந்த இடத்துல வரும் அது. ஓகேவா? ஸோ அந்த ஃபேஷியாக்குள்ள தான் ஒவ்வொரு ஆர்கனா ஃபார்ம் ஆயிட்டே வரும். ஓகேவா? அப்போ ஃபேஷியா இஸ் அ ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஆல் ஓவர் யுவர் பாடி. உங்களோட ஒவ்வொரு மசிலையும் சரவுண்ட் பண்ணியிருக்கும் ஃபேஷியா. ஒவ்வொரு போனையும் கவர் பண்ணியிருக்கும். ஒவ்வொரு ஆர்கனையும் கவர் பண்ணியிருக்கும். ஸோ ஆர் ஐ கேன் புட் இட் திஸ் வே. உங்களோட பைசெப்ஸ்க்கு தேர் வில் பி அ பாக்கெட் விச் இஸ் கிரியேட்டட் இன்சைட் த ஃபேஷியா. அந்த பாக்கெட்ல தான் அந்த பைசெப் வளர்ந்திருக்கும். ஓகே. ஓகேவா? ஸோ ஃபேஷியா இஸ் த ஒன் விச் டிசைட்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மசில். ஓகேவா? அப்போ ஒவ்வொன்னுமே வந்து த ஃபேஷியா இஸ் டேக்கிங் இன் த கால். இட்ஸ் அ வெரி எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஓகேவா? இட் கன்ட்ராக்ட்ஸ், இட் ரிலாக்ஸஸ், இட் ஸ்ட்ரெச்சஸ், இட் டஸ் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ இதில இப்போ நீங்க வந்து வெயிட் போடணும்னு சொல்லிட்டு, நீங்க போயிட்டு ஜிம்ம ஹிட் பண்ணி நீங்க எக்சர்சைஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், யூ ஆர் புஷ்ஷிங் த ஃபேஷியா அவே. ம். அத வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுர்றீங்க. ஓகேவா? இது ஸ்ட்ரெச் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த பாக்கெட் பெருசாயிடும். ஓகேவா? நவ் யூ ஹவ் லெஃப்ட் அவுட் ஜிம்மிங். இந்த மசில் வந்து வீக் ஆயிடும். வீக் ஆகும்போது இத டைட்டா புடிச்சா தான் இட் வில் பி டோன்ட். ஃபேஷியாக்கு வந்து நீங்க ஒரு டிஃபரண்ட் மெமரி குடுத்துட்டீங்க இப்போ. இப்போ இந்த மசில் வீக் ஆன உடனே டோன் ஆகாது. ஃப்ளாபியா மாறிடும். ஓ! இப்போ இது ஃப்ளாபி ஆக ஆக யுவர் போஸ்சர் வில் கோ லைக் திஸ். அதனால தான் ஜிம்மிங் பண்ணி விட்டவங்க எல்லாருமே வந்து சீக்கிரமா பேஷண்ட்டா மாறுவாங்க. சீக்கிரமா தொப்பை போடுவாங்க. சீக்கிரமா அவங்க வந்து கூன் போடுவாங்க. ஓகே. இது எல்லாமே பண்றது அதனால தான். அதான் சொன்னேன். இஃப் யூ ஆர் ரெடி டூ பே த பிரைஸ், யூ கேன் ஓன் அ ஃபெராரி. ஓகே. ஐ டோன்ட் ஓகே. மைண்ட். ஓகேவா? ஆனா இதுக்கு பின்னாடி காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. ஸோ ராதர் தேன் டூயிங் தோஸ் திங்ஸ்,
நீங்க ஸோ பிசிக்கலி சரி, இப்ப ஆக்டிவா எனக்கு இருந்தா வந்து போதும். ஜிம் வேணாம். ஆனா ம். நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன். எனக்கு வந்து ஐ ஐ ஃபீல் வெரி பேட். லைக் ம். எனக்கு வந்து ஐ ஐ வாண்ட் குட் பாடி. ஒரு சட்டை போட்டா நல்லா நான் இருக்கணும். இப்ப உங்கள்ட்ட ஒரு இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்? நீங்க ஐ வில் கிவ் யூ அ டிஃபரண்ட் ஆப்ஷன். நீங்க வந்து எய்தர் யூ லெட்ஸ் கேன் சே ஐ அம் வெரி ஃபேட். எய்தர் யூ கேன் லுக் லைக் அர்னால்ட், ஓகேவா? ஆர் யூ கேன் பி பொட்டன்ட் லைக் ப்ரூஸ் லீ. விச் ஒன் யூ பிரிஃபர்? ஐ மீன் லைக் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டான ஒரு ஆப்ஷனா இருக்குல்ல. ஐ எம் பர்பஸ்ஃபுல்லி ஐ எம் கீப்பிங் திஸ். ப்ரூஸ்லி? இஃப் யூ பிரிஃபர் லைக் ப்ரூஸ் லீ, நீங்க வந்து அர்னால்ட் மாரி ஆக முடியாது. யூ யூ கான்ட் இமேஜின் அர்னால்ட் டூயிங் ப்ரூஸ் லீஸ் மூவ்ஸ். ஓகே. யாஹ். ஆ. ஓகேவா? ஸோ, அதனால வந்து இஃப் யூ ஹேவ் டு பி பொட்டன்ட் லைக் ப்ரூஸ் லீ, யூ கான்ட் பிகம் லைக் அர்னால்ட். ஓகேவா? ஸோ, இப்போ ஐ பிரிஃபர் டு பி லைக் ப்ரூஸ் லீ. ஸோ, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஜிம். ம். ஓகேவா? ஸோ, அப்ப நீங்க வந்து ஃபேட் ஆகணுன்றது தான் உங்களோட பர்ப்பஸா? நீங்க குண்டாகணும், நீங்க வந்து பல்கியா இல்ல சார். நான் என்ன தெரியணுன்றது தான். சொல்றேன்னா, ஆ. சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அவங்க வந்து நெறைய சாப்பிட்டாலுமே அவங்களால வந்து இதுவாக முடியாது. சில பேர் ரொம்ப குண்டா இருப்பாங்க. அவங்க கம்மியா சாப்பிட்டாலுமே அவங்களால வந்து நார்மல் ஆக முடியாது. ஸோ இவங்க தான் மெயினா ஜிம்முக்கு போறாங்க. இப்ப நீங்க ஜிம்முக்கு போறதுல இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, நான் ஜிம்முக்கு போ வேணாம். இப்ப நான் எப்படி இத வந்து ஜிம்முக்கு போகாம ஹவ் டூ ஐ மெயின்டெயின் லைக் அ ஸ்டேபிள் பாடி லைக் வித்தவுட் பீயிங் ஃபேட் ஆர் வித்தவுட் பீயிங் வெரி லீன்? நீங்க ஜிம்முக்கு போகாம பிகமிங் ஃபேட் அப்படின்றது அகைன் இஃப் தட் இஸ் இன் யுவர் டிஎன்ஏ, யூ கான்ட் ட்ரை சேஞ்சிங் இட் அ லாட். ஓகே. ஸ்டில் தேர் ஆர் பீப்பிள் ஹூ கோ டு ஜிம், தே பில்ட் த மசில்ஸ் பட் தே டோன்ட் பிகம் ஃபேட். ஓகேவா? அவங்க வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வராது. தேல் கெட் டோன்ட். ஓகேவா? ஸோ, அவங்க வந்து ரொம்ப பெருசா பல்காலாம் ஆக மாட்டாங்க அவங்க. ஓகேவா? அண்ட் நீங்க வந்து வென் இட் கம்ஸ் டு லூசிங் வெயிட், ஸ்டில் இட் இஸ் அண்டர் டிஎன்ஏ. லூசிங் வெயிட்ன்றது வந்து இட்ஸ் அ கேம் ஆஃப் யுவர் ஃபுட் வாட் யூ இன்டேக் அண்ட் ஹவு மச் யூ பர்ன் அவுட். ம். ஓகேவா? ம். அ எனக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் நீங்க வந்து வெயிட் லூஸ் பண்ணணும்னா. சாப்பிடுறத குறைச்சுக்கிட்டே வாங்க, வொர்க் அவுட் அதிகமாக்கிட்டே வாங்க. யூ வில் எண்ட் அப் பர்னிங். அதுக்கு நீங்க வொர்க் ஆக்டிவிட்டீஸ் அவுட்ன்னு பண்ணணும். நீங்க சொல்றது வந்து லைக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? ஜஸ்ட் யூ டூ ஆக்டிவிட்டீஸ். பட் வி சீ உதாரணத்துக்கு பீப்பிள் ஹூ இப்போ ஆர் வெரி ஃபேட் கோ இப்போ வந்து களரி பயட்டில தெர் இஸ் அ ப்ராசஸ் கால்ட் அஸ் நேர்கால், கோன்கால்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? தட்ஸ் அ டெக்னிக். நேர்கால், கோன்கால்னு சொல்லிட்டு 2 டெக்னிக். யூ கான்ட் டூ இட் அட் ஆல். நீங்க அது பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்லி வென் யூ ஸ்டார்ட் டூயிங் இட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் எஃபோர்ட் யூ புட் இன்டு தட். நீங்க வந்து ஆம், நீங்க அது அது கன்டினியூஸா ஒரு 2 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா பெரிய விஷயம் அது. ஓ! ஓகேவா? ஸோ ஐ ஹேவ் டன் இட் லைக் கன்டினியூஸ்லி ஃபார் 30 மினிட்ஸ். பட் ஆனா அந்த 30 மினிட்ஸ்லாம் வந்து எவ்ளோ நான் எஃபோர்ட் எடுத்து நான் அத பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். 30 மினிட்ஸ்லாம் வந்து ஈவன் நவ் இட் சவுண்ட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. ஓகேவா? அப்போ நீங்க வந்து ஹவர்ஸ் டுகெதர் எக்சர்சைஸ் பண்றதுக்கு, நீங்க இந்த மாரி நேர்கால், கோன்கால்லாம் பண்ணிட்டு, நீங்க வந்து அது ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்களேன். ஓகேவா? யூ வில் ஹேவ் மெனி ஆஃப் யுவர் மசில்ஸ் ஆக்டிவ். யூ வில் கெயின் யுவர் ஸ்ட்ரெங்த், யூ வில் கெயின் யுவர் பவர், பட் இட் வில் பி அண்டர் யுவர் பாக்கெட். ஓ! ஓகே. ஓகேவா? அண்ட் யூ நீட் நாட் எண்ட் அப் ஸ்பெண்டிங் மச். யூ நீட் நாட் மெயின்டெயின் இட் அ லாட். அது மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ எ எ எனக்கு ஜிம்மிங் வந்து இஃப் யூ ஹேவ் அ பேஷன் டுவர்ட்ஸ் பில்டிங் யுவர் பாடி அண்ட் யூ ஆர் ரெடி டு மெயின்டெயின் இட் அண்ட் யூ ஆர் இன்டு சம் ப்ரொஃபஷன் வேர் யூ ஹேவ் டு லுக் குட். யூ ஆர் இன் த யூ ஆர் இன் சம் மூவி இண்டஸ்ட்ரி. You have to be presentable. You have to if பாகுபலி மூவிக்கு பிரபாஸும் ராணாவும் அவங்க வந்து பில்ட் பண்ணணும்னா they have to. ஓகேவா? when there is a demand, yes, அவங்க someone is paying you, then yeah you can. ஓகேவா? when there is no demand, you are just getting attracted to those people and then just you want to build and you want to become like that person. There is someone to pay 100 crores to maintain himself. Okay, not for us. ஓகே. So this is not a way to see health. It is just a way to see your லைஃப்ஸ்டைல் சாய்ஸஸ் அப்படின்னு Yes. சொல்கிறீங்க. புரியுது. அண்ட் அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்த்தது வந்து இட்ஸ் லைக் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் இஸ் தட் டோன்ட் டூ ஜிம்மிங் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபீல் லைக் இட் இஸ் கோயிங் டு மேக் யூ ஹெல்தி ஆர் லைக் இட்ஸ் கோயிங் டு மேக் யூ லுக் great. It is not going to actually help in a longer run if you are not maintaining it, because if you have a purpose to do it, or else you have so many other options, like millions of other options too. Rather than I'll put it this way, இந்த மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, ஏஜ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. ஜிம்மிங் பண்ணிட்டு விட்டுறாங்கல்ல, ஈவன் இன் தேர் ஏர்லி 30s அண்ட் 40s they won't be doing much of their activities.
படியேறது கஷ்டப்படுவாங்க. தே வில் வெயிட் ஃபார் த லிஃப்ட். ஏன்னா பாடி போஸ்டர் மாறிடும். ஃபேஷியா ஓன் சப்போர்ட். ஓகேவா? அவங்க படி ஏறுறது ஒவ்வொரு படியும் எப்படி இருக்கும்னா, அவங்க 10 மடங்கு அவங்க பாடி வெயிட்ட தூக்கிட்டு ஏறுற மாரி இருக்கும். ஓகேவா? என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் மேஜர் கேஸஸ் அந்த மாரி தான் வருவாங்க. அப்ப இப்ப நெறைய நேரங்கள்ல ம். இப்ப லெக் டேலாம் போடுவாங்கல்ல ஜிம்ல. ம். அப்பலாம் அவங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு தே ஆர் நாட் ஈவன் ஏபிள் டூ கோ அது ஸ்டேர்ஸ் வந்து ஏறுறது. பிகாஸ் ஆஃப் த மசில். டாம்ஸ் அது ஆ. அந்த டிலேட் ஆன்செட் ஆஃப் அது மசில் ஆல்மோஸ்ட் சோர்னஸ்ன்னு 1 சொல்லுவாங்க. 1 1 வீக் அவங்களால ஒழுங்கா ஸ்டேர்ஸ் ஏற அதான் முடியல தட்ஸ் வலிக்கும். பிகாஸ் ஆஃப் டாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆஃப்டர் ஒர்க் அவுட் எஃபெக்ட்ஸ் அது. ஆ. தட் இஸ் ஓகே. தட் இஸ் தட் ஓகே. ஹேப்பன்ஸ் அது இன் அது எவ்ரிவேர். வந்து இது நீங்க வந்து ஈவன் மார்ஷியல் ஆர்ட் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலும் சரி, நீங்க போய் ஃபுட்பால் விளையாட்டு வந்தீங்கனாலும் அது சரி, எங்க யூ வில் எல்லா கெட் இடத்துலயும் டோம்ஸ். நடக்கும். ஸோ ஆ. அது ஆமா. பட் ஆனா வந்து உங்க பாடிய இப்போ வந்து நீங்க லெக் டே சொன்னீங்கல்ல, உங்க லெக்ல நீங்க மேக்ஸிமம் பண்ற ஆக்டிவிட்டி என்ன? யூ கீப் யுவர் பாடி வெயிட் ஆன் இட் அண்ட் யூ ஹெல்ப் யுவர் பாடி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர். அவ்வளோதானே நீங்க பண்றீங்க. லெக் அவ்வளோ வெயிட் நீங்க போட்டு, போட்டு அத பில்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? தேர்ஸ் நோ அதர் பர்ப்பஸ். ஃபியூச்சர்ல இஃப் ஐ டோன்ட் வொர்க் அவுட் அது வந்து இட் இட் பிகம்ஸ் சாகி. உங்களோட ரெகுலர் பொட்டன்ஷியல அது கம்மி பண்ணி விட்டுரும் அது. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க இந்த மார்ஷியல் ஆர்ட்டோட எக்ஸர்சைஸஸ் என்னோட மோஸ்ட் ப்ரிஃபரபிள் திங் இஸ் தட் ஆர் ஐ வுட் சே கெட் இன்டு சம் ஸ்போர்ட். ஓகேவா? லைக் ஸோ எனி எனக்கு ஸ்போர்ட். இதெல்லாம் கரெக்ட் பண்றதுனால தான் வயசானது அப்புறமாவும் என்னால வந்து கரெக்ட் பண்ண முடியுது. அவங்களால வந்து மறுபடியும் ஆக்டிவா கொண்டு வரது. ஏன்னா ஐ வொர்க் ஆன் தீஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே. அண்ட் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பேசினது எல்லாத்தையும் வச்சு. த மோஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் செகண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் யூ வேர் லைக் ட்ரைங் டு டெல் தட் ட்ரை டு அடாப்ட் யுவர் ஓன் லைஃப் ஸ்டைல். லைக் டோன்ட் ட்ரை டு இன்கல்கேட் நியூ திங்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் attracted towards something because of some marketing gimmick you see in the TV or like phone or like a podcast or anything. ஸோ ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன டெய்லி ஃபுட் எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட ரிஸ்க்கையும் தெரிஞ்சுக்கோங்க இஃப் யூர் கோயிங் ஃபார் ஜிம் ஆர் எனிதிங். அண்ட் தென் வந்து மசில் பற்றி தான் நம்ம மெயினாக வந்து இங்கே ஃபுல்லாகவே பேசணும். ஜெனரலாக மசில் பற்றி பேசுகிறவங்க ஜிம்மோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. பட் யூஆர் லைக் ஜிம்மோட லைக் ரொம்ப வேரியேட்டட். யூஆர் லைக் நோ லைக் தட். மோர் அட்டாச் டு மசில்ஸ். Yeah, I get it. So, and at the same time, வந்து you have also like major part of the podcast we have spoken about like physiotherapy எந்த வகையிலலாம் வந்து how big is physiotherapy? Like நம்ம வந்து physiotherapistனா அவருக்கு ஒரு 500 பே பண்ணால் அவங்க இது வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் எல்லாரும் பர்சீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் physiotherapyன்றது ஒரு ஸ்கூல் ஆஃப் learning. It's a school of studies which has to be explored more. And at the same time வந்து நிறைய இடங்கள்ல நீங்கள் சொன்னது ஈச் மசிலுக்கு இருக்க கனெக்ஷன் அண்ட் தென் வந்து மேஜர் பாயிண்ட் ஆஃப் டைம்ஸில் இதுவே வந்து சரி பண்ணும் வித் மசில்ஸ் இட் செல்ஃப். வித் ஃபிசியோதெரப்பி இட் செல்ஃப் வி கேன் சால்வ் லைக் thousands ஆஃப் ப்ராப்ளம்ஸ் விச் நீட் நாட் பி a point of surgery or a medicine or anything. So many joint realignmentலாம் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும் and like any form. I'm like we went to a lot of out of the box topics where like you covered so many things which is like very interesting for a lot of people to listen to. ஸோ அதெல்லாமே வந்து கேட்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் a broader spectrum. லைக் எப்படி சொல்கிறது, ஐ டோன்ட் திங்க் யூ கன்சியூம் a lot of social media. No. ஐ கேன் see that பிகாஸ் என்னென்னா வந்து நீங்கள் மெஜாரிட்டியாக எந்த ஒரு டெர்மினாலஜியுமே ரிலேட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து என்கிட்டலாம் வந்து ஐ மீன் லைக் nowadays like recently for the past 6 months I'm trying to avoid having I don't consume my Instagram. It's maintained by my team and my YouTube is also everything. So but அப்பயுமே I scroll and like I use like a bit. பட் நீங்கள் சொல்லும்போது அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குன்னா அந்த விஷயத்தை வந்து கோரிலேட் பண்ணி நிறைய பேர் பேச ட்ரை பண்ணுவாங்க. பட் லைக் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃபன் உங்களோட பேஸ் லைன்லேருந்து தான் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தீங்க. உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களோட ஓன் எக்ஸாம்பிள்ஸாக இருந்தது. ஸோ இட் வாஸ் ஆல் லைக் மோர் ஆஃப் அன் ஒரிஜினல் way of telling like your original. I mean like I'm not terming something original because I listen to it, but like நீங்கள் சொல்கிற விஷயங்களே இட் கம்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் யூ அண்ட் நிறைய நீங்கள் சொல்கிற மெத்தட்ஸுமே உங்களோட ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ்லேருந்து வருது. ஸோ இட் வாஸ் லைக் வெரி நியூ டு எக்ஸ்ப்ளோர். லைக் இதை கேட்க போகிறவங்களுக்கு நிறையா வந்து இது வரைக்கும் அவங்க கேட்காத இன்ஃபர்மேஷன். பிகாஸ் நீங்கள் இஃப் யூ டெல் யுவர் டீம் ஆர் எனி ஒன் டு ஃபில்டர் அவுட் இன் சோஷியல் மீடியா ஃபிசியோதெரப்பி பற்றி பார்க்குறாங்க, எதை பற்றி பார்க்குறாங்கனாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு டேர்ம் ஃபிசியோதெரப்பின்றதை விட்டுடலாம். எதை பற்றி பார்க்குறாங்கனாலும் ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் வைரல் ஆகுது, அந்த விஷயம் பீப்புளுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை ரிப்பீட்டடாக போடுற ஒரு கன்செஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மோட்டிவேஷனே வந்து ரொம்ப ஃபில்டர் திருப்பி அதை பேஸ் பண்ணி தான் கான்டென்ட் இருக்கும் நிறையா. பட் இப்போ இங்கே நிறையா வந்து புது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. லைக் ஸோ மெனி இன்ஃபர்மேஷன் நாட் நோன் ஆல்ரெடி, வெரி நியூ இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
எனக்கு அந்த வேர்டே ஒன்னும் ஞாபகம் இல்ல. நீங்க வந்து ஒரு ஸ்கின் செகண்ட் ஸ்கின்னு சொன்னீங்களே, வாட் இஸ் தட்? யா ஃபேஷியா. ஃபேஷியா. ஸோ, இப்ப இந்த ஃபேஷியா பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. ஸோ, அது அது வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆயி அத வந்து நம்ம இது பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அது சாகி ஆயிடும். அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து இப்ப தான் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ, இது எல்லாமே வெரி, வெரி நியூ இன்ஃபர்மேஷன். நெறைய டாக்டர்ஸ் ஐ மீன் மேபி குடுத்துருக்கலாம். பட் இட் ஹஸ் நாட் ரீச்ட் மீ யெட். ஐ ஹோப் த்ரூ திஸ் இட் வில் ரீச் அ லாட் ஆஃப் மீ. லைக் லாட் ஆஃப் மீ பீப்பிள் ஹூ ஆர் லைக் த காமன் பீப்பிள் ஐ பிலீவ். ஐல் ஜஸ்ட் ஆட் ஒன் மோர் பாயிண்ட். ஃபேஷியா நீங்கள் தெரியலன்னு சொன்னதுனால, ஃபேஷியா நிறைய டாக்டர்ஸ்க்கு தெரியாது, நிறைய ஃபிசியோஸ்க்கு தெரியாது. ஃபேஷியா ஸ்டில் அ நியூ ஸ்ட்ரக்சர் ஃபார் நான் யாராவது அவுட்சைடர்ஸ் நான் மீட் பண்ணுற ஃபிசியோஸ் என்கிட்ட வந்து எதாவது பேசுவாங்க. தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபேஷியா. அட்லீஸ்ட் லைக் ஃபேஷியான்றது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்றது தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு ஃபேஷியா இஸ் த ஒன்லி கீ டு யுவர் பாடி இஃப் யூ ஹாவ் டு அன்லாக் யுவர் செல்ஃப். ஓகேவா? இட்ஸ் லைக் வெரி ஹியூஜ் திங். ஐ எம் ஸ்கேர் டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். அவ்வளோ தூரத்துக்கு அதில் கண்டென்ட் இருக்குது. ஃபேஷியான்ற ஒரு விஷயம் ஒய் மட்டும் இஸ் இட் ஒய் தெரிஞ்சுக்கிட்டா. ஆர் ஸ்கேர்ட் டு? வை ஆம் ஐ ஸ்கேர்ட் அப்படின்னாக்கா, வர்மக்கலை, அக்யூபங்க்சர், ஆல் தீஸ் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபேஷியா. உங்களோட சக்ராஸ், எனர்ஜி சக்ராஸ், இட்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபேஷியா. ஓகேவா? ஸோ தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் விச் ஆக்சுவலி ஒன்லி அ ஃபேஷியா கேன் டூ. ஃபேஷியா இஸ் த ஒன்லி கனெக்டிங் ஸ்ட்ரக்சர் டு எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி. ஓகேவா? ஸோ அது நிறைய இருக்குது. அதான் சொன்னேன்ல, இப்போ அது எடுத்திங்கன்னா தட்ஸ் செப்பரேட். செப்பரேட். இப்போது ஒருத்தர் ஃபேஷியாவை கற்றுக்கணுன்னாக்கா ஹி ஹேஸ் டு டெடிகேட் இஸ் லைஃப் டைம். ஓகேவா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே ஃபேஷியா பற்றி படித்தா ஹி கேன் பி அ மாஸ்டர் ஆஃப் ஃபேஷியா. அவ்வளோ விஷயம் ஃபேஷியாவில் மட்டும் இருக்குது. ஓகே. ஸோ நான் வந்து அதை புரிஞ்சு வச்சுருக்கதே ரொம்ப கம்மி தான். ஓகேவா? வி டூ ட்ரீட் ஃபேஷியா. நாங்கள் எங்கள் கிளினிக்கில் வந்து ஃபேஷியா ட்ரீட் பண்ணுறோம். பட் எங்கே நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு தேவைப்படுதோ அந்த இடத்துல வி ட்ரீட் ஃபேஷியா. அது லைக் அண்ட் நெறைய நேரங்கள்ல நீங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, லைக் இன்க்ளூடிங் திஸ் ஃபேஷியா இன்ஃபர்மேஷன் அண்ட் லைக் நெறையா சில 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 நுணுக்கமான தகவல்கள்னு சொல்லலாம் அதெல்லாம். அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லி நோட் நோட் திஸ் கேர்ஃபுல்லின்ற மாரி இருந்துச்சு எனக்கு பாட்காஸ்ட் ஃபுல்லா. ஏன்னா சில விஷயங்கள் வந்து இட் வாஸ் வெரி நியூ டு மீ. வெரி நியூ லைக் நியூனா இட்ஸ் நியூ அப்படின்னு இந்த ஜென்சி தமிழ் சே இட்ஸ் லைக் ஆக்சுவல் ட்ரூ நியூ அந்த மாரி. ஏன்னா வந்து சில விஷயம்லாம் ரிமைண்ட் பண்ற மாரி இருக்கும். சில விஷயங்கள் வந்து ஓகே இப்படி இப்படி ஒண்ணு இருக்கா? அப்படின்ற மாரி தான் ஐ வாஸ் லைக் ஓ! அந்த ஐ திங்க் ரீசென்ட்லி சந்தோஷ் நாராயணன் டிட் அ பாட்காஸ்ட் வித் சூர்யா. அதில வந்து ஓ! அப்படியா? அந்த மாரி தான் இருந்தது ஃபுல்லாவே. அவர் என்ன சொல்றாரு? அந்த மாரி தான் ஐ வாஸ் லைக் ட்ரையிங் டு ட்ரையிங் டு ப்ராசஸ் எவ்ரிதிங் யூ சே. லைக் என்னன்னா வந்து ஜெனரலி ஐ ட்ரை டு கிவ் மோர் லைக் நெறையா ஐ ஐ ஐ ட்ரை டு பி லைக் எனக்கு நடந்த எக்ஸாம்பிள்ஸ நான் வந்து நடுவுல சொல்லுவேன் கெஸ்ட்டுக்கு. ஐ வாஸ் லைக் ஓகே யூ ஜஸ்ட் ஷட் அப். லைக் யூ ஜஸ்ட் கீப் லிசனிங். ஏன்னா ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ராசஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் வென் யூ டோல்ட் மீ. ஐ மீன் லைக் இட் இஸ் லைக் குவைட் நியூ ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் லிசனிங் ஆல்சோன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நீங்க ஒரு சில விஷயங்கள் பத்தி சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூ ஆர் டாக்கிங் அபவுட் இப்போ இந்த வர்மக்கலையா இருக்கட்டும், அக்குபஞ்சரா இருக்கட்டும், ஆல் தி ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ்னும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படின்னா வந்து ஒரு படத்து மூலியமாவோ, ஆமாம் இல்ல ஆமாம். வந்து ஒரு ஒரு கான்செப்ட் மூலியமாவோ தெரியும். அத பத்தி அதிகமா பேச மாட்டோம். அதுல YouTubeல 4, 5 வீடியோ இருக்கும் அத பத்தி. அத பத்தின மாஸ்டர்ஸ் வந்து பேசுவாங்க. நோபடி டேக்ஸ் இட் சீரியஸ்லி ஆஸ் மச். பட் ஐ மீன் லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்பிள் டு டேக் இட் சீரியஸ்லி. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தட் இட்ஸ் லைக் ஜிம் அந்த விஷயங்கள் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு இத வந்து அவ்வளோ சீரியஸா எடுத்து பண்றதில்ல. பட் நீங்க சொல்லும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரிஞ்சது. ஸோ மேபி இந்த பாட்காஸ்ட் பார்த்தா அதோட பீப்பிள் ஆல்சோ கெட் மார்க்கெட்டட். வி ஆர் வெரி ஹாப்பி இஃப் தட் ஹேப்பன்ஸ். இல்லை, நீங்கள் நியூன்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. இது திஸ் இஸ் நாட் நியூ. இட் இஸ் ஆக்சுவலி ஓல்டு. இட் இஸ் லைக் மறந்த விஷயங்கள், மறைந்த விஷயங்கள், மறக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ அவ்வளோதானே தவிர இட் இஸ் நாட் நியூ. நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து கார்லேட் பண்ணி பார்க்குறேன். வென் ஐ ஹாவ் டு see அ ஹியூமன் பாடி, அப்போ நான் வந்து எல்லாமே கார்லேட் ஆனால் மட்டும்தான் ஐ கேன் ட்ரீட் அது தம் வந்து பெட்டர். ரொம்ப நல்லா இருந்த டேர்மே மறந்த விஷயங்கள், அ மறைந்த விஷயங்கள், மறைந்த மறக்கப்பட்ட விஷயங்கள். ஆமாம். ஸோ அதெல்லாமே தான் நான் வந்து நான் நான் வந்து எதையுமே நான் வந்து When do you think this went out of our day-to-day lifestyle? I think after the colonization or like, த பாயிண்ட் பீப்புள் ஸ்டார்டட் கெட்டிங் எஜுகேட்டட். oh, then we can say colonization க்கு அப்புறமா. நான் குட் சே Okay. ஸோ. Okay. You can't talk much on that. நோ நோ இட்ஸ் நாட் லைக் ஐ கான்ட் டாக் மச் ஆன் தட். ஆனால் வந்து நம்ம எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறோன்றது இருக்குல்ல. ஸோ ஐ கான்ட் கம்ப்ளைன் ஆன் தெம்.
இப்பவுமே வந்து அ பீப்பிள் சி அப்ப அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எல்லாருக்கும் கத்துக் குடுத்துட்டு இருந்தாங்களா என்ன? வீட்ல வந்து பாட்டி வைத்தியம்ன்றது ஒண்ணு இருக்கும். யார் வந்து போய் டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல? நோ. பாட்டி வைத்தியம்ன்றது இருக்கும். வீட்ல வந்து ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த ஊர்ல ஒரு கல்ச்சர் இருக்கும். தே வில் பி டூயிங் ஆல் தோஸ் ஸ்டஃப்ஸ். அப்போ வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுலாம் யார் கத்துக் குடுத்தாங்க? நோ டாக்டர் டிட் தட். ஓகே. ஓகேவா? நோ மாடர்ன் சயன்ஸ் டிட் தட். ஓகேவா? இன்னைக்கு வரைக்கும் அது ஃபாலோ ஆயிட்டு வந்திருக்குன்னாக்க ஒன்லி பிகாஸ் இட் இஸ் தேர். அது வந்து அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அது சொல்லப்பட்டிருக்கு. இல்ல எனக்கு கொஸ்டின் என்னன்னா, இப்ப அதுக்கு முன்னாடி பீரியட் ஆஃப் டைம்ல எல்லாருக்கும் அந்த நீங்க சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆக்சஸ் இருந்ததான்னு கேட்கிறேன். சொல்றேன். அதுக்கு பாட்டி வைத்தியம்னே சொல்லுவாங்க. அந்த ஏரியால ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் வைத்தியம் தெரியும். நான் சொல்றது ஆல் திஸ் வர்மக்கலை, அக்குபஞ்சர் ஆர் ஆல் தீஸ் திங்ஸ் சொல்றேன். நாட் அபவுட் தட் ஐ அம் சேயிங். ஜென்ரலி ஒரு பிசிக்க எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற நாலேட்ஜ் அவங்களுக்கு இருந்தது. ஓ! ஓகே. ஓகே. ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களோட டெய்லி கல்ச்சர்ல அத சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. சமையல்ன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கப்படுத்தி குடுக்குறாங்கல்ல. இப்போ இமேஜின் ஒரு பீரியட்ல வந்து சமையல்ன்றது வீட்லருந்து எராடிகேட்டே ஆயிடுச்சு. ம். ஓகேவா? அ எல்லாருமே ஆர்டர் தான் எல்லாருமே வந்து வெறும் Swiggy, Zomatoலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்போ வந்து வெறும் கேட்டரிங் காலேஜ்ல படிச்சவங்க, ப்ராப்பர் செஃப்ஸ் மட்டும் தான் குக்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஒண்ணு வந்துருச்சு. நீ ஒரு வேள சாப்பிடணும்னா கூட வித்தவுட் அ செஃப்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் நோ யூ கான்ட் ஈட் எனிதிங்ன்ற ஒரு சிஸ்டம் ஒண்ணு வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு 200 இயர்ஸ் டவுன் த லைன் நம்ம 2 பேரும் ஒரு பாட்காஸ்ட்ல உட்காந்து பேசும்போது, "அப்போ வீட்ல சமையல் சொல்லிக் குடுத்தாங்களா?" அப்படின்ற ஒரு பாயிண்ட் கேட்டீங்கன்னாக்க, ஓகே. ஆ. ஐ கேன் சீ ஒன்லி தட் ரைட் நவ். ஓகேவா? அப்போ வந்து உடம்ப பராமரிக்கிறது எப்படின்றது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து வீட்ல கத்துக் குடுத்தாங்க. ஆஃப்டர் த எவல்யூஷன் ஆஃப் மாடர்ன் சயன்ஸ் இதெல்லாம் தட்டி கழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றீங்களா? இத விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஷேட் அவுட் ஆயி ஆமா, மறைஞ்சிருச்சு. ஆ. ஆமா, ஆமா. நான் வந்து சொல்றதுக்கு தயங்குற விஷயம் என்னன்னாக்கா, இட் இஸ் நாட் லைக் ஆஃப்டர் பிரிட்டிஷ் இன்வேஷனோ இல்ல வந்து காலனைசேஷன் அதனால வந்து நான் வந்து எனக்கு அத பத்தி பேசுறது ப்ராப்ளமே இல்ல. வை டிட் வி அக்செப்ட் தட்? ஓகே. ஓகேவா? இப்போ வரைக்கும் ஐ ஹேவ் தட் கம்ப்ளைண்ட். ஒரு Instagramல ஒரு ரீல் வீடியோ ஒண்ணு பார்க்குறோம். அதுல யாரோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒண்ணு நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இமிடியேட்லி எவரிஒன் ஸ்டார்ட்டட் ஃபாலோயிங் தட். ஓகே. ஆ. வாட் பிரிட்டிஷர்ஸ் வில் டூ வித் திஸ்? இட்ஸ் வி ஹூ ஆர் அக்செப்டிங் இட். வை டூ வி அக்செப்ட் இட்? அது ஆக்சுவலி நான் என்னோட நெறையா கான்டென்ட்லயா இருக்கட்டும், நெறையா நான் எங்க ஸ்டேஜஸ்ல பேச போனாலும் சொல்லுவேன். "எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு." ஸோ ஆனா வந்து இது தாண்டி நம்ம வந்து நெறைய தேடி படிக்க வேண்டியதும் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா வந்து அ நீங்க சொன்ன மாரி ரீல்ஸ் பார்த்துட்டு வந்து ஒரு புது ஃபார்ம் ஆஃப் ஒரு புது ஃபார்ம் ஆஃப் ப்ராக்டிஸை இன்கல்கேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு புது ஹேபிட்ட உருவாக்கிக்கிறாங்க. அண்ட் தென் வந்து மார்க்கெட்டிங் ஃபார் ஒன் திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புரோட்டீனா இருக்கட்டும். இப்போ ரீசென்ட்டா எல்லாத்துலயுமே புரோட்டீன். வி கேன் சி லைக் புரோட்டீன் சிப்ஸ், ஆமா. புரோட்டீன் சீஸ், எவ்ரிதிங் இஸ் புரோட்டீன். ஸோ வி கேன் சே தட் லைக் ஒரு ஒரு பாயிண்ட்லயும் ஒண்ணு ஃபேமஸ் ஆகும்போது அத வச்சு மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஸோ இட்ஸ் அ பிசினஸ் எண்ட் ஆஃப் த டே ஃபார் தெம். பட் நம்ம வந்து எல்லா டைம்லயும், எல்லா பீரியட்லயும் வர இந்த விஷயங்கள வந்து வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாம, நம்மளோட நீங்க சொல்ற மாரி நம்மளோட பாடி என்ன? அண்ட் நீங்க சொல்ல அந்த ஃபேஷியா, நம்மளோட பாடி என்ன? அண்ட் நம்மளோட டே டு டே லைஃப் ஸ்டைலுக்கு என்ன நம்ம ஃபங்ஷன் ஆவறதுக்கு என்ன தேவைப்படுது? அதெல்லாம் வச்சு தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கான ஃபுட்டா இருக்கட்டும், நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், நம்மளோட ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து நம்மளுக்கு புடிச்ச மாரியும், நம்ம ஃபங்ஷனாலிட்டிக்கு ஏத்த மாரியும் தான் எல்லாமே டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு காலத்துல சைனால வந்து பேர்ஃபுட் டாக்டர்ஸ்ன்னு இருந்தாங்க. ஓகே. ஆம், வாட் தே யூஸ் டு டூ இஸ் ஒவ்வொருத்தரோட அந்த டாக்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து தே வில் சூஸ் ஒரு ஃபேமிலியா 2 ஃபேமிலியா 5 ஃபேமிலியா 10 ஃபேமிலியான்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டாக்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஓகேவா? தட் ஃபேமிலி வில் பே அ மந்த்லி மணி டு தட் டாக்டர். ஓகேவா? அவரோட வேலை என்னன்னா இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கிறது. ஓகே. ஹீல் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஓகேவா? எப்போவாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா சரியாகிற வரைக்கும் தே ஒன்ட் பே. ஓ! சரி பண்ணி விடணும். சரி பண்ணதுக்கு அப்புறமா அகைன் தே வில் ஸ்டார்ட் பேயிங். ஓகேவா? இட் வில் பி எ மந்த்லி பேமெண்ட். ஓகேவா? ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ பெட்டர் சிஸ்டம். வி டோன்ட் ஹேவ் அ மென்டார். வி டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் கைட். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் தே டோன்ட் சரண்டர் தெம்செல்ஸ். ஓ! ஓகே. 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 இமேஜின் யாரோ வீட்ல ஒரு பாட்டி கூட இருக்கட்டுமே, இஃப் வி கோ அண்ட் சரண்டர் அவங்க பாட்டி சொல்றதே அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் லைக் யாராவது ஒரு டாக்டர் ப்ராப்பரா இவங்க எல்லாமே சொல்றாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு பண்ணலாம். நம்ம லைஃப் ஸ்டைல் அத பொறுத்து Instagramல ஒரு பார்த்தா நான் அவங்க கிட்ட கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ஐ வில் ஆத்தென்டிகேட் இட். ஒன் ஹூ நோஸ் த கம்ப்ளீட் நாலெட்ஜ். ஓகேவா? அத நான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபாலோ பண்ணணுமா? இல்லையா? எனக்கு அது தேவையா? இல்லையா? அத பத்தி டிஸ்கஸ் பண்றதே இல்ல. தே கிரியேட் இட் அஸ் அ நியூ ட்ரெண்ட்.
ஓகேவா? அண்ட் எவ்ரிஒன் வில் ட்ரை இட் அட் ஒன் பாயிண்ட். புடிச்சிருந்தா கன்டின்யூ பண்ணுவாங்க. அது எப்போ விடணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. தட் வில் பிகம் அ டெய்லி ரொட்டீன் இன் தியர் லைஃப். ஓகே, ஓகே. ஓகேவா? ஜஸ்ட் லைக் எப்படி வந்து இட்லி, வடை, சாம்பார், பொங்கல் எல்லாமே நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல வந்து மாறிடுச்சோ, அது பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சோ, ஸோ ஆமா. அது வேற நீங்க சொன்னீங்களா? அது ஃபெஸ்டிவல் டைம் ஃபுட்டு. இட்ஸ் அ ஃபெஸ்டிவ் ஃபுட். ஓகே. இட்ஸ் அ பக்கா ஃபெஸ்டிவ் ஃபுட். ஓகே. எல்லாரும் கொண்டாட்ட மனநிலையில சாப்பிடுற ஆமா. ஒரு ஃபுட். அந்த மாரி சாப்பிடுறது தான் மீல்ஸே. இட்லி, பொங்கல், வடை யா, யா, எவ்ரிதிங். யா. யூ ஆர் டெல்லிங் லைக் ஆல் த ஃபுட்ஸ். எவ்ரிதிங். ஆ. அதுதான் சொன்னேன். அந்த அப்ப பீரியட் தினந்தோறும் என்ன சாப்பிடுவாங்க? அதான் சொன்னேன். களி, களி, கூழ். கூழ், கஞ்சி இதுதான் வந்து ரெகுலர் ஃபுட்டே அவங்களுது. லைக் இது 3 தானா? இது 3 தான். ஓ! இது ஓகே. 3ல இது கூட அஃப்கோர்ஸ் ஏதாவது அந்த நான்வெஜ் எல்லாமே அது அவங்க வீட்ல அதான் இருக்கிறது. நான்வெஜ் ஏதாவது ஆ. வரும் அது. அது வாரத்துக்கு 1 தடவ, 2 தடவ ஓகே, அப்படின்ற ஓகே. மாரி அந்த நான்வெஜ் எல்லாமே வரும். ஓகே. அதுவும் அவங்க வீட்லயே மோஸ்ட்லி அவைலபிளா இருக்கும். ஊர்ல ஏதாவது வந்து ஒரு திருவிழா, ஒரு ஃபங்ஷன், ஒரு கல்யாணம்னாக்கா ஆடு வெட்டுவாங்க. அங்க ஒரு ஆடு வெட்டுனாங்கனாக்கா, அன்னைக்கு அந்த அவன் அந்த க்ரவுட் ஃபுல்லாவே அந்த அந்த இப்ப கறி. நீங்க இந்த மாரியான ஃபுட் ஃபாலோ பண்றீங்களா? டு யூ ஹேவ் திஸ் ஐ பிராக்டிஸ்? ஹேவ் மை ஓன் ரொட்டீன். நான் வந்து அத இப்போ ஓப்பன் பண்ணேன்னா, ஃபுட்டுன்றதே நம்ம வந்து தனியா ஒரு பெரிய டாபிக்கா ஓகே, பேசலாம். ஸோ ஓகே, ஓகே, அதனால ஓகே. அ லைக் ஸோ ஒரு சிம்பிளா சொல்ல முடியுமா? நீங்க காலைல இருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிடுவீங்கன்னு? நான் ஐ ஈட் ஒன்ஸ் அ டே. ஓ! ஒன்ஸ் அ டே. ஐ ஓகே. ஐ ஈட் ஒன்லி ஒன்ஸ் ஐ அ டே. திங்க் ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல சத்குரு கூட அவரு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவாருன்னு என்ன கேள்விப்பட்டுருக்கேன். பொறுத்தவரைக்கும் ஹியூமன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேள சாப்பிடுறதுக்கு தான் தே ஆர் பிரிப்பேர்ட். ஓ! ஓ! ஸோ ஓகே. ஆ. அட் எனி பாயிண்ட் ஆ. ஆ. ஒரு நாளைக்கு ஒரு வேள சாப்பிடுறதுக்கு தான் தேர் பாடி இஸ் பிரிப்பேர்ட். ம். ஓகேவா? ஸோ அந்த 3 டைம்ஸ் ஈட்டிங் எங்கேருந்து வந்ததுன்றதே என்னோட ஒரு பிக் கொஸ்டின் தான் அது. ஓகேவா? எந்த கல்ச்சர்லயுமே அது இல்ல. எந்த கல்ச்சர்லயுமே அது கிடையாது. ஆ எந்த கல்ச்சர்லயுமே இல்லாத விஷயம். ஒன்ஸ் அ டே சாப்பிடுறீங்கன்னா என்ன சாப்பிடுவீங்க? I eat good volume of food. I prefer நான்-வெஜிடேரியன் மோஸ்ட்லி ஓவர் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன். நான் சாப்பிட மாட்டேன்றது கிடையாது. வெஜிடேரியனும் நிறைய சாப்பிடுவேன். ஆனா நான்வெஜ் எனக்கு கண்டிப்பா இருக்கணும் எனக்கு. ஸோ தெர் ஆர் லைக் ஹார்ட்லி எனி டேஸ் ஐ ஈட் வித்தவுட் நான்வெஜ். சாப்பிடுவேன். தட்ஸ் ஹவ் ஐ ஈட். இல்ல அதான் நான் லைக் நான் வாட் டஸ் டயட்ல இட் நான் கன்டெயின்? டயட்ல போற நாட்கள் இருக்கு. ஆ. விச் இஸ் லைக் ஐ ஈட் ஒன்ஸ் இன் 3 டேஸ். ஆ. இஸ் இட் நாட் ஸ்டார்விங்? நோ இட் இஸ் நாட் ஸ்டார்விங். அதான் இட்ஸ் சொன்னேன். லைக் ஃபாஸ்டிங் மாரியா அது? தட் இஸ் ஃபார் இட்ஸ் ஆக்சுவலி ஃபாஸ்டிங். ஓகே. இது வந்து என் உடம்புக்கு எனக்கு அது கரெக்டாக இருக்குது. ஸோ ஐ எம் டூயிங் இட். ஓ! என் கூட சேர்ந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட த டைரக்டர் ஆஃப் த கிளினிக் வினோத் ஆகட்டும், தெர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ அடாப்டட் டு தட் அண்ட் தே ஆர் டூயிங் இட் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ், மோர் தென் 10 இயர்ஸ் ரைட் நவ். தே ஆர் ஆல்சோ ஏபிள் டு டூ இட். அது நான் ஒன்ஸ் சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அப்ப சாப்பிடும்போது நீங்க என்ன சாப்பிடுவீங்க அந்த ஒன்ஸ்ல? யூ யூ டேக் ஆல் த நியூட்ரியன்ட்ஸ் அதுல? நான் அந்த மாதிரிலாம் பார்த்து சாப்பிட மாட்டேன். வென்எவர் வி ஆர் டெஃபிஷியன்ட் ஆஃப் சம்திங் வில் கெட் த கிரேவிங். ஓகேவா? அகைன் அதான் சொன்னேன். அதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அது தனி டாபிக்கா போகும். டெஃபிஷியன்ட் ஆஃப் கிரேவிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ வில் புட் இட் திஸ் வே. நார்மலா வந்து ஆம், ஆ, ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்றப்போ அவளுக்கு வந்து மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கும், சாம்பல் சாப்பிடணும் போல இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்கல்ல. இது வந்து ஆனா இப்போ பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்கா? இல்லன்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ அம் நாட். நோ. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக்கு, ப்ளூபெர்ரி சீஸ் கேக் இந்த கிரேவிங்ஸ் தான் அவங்களுக்கு வருது. ஏன்னா வி ஆக்சுவலி டேம்பர்ட் அவர் சென்சரி சிஸ்டம். ஓகேவா? ஆம், ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் இட். பழைய காலத்தில வந்து இந்த சாக் பீஸு, பல்பம்லாம் கடிச்சு சாப்பிடுவாங்க. மண்ண சுரண்டி சாப்பிடுவாங்க. ஹேவ் யூ ஹெர்ட் ஆஃப் திஸ்? அந்த மண்ண சுரண்டி செவுத்துல இருந்து சாப்பிடுவாங்க. ஆ அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ டெஃபிஷியன்சி. இந்த டெஃபிஷியன்சி இருந்தா இது பண்றாங்க. இந்த டெஃபிஷியன்சி இருந்தா இது பண்றாங்க. அப்போ இந்த ஃபுட் குடுக்கணுன்றது வந்து அவங்க சிஸ்டம்ல இருந்தது. ஃபுட் கிரேவிங்ஸ் அத பொறுத்து இருக்கும். ஓ! ஓகேவா? இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம சென்சரி சிஸ்டம்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாமே குடுத்துட்டு, நெறைய சிந்தெடிக் ஃபுட்லாம் குடுத்து அத டேம்பர் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் மிஸ்ஃபயரிங். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் லைக் உங்களுக்கு டெய்லி நீங்க வந்து இதெல்லாம் சாப்பிடணுன்றது கிடையவே கிடையாது. இந்த ரெகுலர் ஸ்நாக்ஸ் இந்த சாப்பிடுற தே இல்ல இட்லி அல்வா ஆர் ஸ்வீட்ஸ் ஆர் லைக் இதெல்லாம் நான் கேட்குறேன். எனக்கு பயமா இருக்கு. நான் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதா? நான் அதான் சொன்னேன். இது நம்ம தனியா ஒரு டாபிக்கா வேணா பேசலாம். இட்ஸ் லைக் அதான் சொன்னேன். இது நான் இட்ஸ் லைக் நீங்க நான் உங்களோட ஃபுட் பத்தி சொல்லவே இல்ல. நீங்க அந்த ஒரு வேளையில என்ன சாப்பிடுவீங்க? நான் ஒரு வேளை லைக் நான் எனக்கு அன்னைக்கு என்ன கிரேவிங் இருக்கோ அத சாப்பிடுவேன். மோஸ்ட்லி ஐ பிரிஃபர் நான்வெஜ். நான் வந்து வீட்ல சாப்பிட்டாலும் சரி, வெளில சாப்பிட்டாலும் சரி, மீட் கண்டிப்பா ரைஸ் இருக்கும். டு யூ டேக் ரைஸ் ஆர் லைக் யூ டோன்ட் டேக் இட்? ஐ டூ டேக் ரைஸ். ஆனா வந்து என்னோட கிரேவிங்ஸ்ல ரைஸ் எப்பவுமே இருக்காது. ஆனா ஐ டூ டேக் ரைஸ். ஓகே. ஸோ எனக்கு கீரைகள் ரொம்ப பிடிக்கும். யூ யூ ஹேவ் அ செஃப் டூயிங் இட் ஃபார் யூ? சிட்டிங் அவுட் சைட். ஸோ ஆனா நான் என்ன கேட்டாலும் அருமையா கிடைக்கும். ஸோ அதனால வந்து ஸோ ஷி குக்ஸ் ரியலி வெல்.
ஸோ அதனால வந்து எனக்கு வீட்ல எங்க அம்மாவுமே ஷி இஸ் அ அமேசிங் குக். ஸோ இப்போ அவங்க ஏஜ்னால அவங்க வந்து அதெல்லாம் குறைச்சுக்கிட்டாங்க. நானுமே எதுக்கு கேட்டு அவங்கள பர்டன் பண்ணணும்னு பண்றதில்ல. பட் ஷி குக்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. இப்ப வீட்ல யாருக்கும் சமைக்க மாட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணணும்? ஆ நான் இட்ஸ் நாட் அபவுட் அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யுவர் பிசிக். தென் யூ ஹேவ் டூ டிசைட் வாட் யூ ஹேவ் டூ ஈட். ஓகே. ஹவ் டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபௌட் மை பிசிக்? தேர் ஆர் சோ மெனி பாராமீட்டர்ஸ். ஐ இப்ப வுட் சே எனக்கு லைக் என்ன சாப்பாடு தேவைன்னு நான் எப்படி டிசைட் பண்ணணும்? உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னா, நீங்க வென் யூ ஆக்சுவலி ஸ்டார்ட் ஈட்டிங் ஒன்ஸ் அ டே, ஓகேவா? தென் யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் கிரேவிங்ஸ். யூ வில் ஸ்டார்ட் ரெகக்னைசிங் யுவர்செல்ஃப். ஓகேவா? நீங்க நெறைய விஷயத்துலருந்து தள்ளி இருந்தா தான் ஒரு சில இடத்துல நீங்க ரெகக்னைஸே பண்ண பண்ண முடியும். ஓகே. அதுல வந்து So எனக்கு you are like endorsing eating once a day? நான் எடுத்த உடனே ஒன்ஸ் அ டேன்னு மாறாதீங்க. இஃப் யூ ஆர் மென்டலி ஸ்ட்ராங் எனஃப் எஸ் யூ கேன் டூ இட். ஓகேவா? நெறைய பேர் என்ன ஆகும்னாக்கா டெஃபினெட்லி பசி வரும். அந்த பசின்றது வெறும் பசியா வராது. சம்டைம்ஸ் தலைவலியா வரும். Tired. சம்டைம்ஸ் டயர்ட்னஸா வரும். சம்டைம்ஸ் இரிட்டேஷனா வரும். சம்டைம்ஸ் கோவமா வரும். இது எல்லாமே வரும். அப்போ வந்து அவங்க வந்து நான் எதுக்கு இந்த மாரி நான் பண்ணணும்? நான் போய் சாப்பிட்றேன்னு போய் சாப்பிட்டுருவாங்க. ஓகே. ஸோ டு அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஐ அம் சேயிங் நீங்க வந்து 2 ஃபர்ஸ்ட்டு times. ஒரு வேளை கட் பண்ணுங்க. இல்ல அட்லீஸ்ட் வந்து ஸ்டார்ட் டிலேயிங் யுவர் டைம். நீங்கள் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத கொஞ்சம் டிலே பண்ணி சாப்பிடுங்க. லஞ்ச் சாப்பிட்றத கொஞ்சம் டிலே பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு 2 மீலுக்கு நடுவுல இருக்க கேப் அதிகமாக்குங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கட் 1 மீல். அதுக்கப்புறமா கட் அனதர் மீல். இல்ல சிம்ப்ளிஃபைடா சாப்பிட ஆரம்பிங்க. நீங்க அந்த மாரி பண்ண பண்ண யுவர் பாடி வில் அடாப்ட் ஆர் யுவர் மென்டலி ஸ்ட்ராங் யூ கேன் கோ அஹெட் அண்ட் டூ இட். நெறைய பேர் வந்து என்னோட கசின் ஒருத்தர் ரீசென்ட்லி ஹி டிட் அ சுகர் சேலஞ்ச். ஓகே. நோ சுகர் சேலஞ்ச் ஆக்சுவலி. ஸோ நான் சுகர் இருக்கிறது எல்லாமே நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் சிப்ஸில் கூட வந்து அவங்க வந்து கைண்ட் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் சாப்பிட்றத விட்டார். ஸோ ஹி டிட் இட் ஃபார் லைக் 30 டேஸ் சம்திங். ஹி சா ஹியூமங்கஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மொதல் 3 நாள் இட் வாஸ் லைக் ஹெல். தட்ஸ் வாட் ஹி வாஸ் சேயிங் கண்டினியூஸ்லி. அதுக்கப்புறம் அது அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருச்சுனாக்க, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு என் ஃபேமிலியில் 4, 5 பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஹி ஸ்டார்ட்டட் ப்ரமோட்டிங் இட் டு எவ்ரிஒன். நெறைய விஷயங்கள் அவளுக்கு நல்லா ஆயிடுச்சு. வெறும் சுகர் கட் பண்ணதுனால. என்ன விஷயங்கள் நல்லா இருக்கு அவருக்கு? ஸ்லீப் பெட்டர் ஆயிருக்கு. ஆம், அவரோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இஸ் லாட் பெட்டர். அவரோட ஸ்கின் டோன் ஆகட்டும், ஹி வாஸ் லுக்கிங் மோர் எனர்ஜெட்டிக். ஹி வாஸ் லுக்கிங் மச் யங்கர். இந்த க்ளோ அந் ஆகுறாங்கன்றா சொல்லுவாங்களே. செம்மையா ஆனாரு அவரு. ஓகே. எனக்கு வந்து டிராஸ்டிக் சேஞ்ச். எனக்கே அவர பார்க்கும்போது நான் கூட சுகர் கட் பண்ணேன் சார். ம். அது ஒயிட் சுகர் மட்டும் சாப்பிடுறது கட் பண்ணேன். ஒயிட் சுகர் மட்டும் இல்ல. எனி சுகர் யூ ஷுட் கட். இல்ல. ஓகே. அது வந்து ஆ. இப்போ சேலஞ்சுன்னு கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுனாக்கா, அவங்க ஆ ஒரு 30 டேஸ் தானே, நான் எப்படியாவது பல்ல கடிச்சு நான் இருந்துடுறேன் அப்படின்றத அவங்க பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது சேலஞ்ச் இல்ல. உங்களோட டெய்லி ரொட்டீன்லேயே நீங்க சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்னாக்க, ஹவ் மச் யூ வில் அக்செப்ட் இட். அதனால வந்து ஐ அம் சேயிங் ஸ்டார்ட் ட்ரையிங் இட் ஃபர்ஸ்ட். பிகம் கம்ஃபர்டபிள் அண்ட் தென் ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் டைரக்ட்டா நான் எதுவுமே வந்து சார் அப்ப சொல்றதில்ல. ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஸ்வீட் சாப்பிடலாம். எப்போ சாப்பிடலான்றது இருக்கு. ஓகே. அகெயின் யூ வில் கெட் ஸ்வீட் கிரேவிங்ஸ். நீங்க இப்போ ஈவன் என்னோட ஒய்ஃபே பார்த்தீங்கன்னாக்கா, ஷி ஈட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்வீட். ஆ. ஜென்ரலா அவங்க இட்ஸ் லைக் வந்து ஐ ஹேவ் அன் ஹேபிட். ஐ ஈட் டெசர்ட் எவ்ரி டே. ஸோ அதான் சொல்றேன். என் ஒய்ஃப்க்கு வந்து பசிச்சாலே ஃபர்ஸ்ட் ஏதாவது டெசர்ட் பிளேஸ் போலான்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஐ வில் சே லைக் நோ நம்ம ஏதாவது சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் வில் கோ டூ த டெசர்ட் பிளேஸ் அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். அப்ப நீங்க வெளிலலாம் போனீங்களா சார் எப்படி? ஹவ் டு யூ நல்லா சாப்பிடுவேங்க. நான் அதெல்லாம் கூச்சமே யூ கிடையாது. ஈட் எனிதிங் லைக் அவுட் சைட்னா? யாஹ்! ஐ ஈட் லாட் அவுட் சைட். ஏன்னா ஐ கீப் டிராவலிங் அ லாட். ஸோ ஐ ஈட் அ லாட் அவுட். யூ ஹேவ் எனி பிராக்டிஸ் லைக் நான் வெளில போகும்போது இதுதான் சாப்பிடுவேன். இது சார் நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன் லைக் தட். டிபெண்ட்ஸ் ஆன் மை ஹங்கர். நல்லா பசிச்சதுனாக்கா ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா அந்த டைமில் வந்து என் உடம்பு எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கும்னாக்கா, நான் தேவையில்லாத ஸ்டஃப் ஏதாவது கொடுத்தா கூட அன்றைக்கி நான் வந்து ஒரு 2 பரோட்டா சாப்பிட்டா கூட அது வந்து ஃப்ளஷ் பண்ணி வெளில தள்ளி விட்டுரும். தேவையில்லனாக்கா. ஓகேவா? நான் வந்து ம அந்த அளவு பசி இல்லன்னா, அதுக்கேத்த மாரி நான் வந்து என்னோட ஃபுட் ஸ்டைல மாத்துவேன் நான். ஆம் அகெயின் அதான் சொல்றேன். தேர் ஆர் சோ மெனி பாராமீட்டர்ஸ். பேஸ்ட் ஆன் தட் ஐ வில் டிசைட் அன்னைக்கு நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. ஸோ அப்ப வந்து இது சாப்பிடக்கூடாது, இது என்ன அந்த மாரிலாம் நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல. There are days when I'll know my body is not prepared for this. Still, I'll go eat something just for my likings. There are days. ஏன் அத நான் பண்ணுவேன்னா, ஐ நோ ஹவ் டு கெட் அவுட் ஃப்ரம் த கான்சிக்வென்சஸ். ஓகேவா? அது என்னைக்கு பண்ணணுன்றதும் அஜெண்டால வச்சுருவேன். ஓகேவா? ஸோ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஐ அம் டூயிங் இட்.
ஸோ அதனால நாங்க இது பண்ணுங்க, பண்ணாதீங்கன்றத நான் சொல்ல முடியாது. ஓகே, ஓகே. ஓகேவா? இஃப் சம்ஒன் தேர் ஆர் பீப்பிள் ஹூ இப்போ நான் சொன்னேன்ல, என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நோ ஃபார் என்னோட ஃபார் ஃபேமிலி இஸ் ஃபார் தேர். சம்மன் வாட்சிங் திஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்றேன். எனக்கு புரியுது. நான் அதனால தான் ஐ அம் வெரி கான்ஷியஸ் அபௌட் ஓகே. டெல்லிங் தீஸ் திங்ஸ். ஏன்னா நாட் பிரிஸ்கிரைப். நான் இது பண்ணுங்கன்னு சொன்னேனாக்கா, பிரிஸ்கிரைப் பண்ற மாரி. எஸ், அது வந்து அவங்க பிரிஸ்கிரைப்டா எடுத்துக்க கூடாது. ஐ கான்ட் மேக் த சேம் மிஸ்டேக் வாட் அதர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் மேக்கிங். ஓகே, ஸோ ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அப்போ அண்ட் மெயினாக இதில் நான் ரொம்ப முக்கியமான டேக்காவாக எடுக்கும்போது நீங்கள் சொன்னது என்னென்னா, ஆன் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பாட்காஸ்ட் யூ டென்ட் சே தட் இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்னு. யூஆர் ஜஸ்ட் டெல்லிங் த கான்சிக்வன்சஸ். யூஆர் ஜஸ்ட் டெல்லிங் த கான்சிக்வன்சஸ் அண்ட் இது கான்சிக்வன்சஸ் இல்லை. அண்ட் தென் வந்து இது ஒரு நார்மலான விஷயம் அப்படின்ற மாதிரி யூஆர் ட்ரைங் டு ஆக்சுவலி சிம்பிளிஃபை அ லாட் ஆஃப் திங்ஸ். பட் என்னென்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து சிம்பிளிஃபிகேஷனே ரொம்ப டைரெக்டாக பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ என்னென்னா வந்து இப்போ நம்ம ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ எங்கே பார்த்தோன்னாலும் இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்கள் அதை எதுவுமே சொல்லலை. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து யூ டென்ட் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் தட் இன் அ லாட். இல்லை, அதான் நான் அப்போவே சொல்லாமா வேண்டாமான்னு தான் விட்டேன். தெர் ஆர் 4 ரீசன்ஸ் வை யூ ஈட் யுவர் ஃபுட். ஓகேவா? நம்பர் 1 ரீசன் இஸ் யூ ஈட் ஃபுட் அஸ் யுவர் மெடிசன். வென்எவர் யூ ஆர் இல், ஓகேவா, அப்போ வந்து ஃபுட் கோஸ் அஸ் யுவர் மெடிசன். அந்த ஃபுட் மெடிசனாக போகும்போதும் எப்படி போகும்னாக்கா, எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் காலையில் இதை மட்டும் எடுங்க, இவ்வளோ தூரத்துக்கு எடுங்க. இப்போ வந்து பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வச்சு நீங்கள் வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஃபுட் அஸ் யுவர் மெடிசன். ஓகேவா? ஸோ இட் ஒர்க்ஸ் அந்த டைமில். ஓகேவா? நீங்கள் வந்து நல்லா 3 வேளை சாப்பிட்டு முடிச்சு நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதே பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ தட் இம்பாக்ட். ஓகேவா? ஸோ எஸ், இட் பிகம்ஸ் அ டெசர்ட். இட் ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபை யுவர் கிரேவிங்ஸை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுமே தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் த மெடிசினல் இம்பாக்ட். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை மெடிசனாக எப்போ சாப்பிட்ணுன்றது இருக்குது. அது நீங்கள் வந்து ஒரு பூண்டு ரசம் வச்சிங்கனாலும் ஓகே, இல்லை ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறீங்கனாலும் ஓகே. அது வந்து ஃபுட் அஸ் யுவர் மெடிசன் தான் ஃபஸ்ட்டு வந்து. புரியுது, புரியுது, ஓகேவா? புரியுது. ஸோ வென் யூ ஹேவ் சம் எயில்மெண்ட் இன் யுவர் பாடி, நீங்கள் அப்போ அதுக்கு மெடிசனலாக ஃபுட்டு என்ன எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ஃபுட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. செகண்ட் ஒன் இஸ் ஃபார் த க்ரோத். உங்கள் பாடி க்ரோ ஆகிறதுக்கு. க்ரோத்துன்றது நம்ம டெத் வரைக்கும் நம்ம பாடியில் ஒரு போர்ஷனில் க்ரோத் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த க்ரோத்துக்கு நீங்கள் என்ன சாப்பிடணும், அதில் தான் வந்து ப்ரோட்டீன் இன்டேக்லாம் வந்துடுது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஃபார் த க்ரோத். வென் யூ டோன்ட் ஹேவ் அ நீட் ஃபார் யுவர் மெடிசன் ஒன்லி தென் த க்ரோத் ஒர்க்ஸ். ஓகேவா? செகண்ட் ஒன் இஸ் ஃபார் த தேர்ட் ஒன் இஸ் ஃபார் த நரிஷ்மெண்ட். ஓகேவா? டு நரிஷ் யுவர் செல்ஃப். நரிஷ்ன்றது வந்து ஐ கேன் புட் இட் திஸ் வே. என்னோட ஸ்கின் எவ்வளோ குவாலிட்டியாக தெரியணும், ஷைன் ஆகணும். என்னோட ஐசைட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும். என்னோட ஹேர் என்ன குவாலிட்டியில் இருக்கணும், என்னோட ஹியரிங் எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும், என் ஆர்கன் ஹார்ட் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக ஃபங்க்ஷன் ஆகணும். இதெல்லாம் நரிஷ்மெண்ட்டில் வந்துடும். ஓகேவா? இட் இஸ் நாட் த க்ரோத். இட் ஃபால்ஸ் அண்டர் த நரிஷ்மெண்ட். அப்போ வந்து நான் வந்து இப்போது ஹார்ட்டோட ஹெல்த்துக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னாக்கா, ஐ கேன் அட்வைஸ் யூ டு கோ ட்ரிங்க் கோகனட் மில்க். ஐ கேன் அட்வைஸ் யூ டு கோ ஈட் சம் ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸ். ஓகேவா? இது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஹவு மச் டு யூ ப்ராக்டிஸ் இட் இன் யுவர் டெய்லி லிவிங்? நாட் மச். ஹவு மெனி ஆஃப் தெம் ப்ராக்டிஸ் திஸ் இன் தேர் டெய்லி லிவிங்? நாட் மச். யா. மறக்கப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து விட்டுட்டோம் இப்போ. ஓகேவா? ஸோ அப்போ வந்து யூ ஹேவ் டு ஈட் ஃபார் யுவர் நரிஷ்மெண்ட் வென் யூ ஆர் கம்ப்ளீட்லி க்ரோன். ஓகேவா? க்ரோன் இன் த சென்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு க்ரோத்தோட நீட் இல்லன்றப்போ, நீங்க உங்களோட பாடி பில்டிங் அந்த க்ரோத்தை கம்மி பண்ணிட்டு, மெடிசினை 0 ஆக்கிட்டு, நரிஷ்மெண்ட் அதிகமாக்கணும். ஓகேவா? அண்ட் நரிஷ்மெண்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் கொண்டு வரீங்கன்றது இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் அ சார்ட் வேர் யூ ஹேவ் டு சே கோகனட் மில்க் நான் வந்து மந்த்லி ட்வைஸ் எடுக்கிறேன்னா இந்தந்த டேஸில் எடுக்கிறேன். மந்த்லி த்ரைஸ் எடுக்கிறேன்னா இந்த டேஸில் எடுக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறேன்னா இந்த டேஸில் நான் எடுக்கிறேன். வீக்லி வென்ஸ்டே அன்றைக்கி ஐ ஹேவ் அ கோகனட் மில்க். அது வந்து மார்னிங் மீலுக்கு அப்புறமா நான் எடுப்பேனாக்கா யூ ஃபிக்ஸ் இட் ஆன் தட். ஓகேவா? அப்போ யூ ஆர் பிளானிங் ஆன் யுவர் நரிஷ்மெண்ட். ஃபோர்த் ஒன் இஸ் ஃபார் த ஃபியூவல். ஓகேவா? அந்த ஃபியூவல்ன்றது வந்து இட்ஸ் த கார்ப்ஸ், இட்ஸ் த குளுக்கோஸ். இது ஸோ இதெல்லாமே தான் வந்து இட் இஸ் ஆன் த ஃபியூவல். ஓகேவா? உங்களுக்கு இது எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக வச்சுட்டு வெறும் ஃபியூவல் மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, இட் இஸ் லைக் ஹேவிங் அ வெஹிக்கிள் விச் இஸ் விச் கான்ட் ரன் பட் யூ ஆர் புட்டிங் மோர் அண்ட் மோர் பெட்ரோல் இன்டு இட் அண்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு அவுட் பெர்ஃபார்ம். இட் ஒன்ட் ஹேப்பன். ஓகே. நம்ம எண்ட் ஆஃப் தி டே சாப்பிட்றது வந்து சாப்பாடு சாப்பிட்றோம், சப்பாத்தி சாப்பிட்றோம். இந்த பேஸ் தானே நம்ம நிறைய கொண்டு வரோம் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து சாப்பாடை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமாக்குங்கன்றத சொல்கிறாங்க.
இப்போ அதெல்லாமே வந்து இட் சவுண்ட்ஸ் வெரி என்ன சொல்கிறது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது கேட்கும்போது நல்லா இருக்குது. வாவ் இது நல்லா இருக்குது, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கே. ஒருத்தர் வந்து இலையை திருப்பி வச்சு சாப்பிடுங்க. ரீசென்ட்லி ஐ saw that. ஓகே, நீங்கள் வந்து சாப்பாடு வைக்க வேண்டிய இடத்துல காய்கறி வச்சுக்கா. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா. ஆனால் ஏன் அது பண்ணோம், யாருக்கு பண்ணோம்? ஈவன் ஃபார் மீ இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஆன் அ டெய்லி பேசிஸ். இன்னைக்கு என் டேக்கு growth எவ்வளோ வேணும், இன்னைக்கு என்னோட டேல நான் என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு am I having a lazy day or I'm having a over hectic day. சார் அதாவது வந்து லைக் ஓவராலாகவே நான் பாட்காஸ்ட்டில் அப்சர்வ் பண்ணது வந்து நீங்கள் வந்து அந்த டேக்கு அந்த நாளுக்கு அண்ட் அட் த சேம் டைம் அந்த பர்சனோட பாடிக்கு அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன தேவைப்படுதோ அதுதான் இன்டேக்லேயும் இருக்கணும். அண்ட் அவரோட ஃபங்க்ஷனிங்க்கு அவருக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் அவர் ஒர்க் அவுட்டும் பண்ணணும். எல்லாமே வந்து அந்த பர்சனை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அதனால தான் நீங்கள் ஃபுல்லாகவே எதுவுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணல. ஃபுல்லாகவே அந்த பர்சனுக்கு எதுன்னு அவங்க பேஸ் பண்ணி தான் இருக்கும். யா. ஸோ சார் எனக்கு எல்லாமே புரிஞ்சது. வி கவர்ட் லைக் physiotherapy in a very broader spectrum, and we covered food in a very broader spectrum. We covered how one person should be physically active in a very broader spectrum. So many things we covered in a very broader spectrum, but everything was coming up with a lot of unknown, லைக் நீங்கள் சொன்ன மாதிரி மறக்கப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம வந்து உள்ள எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் இது எல்லாமே வந்து கேட்க ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நாலேஜபிளாகவும் ரொம்ப லேர்னிங் நம்ம வந்து இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு சில விஷயங்கள் வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்தது. சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஒரு சில விஷயங்களை பர்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்க. ஏன்னா வந்து யூ ஆர் டாக்கிங் அ லாட் அபவுட் ஃபங்க்ஷனாலிட்டி ரதர் தென் ட்ரைங் டு புஷ் சம்மன் டு டூ திஸ். யூ டூ, நீங்கள் எதுவுமே இது பண்ணு அப்படின்னு சொல்ல. யூ செட் see whether this is required for you and do it. So all those things were quite enlightening as well as quite very தாட் ப்ரோவோக்கிங். புதுசாக நிறைய யோசிக்க வச்சுது. ஸோ லைக் லெட்ஸ் ஃபர்கெட் த ஹோல் பாட்காஸ்ட். ஸோ லெட்ஸ் சே வந்து ஆல் யுவர் புக்ஸ், ஆல் யுவர் உங்களோட ஆல் யுவர் நாலேஜ் அண்ட் ஆல் யுவர் ஃபிசியோஸ் அண்ட் நீங்கள் இது வரைக்கும் எஜுகேட் பண்ண பேஷண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸ் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ஓவராலாக பில்ட் பண்ண பிஸ்னஸ், யுவர் கிளினிக், ஆல் யுவர் நாலேஜ், நீங்கள் டயக்னைஸ் பண்ண மெத்தட்ஸ், எவ்ரி திங் கோஸ் ஆஃப். டுமாரோ யூ ஹாவ் டு convey something to your son or like your best physio or someone. You've just got like 1 minute and you have to give him some. He knows quite good about physiotherapy. He's your unga sishiyan vechikalame. So or 30 seconds or 1 minute da irukku. You just have to give him enough information tandi you have to give him a push for him to again recognize the methods, come up with this and provide this knowledge to the upcoming generation. So what would you say in that last 1 minute? ஓகே, நைஸ் கொஷின். நம்ம தமிழில் இறைவன்னு சொல்லுவோம், கடவுள்னு சொல்லுவோம், தெய்வம்னு சொல்லுவோம். இது மூணும் சேமா வேறு வேறையா? மூணுமே சேம் தானே? இல்லை, ஆக்சுவலி மூணுமே வேறு வேறு. இறைவன் சொல்கிறது தான் ஐ திங்க் மென்ஷனிங் காட். ஓகேவா? இதில் வந்து கடவுள்னு சொல்கிறோம்ல, அது வந்து உள்கிடப்பதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உள்கிடப்பது என்னன்னாக்க, ஒன் ஹூ பிகம்ஸ் வெரி காம், சைலன்ஸ், கெட்ஸ் இன் டு ஹிம்செல்ஃப், அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹிம்செல்ஃப் பெட்டர். த்ரூ ஹிம் ஹீ விஷுவலைசஸ் த ஹோல் வேர்ல்டு. இதுதான் வந்து உள்கிடப்பது. இதை தான் இன்சைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? த மோர் யூ ஸ்டார்ட் கெட்டிங் த இன்சைட்ஸ், த மோர் யூ கேன் இன்ட்யூட், தட்ஸ் கோயிங் டு கைட் யூ இன் த ரைட் வே. ஸோ தட்ஸ் மை ஆன்சர். ஸோ எனக்கு வந்து எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கக்கூடாது, எங்கேருந்து என்ன கற்றுக்கணும், அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அதில் இறங்கி ஆத்தென்டிகேட் பண்ணணும், எப்போ அதை இன்கார்ப்ரேட் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஐ சிட் அண்ட் ஐ இன்சைட் அ லாட். ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக வேணும். யூ கேன் டேர்ம் இட் அஸ் மெடிடேஷன், ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் தட். தியானம் பண்ணுறது நீங்கள் எப்படி வேணால் அதை வச்சுக்கோங்க, பட் யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் மினிட்ஸ் ஆஃப் இன்சைட்டிங். ஓகேவா? அது எவ்வளோ இன்டெப்த்தாக, எவ்வளோ நீங்கள் ப்ராசஸ்டாக பண்ணுறீங்களோ அது நல்லது. அது ஓகே. ஸோ ஐ மீன் லைக் தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் வே டு ஃபினிஷ் லைக் ஒரு ஹோல் பாட்காஸ்ட் விச் வாஸ் ஃபில்டு வித் ஸோ மச் டு லேர்ன். ஸோ ஐ திங்க் நாங்கள் இதை ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஜிம் போகும்போது கேட்டுக்கிட்டே போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் போவாங்களான்னு தெரியாது. ஸோ லைக் ஆல் தேட் லைக் இட் வாஸ் அ கிரேட் பாட்காஸ்ட். ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட்.
எனக்கே நெறைய பயமா இருக்கு. நான் சாப்பிடுறது நெறைய விஷயங்கள்லாம். ஸோ ஐ வுட் லைக் டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் மை ஓன் லைஃப். அண்ட் இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு நெறைய பேருக்கு தே வுட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் ட்ரை டு ம். லேர்ன் அபவுட் தேர் ஓன் பாடி அண்ட் மைண்ட் அண்ட் எவ்ரிதிங். எஸ், எஸ். So it was a wonderful podcast, sir. I தேங்க் யூ, hope we'll தேங்க் யூ, meet தேங்க் யூ. again soon. ஷூர், ஷூர், ஷூர். After this podcast goes and reaches a lot of people, I think people will again ask for நெறைய terms, நெறைய விஷயங்கள் ஆரம்பிச்சு அப்படியே விட்டுருக்கோம். So we will brief it up. So this is Bharat Ganesh signing off with a wonderful guest, Dr. Ahmed sir. So I hope everybody would enjoy the podcast. More than enjoy the podcast, everybody would feel that they have learnt something actually new after a long time. So I feel very great, wonderful after doing this podcast, because I am going to be a bridge uh, of taking such valuable information to the general public. So until the next time, this is Bharat Ganesh signing off. Thank you.